ஹலோ கைஸ், நான் விஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து டார்க் மூன் தி பிளட் ஆல்டர்னு சொல்லக்கூடிய சீரிஸோடைய எபிசோட் 1 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த அனிமையை பற்றி நான் பெருசாக எதுவும் சொல்ல போகிறதில்ல. பட் ஆனால் வழக்கமாக எப்பவுமே ரிலீஸ் ஆகும்ல ஒரு வேம்பயர் வேர்வுல்ஃப் மாதிரியான அனிமேஸ்லாம், அந்த கேட்டகரியில் இந்த அனிமே இருந்தாலும் ஆனால் உள்ளுக்குள்ளே பண்ணுற விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா வேம்பயர் கணக்காகவே இருக்காது. ஏதோ மேஜிக் அகாடமி ஊரில் பூந்து விளையாடுவானுங்க. அந்த கதையோட டெத்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே வேற லெவலில் செதுக்கிருக்காங்கன்னே சொல்லணும். அது ஏன் சொல்கிறேன்றது என்னுடைய ஜானரில் பிடிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் கண்டிப்பாக இந்த அனிமே பிடிக்கும். அதை நான் உள்ளுக்குள்ளே போயிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறதை பொறுத்து நீங்களே பார்த்துட்டு அடுத்த எபிசோட் போடலாமான்றது சொல்லுவீங்க. கண்டிப்பாக கொடுக்குற சப்போர்ட்டை பொறுத்து தொடர்ச்சியாக போட்டு முடிச்சிடலாம். தப்பாக நினச்சிக்காதீங்க. எப்பவுமே நான் பெருசாக எந்த ஒரு வீடியோக்கும் கேட்க மாட்டேன். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் அந்த ஹைப் பண்ணுற ஒரு விஷயத்தை இந்த வீடியோக்கு போடுங்க. இந்த அனிமே வேற லெவலாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதுக்குள்ள நடக்கக்கூடிய காம்படிஷன்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டமாக வெறியா இருக்கும். சண்டையும் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி ரொமான்ஸு, ஆக்ஷனு, காமெடி எல்லாமே அல்டிமேட்டாக இருக்கும். அது கதைக்குள்ளே போயிட்டு பொறுமையாக பார்ப்போம். சரிங்க இஸ்லாம், இதோட கதைக்குள்ளே போகலாமா? 20 வருஷம் கடந்து போயிடுச்சு. வேம்பயர்ஸ் எல்லாம் இந்த உலகத்துல வந்து மக்கள் சர்வசாதாரணமா வாழவே ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா மக்கள் மத்தியில் அந்த நம்பிக்கை இருக்கு. ஆனா வேம்பயர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த சொசைட்டில வாழ்றதுக்காக மனிதர்கள் போலியே வேஷம் போட்டு இருப்பாங்க. அவங்க லம்பல்ல ஒருத்தரா கூட இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம வேம்பயர்ஸை பொறுத்த வரைக்கும் இரவு நேரங்கள்ல தான் ஹியூமன்ஸை வேட்டையாடும். அதுவும் ரத்தத்துக்காக. மக்கள் வேம்பயர்ஸை பார்த்து பயப்பட அதுங்க பத்தின ரூமர்ஸ் மேலும் மேலும் அதிகரிச்சுட்டு தான் இருக்கு. வேம்பயர்ஸ் தங்களுடைய சக்திகளை அடக்கி ஹியூமன்ஸை வாழ்றது எப்படின்றத கத்துக்கிட்டது மட்டும் இல்லாம ஹியூமன்ஸையே புரிஞ்சுக்கணும் வாழ ஆரம்பிக்குதுங்க. அதனால யார் வேணாலும் இந்த இடத்துல வேம்பயர்ஸா இருக்கலாம். ஆனா அவங்கள கொல்ல முடியாது. ஆனா வேம்பயர்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க யாரை கடிச்சுக்கிறாங்களோ அவங்க இன்னொரு வேம்பயரா மாற முடியும். அதோட இந்த இடத்துல இந்த கதை ஆரம்பிக்குது. இப்போ மிஸ் சோஹான் சொல்லக்கூடிய ஒரு பொண்ணு வந்து இந்த டெலிசிஸ் சொல்லக்கூடிய அகாடமியில வந்து புதுசா டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்கா. அந்த இடத்துல வேலை பார்க்கறவங்களும் இந்த அகாடமியை பத்தின டீட்டெயில கொள்ளிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த அகாடமியை பொறுத்த வரைக்கும் இரவு நேரத்துல மட்டும்தான் நடத்துவாங்க. பகல் நேரத்துல நடத்தவே மாட்டாங்க. கிளாஸ் எல்லாமே 9 மணிக்கு மேலதான் ஆரம்பிக்கும். நீங்க போக போக எல்லாத்தையுமே கத்துப்பீங்க கொஞ்சம் கொஞ்சமா. அது மட்டும் இல்லாம இந்த வருஷம் அதிகப்படியான டிரான்ஸ்ஃபர் ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே வந்து ஜாயின் பண்ணல. அதனால பெரிய லெவலில் நாங்கள் புது பில்டிங் எதுவும் ரெடி பண்ணாதனால உங்களுக்கு இப்போதைக்கு பழைய பில்டிங்ல ஒரு ரூமை நாங்கள் அலகேட் பண்ணியிருக்கோம். அந்த ரூமை நீங்களே இப்போ கிளீன் பண்ணி உங்களுக்கு ஏற்ற போல மாற்றிக்கோங்க. பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன். அப்புறம் இந்த ஸ்கூலுடைய ஒரு ரூல்ஸ் இருக்கு. அது என்னன்னா, ஆஃப்டர் சன்செட் ஆன பிறகு யாருமே இந்த கேம்பஸை விட்டு வெளியே போகக்கூடாது. அப்படியே மாதிரி இந்த இடத்த விட்டு வெளியே போனீங்கன்னா உங்களுடைய உயிருக்கு ஆபத்து. ஏன்னா ஆல்ரெடி ரொம்ப நாட்களுக்கு முன்னாடி தான் இந்த இடத்துல ஒரு மர்டர் நடந்துடுச்சு. அந்த மாதிரி அதுக்கப்புறம் தான் யாரும் நாங்கள் வெளியே போகிறதுக்காக அலோவ் பண்ணுறது இல்லை. அது மட்டும் இல்லாமல் அந்த மர்டரை பண்ணது ஒரு வேம்பயர் இருந்தான்ற ஒரு ரூம் இந்த இடத்துல பரவே இருக்கு. வேம்பயர்னு சொல்லிட்டு அவளே ஷாக்கவா? எங்க அகாடமியோட என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தான் ரொம்ப ஃபேமஸ்ன்றதுனால இங்க படிக்கிறதுக்காக நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து முயற்சி பண்ணுவாங்க. அதன் அடிப்படையில் இங்க இருக்கிற நிறைய விதமான செக்யூரிட்டி சிஸ்டம் எல்லாமே ரொம்ப டைட்டா தான் இருக்கும். அதனால யாருமே இந்த இடத்துல வேம்பயர்ஸ்ன்றது கிடையாது. வெளியில இருந்து தான் யாரோ ஒருத்தவங்க வந்து பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இந்த கதையோட ஒரு மெயினான ஹீரோவை காமிக்கிறாங்க. அவன் பார்த்தவனோட பக்கம் நம்ம சூஹாவை தாண்டி போக என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி கிளம்பிடுவான். அவனை பக்கம் அவனை பார்த்துட்டு வைக்க போறான். அதுக்கப்புறம் அவ கிளம்பி அவருடைய ரூமை காமிச்சு விடுறதுல இந்த ரூம் எனக்கு பரவாயில்ல, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் ரூம்ல போறான். அந்த ரூமை பார்த்த உடனே இவளுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. இதுதான் என்னுடைய ரூமா, ரொம்ப நல்ல விஷயம், எவ்வளவு நல்லா இருக்கு, எனக்குன்னு தனிப்பட்ட ரூம், யாரும் என்ன எதுவும் கேட்க முடியாது, எனக்குன்னு பிரைவசி இருக்கு, யாருக்கும் நான் பண்ற எந்த ஒரு வேலையும் இந்த இடத்துல தெரியாது, எங்கேயும் போய் நான் ஓடி ஒழிச்சுக்கவும் தேவையில்ல, இது என்னுடைய நார்மலான ஸ்கூல் லைஃப், ரொம்ப நல்லா இருக்க போதுன்னு சொல்லிட்டு அவன் என்ஜாய் பண்றான். என் பவரையும் நான் ஈஸியா யூஸ் பண்ணலாம், எவனையும் என்ன கேள்வி கேட்க முடியாதுன்ற மாதிரி அவ அதுக்கப்புறம் பார்த்தா அந்த வெயிட்டான விஷயங்களை தூக்கி கிளீன் பண்ணிட்டு இருக்கும் போது கட்டில அழகா தூக்கிடுவா பாருங்க. அந்த டைம் தான் நம்ம ஹீரோ வருவாங்க. இவன் பண்ற வேலையை பார்த்துட்டு சாக்கவா. அந்த ஒரு சமயத்துல தான் பிளாஷ்பேக்கை காமிக்கிறாங்க. நம்ம சூஹா பார்த்தா ஒரு வேம்பயர்னு சொல்லிட்டு அவளை எல்லாருமே ஒரு தப்பான பார்வையோட பிளேம் பண்ணிருப்பாங்க. அந்த ஒரு விஷயத்தை திரும்ப யோசிச்சு பாக்குறான். இவன் பார்த்துட்டான், நிலைமை மோசமாயிடுச்சு. சாந்திப்பா, நான் இங்க வந்தது என்னுடைய புக் எடுக்கதான். சாரிடா, நீ நினைக்கிற மாதிரி எதுவும் தப்பா நினைச்சுக்காத, நீ தப்பா புரிஞ்சுட்டு இருக்க, வெயிட் பண்ண, நான் ஒன்னும் வேம்பயர்லாம் கிடையாதுடா, என்ன நம்புடா. ஆனா அவனும் எனக்கு தெரியுமே, ஏன்னா இந்த இடத்துக்குள்ள வேம்பயர்ஸ் வந்து நுழைய முடியாது. உடனே வந்து இம்ப்ரெஸ் ஆயிடுவேன் இந்த விஷயத்தை கேட்ட உடனே. உண்மையா சொல்ல போனா இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாரும் பார்த்துட்டு என்கிட்ட சொல்ற விஷயம் என்ன ஒரு வேம்பயரா தான் பார்ப்பாங்க. ஆனா முறையா ஒருத்தர் என்ன சந்தேகப்படாம என்ன ஒரு மனுஷியா பார்த்திருக்காங்க. ஆனா உண்மையான விஷயம், நான் வேம்பயர்ஸை வெறுக்கிறேன், இந்த உலகத்திலே வெறுக்கிற விஷயம் அது மட்டும் தான் அப்படின்னு சின்ன ஒரு பிளாஷ்பேக்கை யோசிச்சு பார்க்கறான். ஹீரோக்குமே இந்த விஷயம் கேட்ட உடனே அதிர்ச்சியா தான் இருக்கு. அதுக்கப்புறம் அவளும் நீ புக்கை தேடி தானே வந்து, அந்த புக்கை நானே தேடி தரேன்ற மாதிரி அதுக்கப்புறம் தேடுறான். எந்த புக்கா? ரொம்ப பழைய புக்கா இருக்கு, பழைய புக்கில் நீ படிப்பியா ரொம்பவும்? ஆமா, ஏன்ஷியன்ட் லெஜெண்ட்ஸ் புக்ஸ்னா எனக்கு ரொம்பவும் பிடிக்கும், கேட்கவே நல்லா இருக்கு, நானும் ரொம்பவும் படிப்பேன், அதெல்லாம் விருப்பமா இருந்துச்சுன்னா நீ அதை பத்தி எனக்கு சில முறை டிஸ்கஸ் பண்றியான்ற மாதிரி அவன் பேசிட்டு இருக்க பாவரா. சாரிடா, நான் அப்படிதான் கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட் ஆயிட்டேன், நான் வளருவேன், யாரும் இந்த மாதிரி என்கிட்ட ரொம்ப பேசுறது கிடையாது, அதனாலதான். இந்த ஓகேப்பா தேங்க்ஸ், போயிட்டு வரன்ற மாதிரி கிளம்பின உடனே பார்த்தேன் டே வெயிட் பண்றா, ஃப்ரெண்ட் ஆகலான்னு பார்த்தா அதுக்குள்ள போயிட்டானே. உன்னுடைய பேர் என்ன? அடைச்சா அப்படின்னு கேட்க மறந்துட்டேன். திரும்பி ஒருத்தர் இக்னோர் பண்ணிட்டாங்க என்ன. அதுக்கப்புறம் போனவன் பார்த்தா டக்குன்னு கதை ஓப்பன் பண்ணி உன் பேர் என்ன? என் பேரா சூஹா அப்படின்னு வைக்கப்பட்டு சொல்றான். கியூட்டான நேம் தான். என் பேர் என்னன்றது கேட்க மாட்டியோ? மன்னிச்சிட்டு, உன் பேர் என்ன? என் பேர் வந்து ஹெலி, நான் இங்க 12th படிக்கிறேன், உன்னை பார்த்தல ரொம்ப சந்தோஷம், சரி நான் போயிட்டு வரேன். அதுக்கப்புறம் தலைமாதத்திலிருந்து கிளம்பி தன்னுடைய நண்பர்கள் இருக்கிற இடத்துக்கு வர எனக்கு டிரான்ஸ்ஃபர் ஸ்டூடெண்ட் சொல்லிட்டு எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. ஜீனோ ஒன்னு உடனே வாய பழகிறான். அவ எங்கடா இருக்க இப்போ? நம்ம இதுக்கு முன்னாடி பயன்படுத்தின அந்த டாம் ரூம் இருந்துச்சு, ஸ்டோரேஜுக்காக பயன்படுத்தணுமே, அந்த ரூம்ல தான் இப்போ அவளை போட்டிருக்காங்க. என்னடா இது அந்த இடமா? கவலைப்படாதா, நம்ம எல்லாருமே சேர்ந்து அவ கூட ஃப்ரெண்ட் ஆகலாம். அது மட்டும் இல்லாம சிவனை நீ தான் பொண்ணு கிட்ட நல்லா கம்யூனிகேட் பண்ற ஸ்கில் எல்லாம் வச்சிருக்கிற, ஈஸியா அவ
கூட பேசி மாக்கிடுவியா? சரியா சொன்னேன், நான் அதுல ஜித்தம் தெரியுமா? என்னப்பா நீங்க 2 பேரும் பேசுறத பார்த்தா ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டீங்க போல. ஆமா அவனுக்கு சொல்றது சரி தான், ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டீங்க போலியா? அதுக்கப்புறம் இன்னும் 2 பேர் வருவானுங்க. யாரோட இங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறத பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? அதுவா புதுசா ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஒருத்தி இருக்கா, அப்புறம் ஹெலிக்கும் தான் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. ஏய் ஜஸ்ட் அவ்வளோ தானே சொன்னேன், அதுக்கே இப்படியாடா? அவ பேர் வந்து சூஹாவா. ஆனா ஏலி இங்க பாரு, உனக்கே தெரியும்ல நம்மளால இந்த இடத்துல மத்த ஃப்ரெண்ட்ஸ் நமக்காக உருவாக்க முடியாதுடா. சாலன் சொல்றது உண்மைதான். அதுக்கப்புறம் இன்னொருத்தனும் ஆமா அவன் சொல்றத நானும் ஏத்துக்கிறேன், நம்ம யாருக்கூடயும் ரொம்ப க்ளோஸா பழக கூடாது. டேய் ஆனா அவ ரொம்ப டிஃப்ரெண்டானவடா. அப்போ உனக்கு அவளை பிடிச்சிருக்கும். பேக்காரந்த கொண்டு அவ்வளவு க்ளோஸ் ஆலாம் யாருக்கிட்டையும் பழக கூடாதுன்னு நம்மளுடைய ரூல்ஸ் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? உண்மைதான். இருந்தாலும் இங்க பாரு, நமக்கு நம்ம மட்டும்தான் நண்பர்கள், நம்மளை தாண்டி வேற யாரும் உள்ள வரக்கூடாது. ஏய் புரியுதுடா. இருந்தாலும் புதுசா வந்து அந்த டான்சர் ஸ்டூடெண்டோடைய பேச்சுக்கள் எல்லாமே ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அந்த ஒரு ஃபீலே தனிதான். அடேங்கப்பா எலி என்ன ஃபர்ஸ்ட் சைட் லவ்வா? நீங்க என்ன வேணா சொல்லுங்கடா, ஆனா அதை பத்தி எனக்கு கொஞ்சம் கூட கவலை இல்லை. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நம்மள தவிர வேற யாரையும் நான் நம்ப மாட்டேன். ஏன்னா நம்ம எப்படி வந்து நமக்கு நல்லா தெரியும்ல அப்படின்னு சின்ன வயசு பிளாஸ் பக்கம் யோசிச்சு பார்க்க சரியா சொன்னா. நம்மளால யாருக்கும் எந்த விதமான ஆபத்தும் வர தேவையில்ல. அதனால நம்ம யாருக்கிட்டையும் பழகவும் தேவையில்ல. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. டேய் எதுக்குடா யார் ரூம் பயன்படுத்திட்டீங்க? கம்முனாட்டிங்களா? என் ரூம்ல தான் வந்து பேசுவீங்களா? இந்த பக்கம் சூக தூங்கத்துக்கு முன்னாடி எலி மேல அஃபெக்ஷன் அவளுக்கு லைட்டா வந்துருச்சு. ரொம்ப நல்ல பர்சனா அவன் நினைச்சிட்டு இருக்கான். மறுநாளே அகாடமிக்குள்ள போக பரவாயில்ல. அகாடமில பார்த்தா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அங்க பதட்டமா போறதுல பார்த்தா நம்ம எலி கிட்ட கேங் பசங்க நின்றுட்டு இருக்க. எலியை பார்த்த உடனே அவன் கிட்ட போகும்போது அந்த இடத்துல பார்த்தா இன்னொருத்தனும் நீ எதுக்கோ அந்த டான்சர் ஸ்டூடெண்ட் கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிறது உனக்கு நல்லது, புரிஞ்சுதான்? இந்த விஷயத்த அவ கேட்ட உடனே சோகமாயிடுவான். இந்த விஷயத்த அவ கேட்ட உடனே பார்த்தா வெளியும் பாத்துருவான். சோஹா எனக்கு தெரியும் எல்லாரும் இப்படிதான் என்ன பார்ப்பாங்க, வேற வழி இல்ல, இவங்க கிட்ட நண்பர்களை நான் பேச முடியாது அப்படின்னு நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது எல்லாருமே இவளை பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுதுல. சிவன் பார்த்தா நீனா சோஹாவா, உன்னை பத்தி எலி சொன்னாப்பா, நான் தான் சிவன், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இல்லாமா? ஓகே இங்க பாருமா, சிவன் வந்து ப்ராப்ளம் கொடுக்குறவன், இந்த மாதிரி குழந்தை பையன்லாம் கூட வச்சுக்காத, நான் உனக்கு ஃப்ரெண்டா இருக்கேன், என்ன ரெக்கமெண்ட் பண்ணிக்கோ. நான் தான் ஜின்னு. ஓகே ஜின்னு நீ என்ன வேலை பாக்குறேன்னு தெரியுதா? டேய் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி அவன் கடுப்பா வரான். அந்த ப்ளூ யாரு? உடனே பக்கத்துல வந்தவனும் என்னோட பேர் தான் ஜான், உனக்கு பின்னாடி நினைக்கிறான் பத்தியா சாலோன், அவன் தான் சாலோனு. அவன் சொன்ன விஷயங்களை எதுவுமே நீ காதுல போட்டுக்காத, அவன் அப்படிதான் கிறுக்கு மென்டல், நம்ம ஃப்ரெண்டா இருப்பானே. டேய் நீயும் மாடா ஜானு, மூட்டாளுக்கா முன்னாடிங்க கூட்டு கால்வனி ஒன்று சேர்ந்துச்சுங்கன்னு சொல்லிட்டு அவன் கடுப்பா வரான். எலியும் இன்னொரு பக்கம் அவளை பார்க்க, அவ பார்த்தா இன்னொரு பக்கம் அவனை பார்த்து ஸ்மைல் பண்ணும்போது சாலோனை பார்க்க சாலோன் கடுப்பாட்டி திரும்பிக்கிறான். என்னடா பண்றீங்க, கிளாஸ் ஆரம்பிக்கும் போது போலாம் வாங்க அப்படின்னு சாலோன் கூப்பிடு. நீ போட நாங்க இங்கே இருக்கோம். சோஹா என்னமோ கேட்க வந்த, என்ன விஷயம் அப்படின்னு எலி கேட்க, அதுவா எனக்கு இந்த ஸ்கூலை சுத்தி பார்க்கணும்னு ஆசை, அதுதான் நீ எனக்கு சுத்தி காமிப்பியான்னு கேட்கதான் இங்க வந்தேன். சரி ஓகே கிளாஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆக கொஞ்சம் டைம் இருக்கிறதுனால நான் உனக்கு சுத்தி காமிக்கிறேன். கண்டிப்பா வா. நானும் வரப்பா அப்படின்னு பார்த்தா ஆளாளு ஒத்துக்கிறானுங்க. வாங்கடா கேங்கா போயிட்டு இவளுக்கு சுத்தி காமிப்போம். சாலோன் கடுப்பா வரேன். டேய் ஒருத்தி ஸ்கூலை சுத்தி காமிக்க எதுக்கடா இத்தனை பேர், ஒருத்தனே போதும் அதுக்கு, வேணும்னா நீயும் வாடா பரவாயில்ல அப்படின்ற மாதிரி ஜின்னாவும் சொல்ல. அவனுக்கு போனாலும் வெறுப்புல அதுக்கப்புறம் வேற வழி இல்லாம போறான் ஃபாலோ பண்ணி. அதுக்கப்புறம் இடத்த சுத்தி காமிக்கிறதுல இடமே பார்க்க ஃபுல்லா பிரம்மாண்டமா இருக்கு. இந்த இடத்துல இருக்க ஒவ்வொருத்தரும் 9th 10th 11th 12th கிளாஸ் கொண்டு வாங்க. அது எங்களுக்கு சீனியர்னா எலி தான், அவன் தான் 12th, நான் 10th. சாலோனும் அதே கிளாஸ் தான். அப்புறம் ஜான் அந்த ஜின்னும் இவங்க 2 பேரும் 11th கிளாஸ். இன்னும் 2 பேர் இருக்கிறானுங்க, அவனுக்கு 2 பேரும் வந்து 9th ஸ்டாண்டர்ட். அவனுக்கு பேர் வந்து ஜாக்ஸ் அண்ட் நீயும். பரவாயில்ல நீங்க வித்தியாசமான கிளாஸ் சேர்ந்தவங்களா இருந்தாலும் ஒரே நண்பர்களா இருக்கீங்க ஒன்னா. எலியும் உண்மை என்னன்னா நாங்க எல்லாருமே ஒரே ஒரு ஆர்பனேஜ்ல சேர்ந்து வளர்ந்தவங்க, ஒன்னா தான் இருப்போம், எப்பவுமே ஒன்னா வளர்ந்தோம், எங்களுக்குன்னு பேரண்ட்ஸ் கிடையாது. அப்படியா என்ன மன்னிச்சிரு. அதுக்கப்புறம் பார்த்தா கிரவுண்ட் இருக்கிற இடத்துக்கு கூட்டு வந்துட்டாங்க. இதுதான் அத்லெட்டிக் ஃபீல்டு, இதுதான் நைட் பால் டோர்னமெண்ட் வந்து வரப்போகுது. எல்லாரும் வெறி தினமாக பிராக்டிஸ் பண்ணிக்கிறாங்க. ஆல்சோ அந்த இதுல நீ ஒன்னு ஜாக்ஸும் இதுல கலந்துட்டு இருக்காங்க. அப்படியா அவனுக்கு வெறியா பிராக்டிஸ் பண்ணுவாங்க தெரியுமா? உண்மை என்னன்னா அவங்களுக்கு தோக்கிறதுனாலே பிடிக்காது. இந்த வருஷமா அந்த டோர்னமெண்ட் நடக்க போகுது, அது வேற லெவலா இருக்கும், நம்ம தான் ஜெயிக்கிறோம். இதுல அவங்களை விடக்கூடாதுன்ற மாதிரி இன்னொரு பக்கம் அவனுக்கு பேசிட்டே இருக்கும்போது அந்த நைட் பால் பார்த்தா இன்னொரு பக்கம் நம்ம சூஹாவை நோக்கி வரதுல உடனே பார்த்தா எல்லாரும் ஆளாளுக்கு சேர்ந்து அவளை காப்பாத்துவானுங்க பாருங்க. வேற லெவலாம் சீன் இது. என்னடா இது, இந்த பால் எப்பறம் எங்க வந்துச்சு? அதுக்கப்புறம் பார்த்தா இவனுக்கு 2 பேரும் பண்ண வேலை தான். ஜாக்ஸும் நீயும் எங்களை மன்னிச்சிருங்கப்பா, ஏதோ ஆவலையா முட்டாள்களா, ஒழுங்கா விளையாட தெரியாதா உங்களுக்கு, மன்னிச்சிருங்க, கேர்ஃபுல்லா விளையாடுங்கன்ற மாதிரி பாதில கொடுக்குறாங்க. சரி அப்புறம் பார்க்கலாம். சோஹா நல்லா இருக்கலாம், அளவு எலியை பார்த்து ரொம்ப க்ளோஸா வச்சுட்டு இருக்கான். டே கொஞ்சம் விட்டு நான் நல்லா இருக்கா, என்ன மன்னிச்சிரு, நீ நல்லா தானே இருக்கேன், நான் நல்லா தான் இருக்கேன், எல்லாத்தையும் எடுத்து சுத்தி காமிச்சது ரொம்ப தேங்க்ஸ். கடவுள் என்ன ஒரு விஷயத்த மறந்துட்டு இதை போயிட்டு வந்துடுற மாதிரி அந்த தூட்டை தப்பிச்சு போடுவான். அவளுக்கு அவ்வளவு வெக்கம் வந்துருச்சு. வந்துட்டு யோசிச்சுட்டு இருப்பான், கொஞ்சம் எம்பாரிசிங் ஆயிடுச்சு, செத்துட்டு இருப்பான். அதுலயே கொஞ்ச தூரத்துல பார்த்தா சாலோன் அங்க நின்று இருக்கான். அவன் உனக்கு தேங்க்ஸ் சொல்லி ஆகணும்டா. எதுக்கு? அந்த பால் என்ன நோக்கி அடிக்க வரும்போது நீ தானே எனக்கு பின்னாடி இருந்து இழுத்த. நான் உன்னை காப்பாற்றணும்லாம் அது பண்ணல, உன்னோட யூனிஃபார்ம் வந்து அழுக்காயிடும் தான் பிடிச்சி இழுத்தேன். இருந்தாலும் நீ உண்மையிலே எனக்கு காப்பாத்திருக்க, ரொம்ப நன்றி. நீ இங்க பாரு, இதெல்லாம் நான் மனசுக்குள்ள வச்சுக்கணும். நம்ம நண்பர்கள் ஆக முடியும்னு நினைக்காது, எப்பவுமே நம்ம நண்பர்கள் ஆக முடியாது. அது ஒன்ன மாதிரியான ஒரு ஆளு. ஆனாலும் எதுக்காக எனக்கு ஒரு மாதிரி ஃபீலிங்கா இருக்கு, ஏதோ நீ இவளுக்கு நான் பணிஞ்சு நடக்கிற மாதிரி எனக்கு தோணுது. அவ இன்னொரு பக்கம் இவன் பேசுறதுல வருத்தமாயிட்டு இருக்கா. பசங்க இன்னொரு பக்கம் மொத்தம் ஒன்னா சேர்ந்து பேசிட்டு இருக்கானுங்க. நீங்க ஒரு விஷயத்த நோட்டீஸ் பண்ணீங்களாப்பா, அவளுக்கு ஒரு ஆபத்து வரணும்னு உடனே நமக்கு ஒரு உணர்வு வந்து அந்த டைம்ல ஒன்னா எல்லாருமே சேர்ந்து காப்பாற்றணும் பாத்தியா, அது என்னால நம்பவே முடியல. இதே ஃபீலிங் தான் எனக்கும் வந்து. ஆமா எனக்கும் வந்து சொல்லிட்டு எல்லாரும் சொல்றதுல ஒருவேளை எலி சொன்னது உண்மையா இருக்குமோ? அது எப்படிப்பா ஒரே மாதிரி இருக்கும்? ஒருவேளை அஃபெக்ஷன் ஆகும் மேல ஃபர்ஸ்ட் சைட் லவ் வந்துச்சு நம்ம எல்லாருக்கும். டேய் அப்படிலாம் கிடையாது முட்டாள், எனக்கு ஒன்னும் அந்த மாதிரியான நினைப்பு இல்லை. ஆனா அவளுக்கு ஒரு ஆபத்து ஒண்ணே, ஏதோ ஒரு உள்ளுணர்வு அவளை பாதுகாக்கணும்னு தோணுச்சு. இந்த சைடு பார்த்தா உன பக்கம் அள வச்சிட்டேன் அவளை. ஆமா அளவு அளவாதமா தெரியாம சொல்லிட்டேன். எவ்வளவு நேரம் வேணாலும் என்கிட்ட பேசி நம்ம எல்லாருமே இதுக்கப்புறம் நண்பர்கள். நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க, நம்ம நண்பர்கள் ஆக முடியாதுன்னா நான் அந்த அர்த்தத்துல சொல்றேன். உன்னை வெறுக்கிறவன்லாம் கிடையாது, யாரும் எங்ககிட்ட ஃப்ரெண்ட் ஆக முடியாது. ஏன்னா நாங்க அப்படின்ற மாதிரி உண்மையை போட்டுக்கிறது உடைக்கிறதுக்காக பார்ப்போம். வேணா விடு, தேவையில்லாத யோசிச்சிருக்காத, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு அவன் கிளம்பின பிறகு பார்த்தா கிளாஸுக்கு அதுக்கப்புறம் அவன் அந்த இடத்துல கிளம்ப வெளியே பார்த்தா
பார்த்தா நம்ம தலைமை ஹெலி வெயிட் பண்ணிட்டு இருக்கான். நம்ம 2 பேரும் ஒன்னா போலாம். அதுக்கப்புறம் ஹெலி வராண்டால வரும்போதே பார்த்தா சுகா ஒரு விஷயத்த நோட்டீஸ் பண்றா. இவன் நம்ம மேல ரொம்ப அக்கறையா இருக்கான். திடீர்னு வரும்போது மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ஹெலிக்கு வந்து ரொம்ப வணக்கத்தை வைக்கிறாங்க. எப்படி இருக்க ஹாய்ன்னு சொல்லிட்டு அடேங்கப்பா இவன் இந்த இடத்துல பாப்புலரா எங்க பாரு சோகா சாலோன்னு சொன்னது எதுவுமே மனசுல வச்சுக்காத. இது இன்னும் உன்னுடைய தப்பு கிடையாது. என்ன இதுக்கான காரணம் அப்படின்னு உடனே பார்த்தா டெலிபதி மூலியமா பேசுவான். இது ஒரு சீக்ரெட். ஏய் என்னடா பண்ண உன் வாய்ஸ் எதுக்கு என் மண்டக்குள்ள கட்சி மட்டும் ஏன்னா இது ஒரு டெலிபதி பவர். இதுதான் என்னோட ஸ்பெஷல் பவர். இது சீக்கிரட்டா வச்சுக்கோ. கிளாஸுக்கு போவோம். அதுக்கப்புறம் கிளாஸுக்கு போனா அங்க பார்த்தால பச்சு வாடி உனக்கு இடத்த பிடிச்சி வச்சிருக்கேன். உன பார்த்தால ரொம்ப சந்தோஷம்டா. இன்னைக்கு எனக்கு இடத்த பிடிச்சி வச்சிருக்கேன். ஆனா ஆல்ரெடி இங்க யாரும் உட்காந்துட்டு இருக்காங்களே அதுவா இது சாலோனுடைய இடம் தான். அவனை அடிச்சு தைச்சிட்டு நீங்க உட்கார பாத்துக்கலாம். என்னடா சாலோன் ஓகேவா? அதுக்கப்புறம் அவன் பின்னாடி வர டக்குன்னு பார்த்தா சுகா பயந்துட்டு டே உன் இடமே வேணாம் சாமி நீ இங்கேயே உட்காந்துக்கோ நான் இந்த இடத்த விட்டு கிளம்புற மாதிரி அவங்க பார்த்து பயந்து சொல்லிட்டு இருக்கேன். பரவாயில்ல நான் நகர்ந்துறேன். நான் வேற இடத்துல உட்காந்துறேன் நீ இங்கே உட்காரு. அதுக்கப்புறம் அவளுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் கிளாஸ் முடிஞ்ச பிறகு சியோனும் கிளாஸ் முடிஞ்சிச்சு இதுக்கப்புறம் நீ என்ன பண்ண போற? அதுவா என் ரூம் கொஞ்சம் அழகா இருக்கா அதெல்லாம் போயிட்டு நான் கிளீன் பண்ணி சரி பண்ணும். வேணா நான் வந்து உதவி பண்ணிட்டேன். வேணடா பரவாயில்ல. ஆனா அதுக்கப்புறம் மொத்த மாதிரியே கூடணும் கிளீன் பண்ணதுக்காக நானே பாத்துக்கிறேன்னு சொன்னா நீங்களும் ஏன்டா வந்தீங்க? பரவாயில்ல நீ வாட்ச் பண்ணு நான் உங்களுக்கு உதவி பண்றோம். கிளீன் பண்றது இந்த சியோன் அடிச்சிக்க முடியாதுமா நீங்க கவலைப்படுற வீட்டு வேலை எல்லாத்தையுமே சிறப்பா பண்ணுவேன் அப்படின்னு அவன் பெருமையா சொல்றான். அதுக்கப்புறம் பார்த்தா ஜாக்கு நோயாவும் இன்னொரு பக்கம் பார்த்து ஹெல்ப் பண்ணிருக்காங்க. எல்லாரும் நல்லா உதவி பண்றதுல ஒரு கட்டத்துல பார்த்தா நம்ம ஜானோ ஷாக் ஆவா சோகா அதை தூக்காதடி. அப்புறம் பார்த்தா வெயிட்டான டம்பிள்ஸ் எல்லாம் வச்சிருக்கிற ஒரு பொட்டியை தூவா பாருங்க. எல்லாரும் பார்த்து அதிர்ச்சி ஆயிடுவாங்க. என்ன இவ்வளவு வெயிட்ட தூக்கிட்டானு. எலி இன்னொரு பக்கம் நான் அதை எடுத்துக்கிறேன் நீ கவலைப்படாத எனக்கு இந்த பவர் இருக்குன்னு சொல்லிட்டு பயப்படாத. ஏன்னா இந்த இடத்துல இருக்க ஒவ்வொருத்தருக்கும் அப்படிதான் இருக்கும். பரவாயில்ல ஏன்னா ஒன்ன மாதிரி தான் நாங்களும் எனக்கு என்ன மாதிரி தான் நீங்களுமா சாலனும் டே என்னடா தெளிப்பட்டு மூலியமா பேசிட்டு இருக்கியோ? ஆமா டே மென்டல் என்னடா பண்ணிட்டு இருக்க? நம்ம சூப்பர் பவர் யாருக்கிட்ட பயன்படுத்தக்கூடாது உங்களுக்கு தெரியாதா? எல்லாருமே ஷாக் ஆயிடுவாங்க. ஆனா ஹீரோவும் எங்க பாரு சோகா யாருக்கிட்டையும் இந்த பவர் சொல்லிடாத. கண்டிப்பா சொல்ல மாட்டேன். இது சீக்கிரட்டா வச்சுக்கணும்னா அதுக்கப்புறம் பார்த்தா ஒவ்வொருத்தரும் தங்களுடைய பவரை காமிக்கிறாங்க. அவருது அதுல வாயாச்சு போடுற என்னதான் இது எல்லாருக்கிட்டையும் சூப்பர் பவர்லாம் இருக்கு. நம்ம நோயாவது மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். முட்டாள்களாவும் எதுக்கடா அவங்க பவர்ல காமிக்கிறீங்களா அவங்க கேட்டால அவங்கள அப்படின்ற மாதிரி அவ கடுப்பா வர நம்ம சாலணும். அப்புறம் இவனை புரியுற பாப்பா தலைவனுக்கு பார்த்தா எந்த விதமான பவரும் கிடையாது. அவன் காமிக்கவே மாட்டான். எனக்கு பவர் இருக்குடி ஆனா உங்ககிட்ட காமிக்க மாட்டேன். ஓகே கிளீன் பண்ணுங்கடா போயிட்டு வேலை வாங்க விட்டுட்டு நீயும் வந்து கிளீன் பண்ற. ஒரு வழியா கிளீன் பண்றதுல நல்லபடியா இப்போ ரொம்பவும் நல்ல க்ளோஸா மாறிட்டாங்க எல்லாருமே. நாளைக்கு பாப்போம்னு சொல்லிட்டு கிளம்ப எல்லாருமே ரொம்ப நல்ல பர்சனா தான் இருக்காங்க. ஆல்சோ நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல எங்க நான் மட்டும் தான் ஸ்பெஷல் பவர் வச்சிட்டு இருக்கிற ஹியூமன் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல நிறைய ஹியூமன்ஸும் சூப்பர் பவர்ல வச்சிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க வேம்பயர்ஸ் கிடையாது. அப்புறம் தன்னுடைய சின்ன வயசு பிளாஷ்பேக் யோசிச்சு பாக்குறேன். இவனுடைய நண்பன் ஒருத்தன் வந்து இவகிட்ட நல்லா க்ளோஸா பழகி ஃப்ரெண்டா ஆயிருப்பான். அதாவது யாருமே வந்து இவ வேம்பயர் சொல்லிட்டு பழகி இருக்க மாட்டாங்க. கண்டிப்பா இந்த இடத்துல நண்பர்களை உருவாக்கிட்டேன் சைரீஸ். அதுக்கப்புறம் சாலோனும் எதுக்குடா முட்டாள்தனமான இந்த விஷயத்த பண்ண ஹெலி எதை சொல்றேன் உன் பவர் எதுக்குடா அவளை காட்டின? சாலோன் நீ ஏதோ தப்பா புரிஞ்சுட்டு இருக்கன்னு நினைக்கிறேன். நான் எதுவும் தப்பா புரிஞ்சுட்டு இருக்கல. நம்மளுடைய ரூல்ஸ் என்னன்றதை மறந்துட்டியா? நம்ம ஒன்னும் சாதாரண ஹியூமன்ஸ் கிடையாது. சோஹா அப்புறம் மத்த ஹியூமன்ஸ் எல்லாருக்கிட்ட நம்ம தள்ளிதான் இருக்கணும். ஏன்னா நம்ம வேம்பயர்ஸ் அப்படின்னு நம்ம ட்விஸ்ட் கொடுக்குறாங்க. அப்புறம் முக்கியமான ஒரு சீனை இன்னொரு பிரச்சனையா பார்த்தா நம்ம ஹீரோடைய அகாடமிக்குள்ள நிறைய பேர் அத்துமீறி நுழையிறானுங்க. சை இந்த வேம்பயர்ஸோட நாத்தம்னாலே எனக்கு ரொம்ப எரிச்சலாகுது. எங்கதான் இருக்கானுங்களா அந்த வேம்பயர்ஸ் அப்படின்னு அவனுங்க உள்ள நுழைய அது சோகா பார்த்தா புதிய நண்பர்களுடைய உதவி மூலியமா ரூம் எல்லாம் கிளீன் ஆயிட்ட உடனே ரொம்ப சந்தோஷமா இருக்கா. எலியிலட இந்த வேலை சகஜமா நடந்திருக்காது. அவனுங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும்ப்பா. அது மட்டும் இல்லாம அவனுடைய பவர் ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலாம் அவங்ககிட்ட அப்படியேப்பட்ட பவர்ல இருக்கணும். அதுக்கப்புறம் மத்தவங்களுடைய பவர்ஸையும் பார்த்ததுல அவ அதிர்ச்சி ஆயிட்டு அந்த விஷயத்தை யோசிச்சுட்டு இருக்கான். இதுல அந்த கடைசியா இன்னொருத்தர் இருப்பான் நோயா கூட இருப்பான்ல அவன் ஃப்ரெண்டு அவங்ககிட்ட என்ன பவர்ன்றதை ரிவீல் பண்ணல. இன்னொரு பக்கம் சோகா இவங்க கிட்ட இருக்கிற பவர்ஸ் எல்லாம் வச்சு யோசிச்சு பாக்குறான். சாதாரண ஹியூமன்ஸ் கிட்ட இப்படியாப்பட்ட பவர்லாம் இருக்குன்னா அப்போ நான் என்கிட்ட இருக்கிற சக்தியில வச்சு நான் கொஞ்சம் பெருசா எதுவும் யோசிக்க தேவையில்ல. நான் ஒரு வேம்பயர் கிடையாது. பண்ணா இவங்க கிட்டயும் இருக்கணும் என் கிட்டயும் இருக்குது சாதாரண மனுஷனுக்குள்ளேயே இருக்கிற பவர் மாதிரி தான். அப்புறம் அவனுடைய பழைய நண்பனான கிறிஸை பத்தி யோசிக்கிறான். அப்புறம் பார்த்தா ரொம்பவும் நைட் டைம்ல குப்பையெல்லாம் எடுத்துட்டு போறதுக்காக டஸ்ட்பின் கிட்ட வந்துட்டு இருக்கான். என்னடா பண்றது குப்பை கொட்டத்துக்கு ரொம்ப தூரத்துல டப்பா வச்சுக்கிறீங்கடா மனசாட்சி இருக்காடா உங்களுக்கு. அப்பதான் ஒரு விஷயத்த யோசிக்கிறான். இந்த ஸ்கூலுக்கு வரதுக்கு முன்னாடியே பார்த்தா அந்த இடத்துல இருந்த டீச்சர் இந்த இடத்துல ஒரு கொலை நடந்திருக்க விஷயத்த சொல்லுவாங்களே அவ யோசிச்சு பாக்குறாத நமக்கு எதனா ஆயிடுமோன்னு. கடவுளே நம்ம இந்த இடத்த விட்டு கிளம்பணுன்ற மாதிரி குப்பையை போட்டு கிளம்பலாம் பார்க்க பின்னாடி பார்த்தா எவனும் ஒருத்த வரும். அப்புறம் அவன் பார்த்தா ஒரு நிமிஷம் உங்ககிட்ட பேசலாமான்ற மாதிரி அவன் வர டக்குன்னு பார்த்தா நம்ம சோஹா பார்த்தா தூக்கி போட்டு அடிப்பா பாருங்க. யாரா நீங்க இந்த ஸ்கூல்ல சேர்த்தவனே கிடையாதுடா நீ இவன் பேரடா. அதுக்கப்புறம் பார்த்தா அவனை தேடி நிறைய பேர் வரானுங்க. டேய் காண என்னடா ஆச்சு உனக்கு? அண்ணா வெயிட் பண்ணுங்க வந்துடுற. நீ அவனை தூக்கி போட்டு அடிச்சா உன்னை சும்மா விட மாட்டேன்ற மாதிரி அட்டாக் பண்ணலான்னு பாக்க. அதுக்கப்புறம் உடனே பார்த்தா நீ ஒரு பொண்ணான ஓட்டு அவன் ஜாக்காயிடுவான். இதை பயன்படுத்தி வயிற்றுல ஒன்று கொடுப்பா பாருங்க அவனுக்கும் தலைவன் செதறிடுவான். நாச்சா என்னடா ஆச்சு உனக்கு? பொண்ணியை தூக்கி போட்டு அடிச்சாடா. அதுக்கப்புறம் இவனி அடிக்கலாம் பார்க்க இருமா நான் உங்க கூட ஃபைட் பண்ற லெவலில் ஒருத்த நாள் கிடையாது. நாஜாவியே நீ தோக அடிச்ச நீ வேற லெவலில் தான். யாருமா நீ? அந்த கேள்வியை நான் உங்ககிட்ட கேட்கணும்டா. நீ என்னடா என் ஸ்கூல்ல பண்ணிட்டு இருக்க? யாரா நீங்களா? நீங்க வேன் பேசா ஏய் இருந்துகிட்ட அப்படியாப்பட்ட கேவலமான விஷயத்தை பத்தி எங்ககிட்ட பேசாத. நாங்க ஒன்னும் அப்படியாப்பட்ட கிரியேச்சர்ஸ் எல்லாம் கிடையாது. ஏய் ஈஸி நீங்க என்ன பண்ற? இங்க பாருமா வேம்பயர்ஸ்ன்ற ஒரு விஷயத்தை எங்களுக்கு கொடுத்தினா அதை விட கேவலமான விஷயம் எங்களுக்கு எதுவும் கிடையாது. ரொம்ப அசிங்கப்படுற மாதிரி இருக்கு. தயவு செஞ்சு எங்களை அப்படி கூப்பிடாத. ஆமா அடுத்த முறை கூப்பிட்டீங்கன்னா உன்னை கொண்டுடுவேன். காரணம் என்னன்னா எங்களுக்கு வேம்பயர்ஸ் பிடிக்காது. ஆமா அவன் சொல்றது சரிதான். இந்த உலகத்துல நாங்க ரொம்ப வெறுக்கிறது ஒண்ணுன்னா அதுதான். நானும் சொல்லிட்டு அவளும் சொல்றதுல எங்க பாரு நாங்க எல்லாருமே ஷன்ஷைன் சிட்டி ஸ்கூல்ல சேர்ந்தவங்க. நான் வந்து கான் இவன் வந்து நாஜாக் எனக்கு பின்னாடி இருக்கிறவன் ஏன்ஜே டாஹில் என் பேர் ஏன்ஜி அந்த
கண்ணாடி போட்டோ தான் இருந்துச்சு. அந்த குட்டி இருக்கிற பையன் தான் நம்ம டார்ச் இல்லை. பரவாயில்லையம்மா, அவனுக்கு மார்ஷல் ஆர்ட்ஸ் தெரியுமா? தூக்கி போட்டு அடிக்கிற எல்லாரையும் கொஞ்சம் தெரியும். ஆனாலும் என்ன மன்னிச்சிருங்க. நீங்க என்ன பண்ணீங்க ஸ்கூல்ல? அதுவா, ரீசெண்டா இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு ஆக்சிடென்ட்ல அப்படி நான் அந்த கான் பாய் போல சொல்லிட்டே இருக்கும்போது பார்த்தா அந்த இடத்துக்கு நம்ம 2 பேரும் வருவானுங்க ஆளுங்க. ஏய் ஜாக் நோயா வாங்க. உடனே பார்த்தா வந்துட்டு டேய் சன்ஷைன் ஹை ஸ்கூல்ல சேர்ந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எங்க என்னடா வேலை? ஆமா நீங்க என்ன பண்ணீங்க? டேய் வெயிட் பண்ணுங்க, என்னடா கடுப்பா வரீங்க வந்த உடனே? என்னடா தவளமா பிரச்சனை பண்றீங்களா அப்படின்னு இவனுக்கு கடுப்பா வருதுல. காணும் எங்க பாருங்க, எங்களுக்கு ரீசெண்டா நடந்த அந்த மர்டரை பத்தி தெரிஞ்சாகணும். அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல? தெரியும் எங்களுக்கு. ஆனா அதுல பாதிக்கப்பட்ட ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் எங்க ஸ்கூல்ல சேர்ந்தவன். என்னது? நாங்க எதுவும் அதை பண்ணல. உண்மையா சொல்லுங்கடா, பொய்யெல்லாம் சொல்லாதீங்க. நீங்க இந்த விஷயத்துல தலையிறீங்கன்னா நீங்க ஏன் மேல தானே படி போறீங்கன்றது எங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனா இந்த ஒரு விஷயத்துல நாங்க எல்லாம் இந்த மாதிரியான வேலையை பார்க்க மாட்டோம். எங்களுக்கு அதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. அதெல்லாம் உங்களை மாதிரியான ஆட்கள் பண்றது. ஒருவேளை நீங்க தான் வேம்பயரோ அப்படின்ற மாதிரி அவங்கள சொல்லி கடுப்பேற்றதில்ல. அவனுக்கு எல்லாருமே வேற உல்ஸ். இன்னைக்கு 3 வரை ரொம்ப பிரைட்டா இருக்கு. எல்லாரும் ஜாலியா எங்க வெளியே சுத்தி பார்க்க வந்திருக்கீங்களா? அதுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல நார்மலான கதை கிடைச்சிச்சு. திரும்பவும் உங்களால எங்களை எதிர்த்து எதுவும் பண்ண முடியாது. என்னடா பசன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா அந்த நோஜாக்குன்றவன் அட்டை பண்ண போக நடுவுல பார்த்தா சோகாவும் போயிட்டு தடுத்து நிறுத்துவா பாருங்க. 2 பேரையும் அசால்ட்டா தான் பவர் பயன்படுத்தி நிறுத்து அவனுக்கு ஆண்டு போயிடுவானுங்க. என்னடா இங்க நடக்குது? இவ ஈஸியா எங்களை தடுத்து நிறுத்துறான். இல்லங்க, நாங்க இங்க வந்த உடனே இந்த இடத்துல இவங்க எல்லாருமே உங்களை புள்ளி பண்றாங்கன்னு நினைச்சுதான் நாங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோன்ற மாதிரி இவனோட பக்கம் பார்த்தா நோயாவும் சொல்ல. நீங்க தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க. அவங்க ஒன்றும் என்ன புள்ளி பண்ணல. நான் தான் தேவையில்லாம அவங்களை அடிச்சேன். ஃபைட் பண்றதை நிறுத்துனீங்களேன்ற மாதிரி அதுக்கப்புறம் ஆர்டர் கொடுக்கறதுல இவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடும். அவளுடைய ஆர்டர் மீனா செத்துருவ மாதிரி யோசிக்கிறானுங்க. அந்த இடத்துக்கு அதுக்கப்புறம் ஹெலியும் வந்துருவான். இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? நீங்களாம் இங்க என்ன பண்றீங்க இந்த டைம்ல? ஹெலி வந்துட்டியா? இப்போவே இந்த இடத்த விட்டு போயிடுங்க, சோகாவை விட்டு. ஹெலி நீ தப்பா புரிஞ்சுட்டு இருக்க. அவங்க ஒன்றும் இந்த இடத்துக்கு தேவையில்லாம என்ன பிரச்சனை எதுவும் பண்ணல. அவங்க ஒரு விஷயத்த கேட்க வந்தாங்க. நான் தேவையில்லாம அவங்க கூட பேச போய் அவங்களை அடிச்சு 2-3 தடவை. உனக்கு எதுவும் அடிப்படலையா? இல்ல நல்ல விஷயம். இந்த நைட் டைம்ல நீ இந்த இடத்துல இருக்கிறது பிரச்சனை தான். நீ இப்பவே இந்த இடத்த விட்டு கிளம்பணும். பா நான் உன்னை கூட்டின்னு போறேன். ஆனா 1 நிமிஷம். அப்போ அந்த டைம் கான் பைப்லயும் இருடா உன்னை நான் பேசிய முடிக்கல, எங்க கூட்டின்னு போறவள? நாங்க எதுவும் பேசணும்னு அவசியமும் இல்லை, நாங்க கிளம்புறோம். நீங்க இந்த இடத்த விட்டு உடனடியாக வெளியே போயிடுங்கடா, அதான் உங்களுக்கு நல்லது. எங்க பாரு, உங்க ஸ்டூடெண்ட்ஸ்ல எவனோ ஒருத்தன் தான் எங்களுடைய ஆளை கொண்டு இருக்கான். அது உண்மை கிடையாது, எல்லாமே போய் தான். இப்படியே பார்த்தா முடியாது, உண்மையை ஒத்துக்கணுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறதுல பிரச்சனையே ஆயிடுது. அந்த ரியானா கல்பிட்டு வந்து உங்களுக்குள்ளதான் இருக்கான். அவன் நீங்க ஒழிக்க வச்சுட்டு இருக்கீங்க, உங்களை சும்மா விட மாட்டேன்ற மாதிரி அவனுக்கு பிரச்சனை பண்றதுல ஒரு இடத்துல பார்த்து எலியும் கடுப்பேட்டு என்ன இந்த மாதிரியான கதைக்காகலாம் இந்த இடத்துக்கு வந்துட்டு எங்க கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க இந்த டைம்ல. என்னடா திமிரா பேசுற, ஒழுங்கா பேசுறா அப்படின்ற மாதிரி அவன் அட்டாக் பண்ணலாம் வர. இவன் ஒரு பக்கம் அட்டாக் பண்ணலாம் போவான். எலியை பார்த்து உன்னோட பக்கம் இல்லாம சோகாவை தடுத்து நிறுத்துவான். எலி தயவு செஞ்சு சண்டை போடாத, டெங்கிள் உங்களுக்கும் தான் காய்ஸ், தயவு செஞ்சு சண்டை போடாதீங்க யாரும் அப்படின்னு சொல்ற. அவருடைய ஆர்டரை கேட்ட உடனே எல்லாருமே பார்த்தா அசையாம அப்படியே நிக்கிறதுல 1 நிமிஷம் கதி கலக்கிட்டாங்க. என்ன மன்னிச்சிரு சோகா, நான் சண்டை போட மாட்டேன், உன்னை பயமுறுத்துறதுக்கு மன்னிச்சிரு. எங்க பாரு கான், நீ என்னதான் முடிவு பண்ணாலும் அந்த ஒரு கொலையை பண்ணது நாங்க கிடையாது. ரியல் உண்மைன்றத நீங்க என்னன்றதை கண்டுபிடிங்க. போயிட்டு வெறுங்கையோட இதை விட்டு போக சொல்ற இடங்களை இன்னைக்கு இது போதும், நாளைக்கு அப்புறமா பாத்துக்கலாம். அது மட்டும் இல்லாம நமக்கான நைட் பால் மேட்ச் இருக்குல்ல, அந்த ஒரு மேட்ச் டோர்னமெண்ட்ல இந்த வருஷம் பார்க்கலாம் யார் டாப் ஸ்கோர்னு தெரிஞ்சிடும்ல. சரி ஓகே, நல்லா புரிஞ்சுது. கண்டிப்பா அதில் சேர்ந்து உங்க எல்லாரையும் தோக்கடிப்பேன் அப்படின்னு நம்ம ஹீரோவா சொல்ல. காணும் சோகா, உன்னை பயமுறுத்துறதுக்கு என்ன மன்னிச்சிரு, நான் ஏதோ தப்பா தான் புரிஞ்சுட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகே பரவாயில்லன்ற மாதிரி அவனை பார்த்து அவன் வைக்கப்படுறான். என்ன மன்னிச்சிரு, நான் தான் உன்னை தூக்கி போட்டு அடிச்சேன். என்னது காணும் தூக்கி போட்டு சோகாவான்னு சொல்லிட்டு உன்னை பக்கம் இவனுக்கு 2 பேர் ஷாக்காவேன். இன்னைக்கு நாங்க இப்போதைக்கு இந்த இடத்த விட்டு கிளம்புறோம். முக்கியமா அந்த நைட் பால் டோர்னமெண்ட் வர அன்னைக்கு நீங்க எல்லாரும் நேர்மையா விளையாடணும்னு ஆசைப்படுறேன். அதுலயே வச்சு கொஞ்சம் நேர்மையா இருங்கன்ற மாதிரி அவன் சொல்லிட்டு அந்த இடத்துட்டு கிளம்ப. ஏய் கான், என்னடாச்சு உனக்கு டக்குன்னு இப்படியா வந்துட்டேன் அப்படின்னு நேஜாக்கும் கேட்க. டேய் வரக்கூடிய போட்டியில நம்ம விடக்கூடாது, அதுல ஃபோக்கஸ் பண்ணுவோம். அது மூலியமா உங்களுக்கு தோல்வினா என்னன்றதை காமிப்போம். நமக்கு தான் நல்லா தெரியும் அவன் தானுங்க இந்த மாதிரி எல்லாம் பார்த்துருப்பானுங்க. அப்படி இருக்கும்போது எதுக்கு நீ தேவையில்லாம அப்படியே விட்டுக்கணும்? போன வருஷம் மாதிரி இந்த வருஷமும் ஜெயிச்சலாம் நினைச்சிட்டு இருக்கானுங்க என்னன்னு தெரியல. ஆனா கண்டிப்பா இந்த முறை விடக்கூடாது நம்ம. ஏன்னா எல்லாமே இந்த வருஷம் சரியா இருக்க போகுது. கவலைப்படாதீங்க, நம்ம கிட்ட ஸ்ட்ராங்கான படை இருக்கு, அவங்க ஜெயிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் பார்த்தா வரும்போது அந்த ஈஸின்னு சொல்லக்கூடியவன் அதுல ஒருத்தனை பாக்குறான். பார்த்தா நம்ம சாலம் தான். அவனை பார்த்துட்டு ஷாக்ல அவன் அந்த இடத்த விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி அப்பா நான் கொஞ்சம் போயிட்டு வரேன், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. சரி ஓகே பார்த்து போயிட்டு வா, சீக்கிரம் வந்துடும், அவன் கண்ணில் படாதுன்ற மாதிரி அவங்க அனுப்பிச்சு வைக்கிறாங்க. பார்த்தா இவன் ஏதோ ஸ்பை வேலை பார்க்கறது உள்ள போறான் போல. அதுக்கப்புறம் பார்த்தா சாலோன் இருக்கிற இடத்துக்கு இவனும் போறான். அப்ப அவன் பார்த்தா வேம்பேச வித்தின விஷயங்களை அவன் யோசிச்சு பார்க்கறான். நம்ம எல்லாம் வேம்பேசி யாருக்கிட்டே பழக்கூடாதுன்னு. அப்ப அந்த இடத்துல அந்த முழு நிலவை பார்த்துட்டு அவனுக்கு ஒரு மாதிரி மண்டிக்குள்ள வித்தியாசமான உணர்வு வருது. உடனே பார்த்தா அவன் தன்னுடைய பவர் என்னன்றத வெளிக்காமிக்க அந்த டைம் என்ஜின்னு சொல்லக்கூடிய இந்த பையனும் அந்த இடத்துக்கு வருவான். நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன், ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறோம். இப்படி இருக்கு சாலோன், லாஸ்ட் இயர் நைட் பால் மேட்ச்ல தான் உன்னை பார்த்தது. ஆனா அப்ப பார்த்ததை விட இப்போ ரொம்ப வித்தியாசமா இருக்கு. நீ ஒரு வேர்ஃபுல்ஃபா, எங்களை மாதிரி தானே நீயும். மறைச்சு எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா உன்ன மாதிரி தான் நானுமேன்றது சொல்லிட்டேன். உன்ன மாதிரி நாட்கள் நாங்க கிடையாது. அப்ப நீ பார்ட் ஆஃப் வேம்பயர் நினைச்சிட்டு இருக்கியா? நீ இந்த ஒரு விஷயத்த உன்னுடைய நண்பர்கள் கிட்ட இருந்து மறைக்கிறன்றது எனக்கு நல்லாவே தெரியுது. ஏன்னா உன்னுடைய நண்பர்கள் மொத்த பேருமே வேம்பயர். அவங்க இந்த விஷயம் தெரிஞ்ச உன்னை வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்க தான் நான் யோசிக்கிறேன். இங்க பேரு தேவையில்லாம அவங்கள பத்தி எந்த விதமான கதை இந்த இடத்துல பேசாத. அவங்களுக்கு என்னை பத்தி தெரிஞ்சாலுமே ஏத்துப்பாங்க. சரி ஓகே, உனக்கு உண்மையா சொல்லணும்னா வேம்பயர் வேர்வொல்ஃப் சேர்ந்து ஒரு ஹைபிரிடா வரது எல்லாமே ஒரு ரேரான விஷயம். அதனால நீ பெருசா எதுவும் கண்டுக்காத. ஏன்னா நம்ம பரம்பரை எனிமீஸ். அப்புறம் நான் இங்க பேச வந்ததுக்கான ரீசன் என்னன்றதை முக்கியமா சொல்றேன். இது ஆல்ரெடி உனக்கு தெரிஞ்சிருக்கும். எங்க ஸ்கூல்ல சேர்ந்த ஒருத்தனை தான் உங்க ஸ்கூல்ல இருக்கிற ஏதோ ஒரு வேம்பயர் வந்து கொண்டு இருக்கான். தெரியும். செத்தவனுடைய கழுத்துல பார்த்தா 2 பல்லு வந்து மார்க் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவனுடைய பாடியில கொஞ்சம் கூட ரத்தமே கிடையாது, மொத்தமே காலியாட்டு இருந்துச்சு. நீ சொல்றது எனக்கு புரியுது என்ன நடந்திருக்கோன்னு. ஆனா நாங்க அந்த மாதிரி கிடையாது.
கிடையாது, நாங்க அந்த மாதிரி பண்ண மாட்டோம்டா எப்பவுமே. உனக்கே புரியும் நான் இப்போ எதுக்காக இங்க வந்து உங்ககிட்ட இந்த விஷயத்த எல்லாமே சொல்றேன். ஏன்னா தெரியும் இந்த இடத்துல என்ன நம்புற ஒரு ஆள் நீ மட்டும் தானே, அதுதானே சொல்ல போற. ஆனா இங்க பாரு, சில முறை நாங்க ரத்தத்தை குடிப்போம் தான், ஆனா இந்த மாதிரிலாம் நாங்க பண்ண மாட்டோம். அதே மாதிரி உங்களை போலியும் நாங்க கிடையாது. இந்த முழு நிலவு வந்தப்போ நீங்க எல்லாம் எப்படி மாறுவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். புரியுது. வேர்வல்ஸை பொறுத்த வரைக்கும் முழு நிலவு என்னைக்கு வருதோ அந்த பௌர்ணமி அன்னைக்கு கட்டுக்கடங்காம ஒரு ஆக்ரோஷமான மிருகமா இருப்பாங்க. ஆனா நாங்க எப்பவுமே மனிதர்களை துன்புறுத்துறது கிடையாது. நாங்களும் கிடையாதுடா, நாங்களும் உங்கள மாதிரி தான். அப்படி இருக்கும்போது நாங்க மொத்த வேம்பயர்ஸ் மாதிரி நினைக்கிறது நிறுத்து. வேணும்னா மொத்த வேம்பயர்ஸ் வந்து இந்த மாதிரி பண்ணலாம், என்னமோ அவங்க பண்ற வேலையை நாங்க இங்க ஒன்றும் பண்ணல. நீ தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்களே, நாங்க ரொம்ப நல்லவங்க. சரி ஓகே, நீ எந்த அளவுக்கு நல்லவன்றத அவங்கள கம்பேர் பண்ணும்போது எதை வச்சு சொல்லுவேன்? அந்த டைம் அவனுக்கு பதிலே இல்லை. நீ கேட்டல வேர்வல்ஸ் அண்ட் வேம்பயர் ஹைபிரிட்டடா ஒருத்தன் பிறக்க முடியுமான்னு, அதுக்கான பதிலும் என்கிட்ட கிடையாது. பரவாயில்லடா, தெரியாம கேட்டுட்டேன், இதுக்கு ஏன்டா இவ்வளவு சோகமா வரேன்? பதில் தெரியலாம், பரவாயில்ல விட்டு பாத்துக்கலாம். பதில் தெரியலன்னு கிடையாது, அதை எப்படி நான் உனக்கு சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியாது. காரணம் என்னன்னா நாங்க எல்லாருமே எங்களுக்கான பேரண்ட்ஸ் யாரு, நாங்க எப்படி இந்த உலகத்தை வந்தோன்ற விஷயம் எல்லாம் எதுவுமே தெரியாம தான் இதனால் வரைக்குமே இருக்கும். நாங்க எல்லாரும் ஒன்னா தான் வளர்ந்தோம். ஏதோ ஒரு கனவுக்குள்ள இருந்து வெளியே வந்த மாதிரி திடீர்னு தோணுது என்னுடைய லைஃப் ஸ்டார்ட் ஆனது பார்த்தா. ஆனா கண்டிப்பா நாங்க யாருமே அந்த கொலை பண்ணது கூட சம்மந்தப்பட்டது கிடையாது. கண்டிப்பா இங்க வேற யாராச்சும் வேம்பயர்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே, நீ உண்மையதான் சொல்றன்றதை நான் இப்ப நம்புறேன். இருந்தாலும் நம்ம கூட இருக்கிற இந்த நட்பு வந்து இன்னமும் தொடரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கை கொடுக்கலாம் பார்க்க, ஆனா அவன் கொடுக்க மாட்டான். ஆனா நான் வந்து எப்படா கையை கொடுத்து உனக்கு? சரி பரவாயில்ல விடு, அடுத்த முறை வரும்போது ஒரு ஹாயாச்சு சொல்லு, போயிட்டு வரன்ற மாதிரி அவன் கிளம்ப. அதுக்கப்புறம் நம்ம சோஹா கிட்ட இவங்க எல்லாருமே பேசிட்டு இருக்கும் போது அவனுக்கு 2 பேரும் பிராக்டிஸ் போறதா கிளம்பும் போது எலி கிட்ட சோஹாவும் உனக்கு எப்படி நான் அந்த இடத்துல இருக்கன்றது தெரிஞ்சு அந்த இடத்துக்கு வந்தேன். அந்த டைம் வந்து இவன் அவருடைய பிரச்சனை அந்த இடத்துல வெளிப்பட்ட உடனே அது உடனே உணர்ந்துதான் அந்த இடத்துல இருந்து வேகமா கிளம்பி வந்திருப்பான். அது வைப்பான் சும்மா அந்த சைடு வாக்கிங்காக வந்தேன். சரி ஓகே ஓகே, நீ பண்ண உதவிக்கு ரொம்ப நன்றி, எனக்காக வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிட்டு வேக்கப்பட்டு சொல்றேன் இவரை பார்த்தேன். சரி சரி, நீ தப்பா புரிஞ்சுக்காத. குட் நைட் நோயா ஜாக், உங்களுக்கும் குட் நைட். அப்புறம் போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் காண, அப்புறம் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து வேம்பயர் தான் அவங்களுடைய ஃப்ரெண்டா இருக்கவங்களே இந்த ஒரு அகாடமியில வச்சு கொன்னதா சொன்னாங்க. அது உண்மையா இருக்குமா? அவனும் கூட சொல்றத பார்த்து வேம்பயர்ஸை வெறுக்கிற மாதிரி தெரியுது. அவங்களும் என்ன மாதிரி தான்றது புரியுது இதுல இருந்து. ஏன்னா ரொம்ப காலங்கள் முன்னாடி என்னுடைய ஃப்ரெண்டையும் அப்படிதான் ஒரு வேம்பயர் கொன்னுடுச்சு. அதுல இருந்து தான் நான் வேம்பயர்ஸை வெறுக்கிறேன். அது எப்படி சொல்றது, நான் சொன்னது அவங்க வந்து அந்த மாதிரி சொன்னதுனால சொல்றேன். சரி நான் போயிட்டு வரேன். ஹெலியும் இவளுடைய ஃப்ரெண்டை வந்து ஒரு வேம்பயர் கொன்னதுனாலதான் இவ வேம்பயர்ஸ் மேலே இவ்வளவு கோபமா இருக்கலாம். சோஹா அதுக்கப்புறம் பெட்ல வந்து படுக்கும் போது எனக்கு நிறைய விஷயம் நடந்துருச்சுராப்பா. இருந்தாலும் சண்டை போட முடியாம தடுத்தது நல்ல விஷயம் தான். அது மட்டும் இல்லாம எலியோடைய கொஞ்ச நேரத்துல வந்து அந்த கோபத்தை தடுக்கலாம் ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை நடந்திருக்கும் எனக்கு உள்ளுக்குள்ளே தோணுச்சு. அதுக்கப்புறம் இவன் குரூப் மீட்டிங் வச்சதுல ஏப்பா அவ சாதாரணமான பொண்ணே கிடையாது, அவ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தா. உண்மைதான், என்னோட ஸ்ட்ராங்கா இருந்தா. ஏன்டா நீங்க 2 பேரும் எதை வச்சுட்டு அதெல்லாம் சொல்றீங்கன்ற மாதிரி இவன் கிட்ட கேட்கறதுல. அதுவப்பா நாங்க பிராக்டிஸ் முடிச்சு அந்த சைடு வந்துட்டு இருந்தோமா, அந்த டைம் வந்து திடீர்னு நாங்க எதிர்பார்க்காத, இது வரைக்கும் நாங்க வாழ்க்கையிலே பார்த்தராத ஒரு பவர்ஃபுல்லான பிரசன்ஸை உணர்ந்தோம். அந்த ஒரு எனர்ஜி வெளிப்பட்ட அந்த இடத்துக்கு போனா அவ தான் நின்று இருந்தா. அது மட்டும் இல்லாம சோஹா வந்து இடையில வந்து இவனுக்கு 2 பேரும் சண்டை போடும் போது குறுக்காக போயிட்டு தடுத்த பாருங்க, அவளுடைய சக்தி அவ்வளவு அபாரமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஹெலியும் டேய் சாலோனா என்னடா ரொம்ப லேட்டா வர, என்னடாச்சு? திரும்ப ஏன்டா ரூம்ல மீட்டிங் போட்டுக்கிறீங்க? அதுவா சோஹா பத்தி பேசிட்டு இருந்தோம். அவளுடைய ரூம்ல வந்து நம்ம மீட்டிங் போட முடியாதுல, இங்கதான் இதுக்கப்புறம் நம்ம ஸ்டோரேஜ் ரூம். என்னது டேய் விருப்பத்தாதீங்கடா, இதெல்லாம் ஸ்டோரேஜ் ரூம் முடியாது, இது என்னோட இதுதான். என்னடா இப்படி சொல்ற? கஷ்டப்பட்டு கிளீன் பண்ணிருக்கோம்ல. டேய் அதுக்கு ஷிவனோட ரூம் யூஸ் பண்ண உங்களுக்கு? டேய் போடா, அந்த இடத்துல நான் ஒன்னும் கிளீன் பண்ணலடா, அதெல்லாம் கிளீன் பண்றதுக்கு ரொம்ப லேட் ஆகும்டா. அப்ப நேத்து சொன்ன என்ன போல வர நீங்க? எனக்கு கிளீன் பண்றதுனா பெரிய கலா தெரியுமா, நான் வீட்டு வேலை எல்லாமே செய்வேன்னு சொல்லிட்டு சீனா போட்டு அந்த பொண்ணுகிட்ட இப்ப நான் உங்க ரூமை கூட கிளீன் பண்ண துப்பு இல்லாம இருக்கேன். அது அந்த பொண்ணை மயக்கத்துக்காக சொன்னேன். சாலோன் உனக்கு ஒரு முக்கியமான விஷயம் தெரியுமா? நம்மளுடைய ஸ்கூல்ல இப்ப நைட்ல பார்த்து வேற ரூல்ஸ் வந்துட்டு போச்சுடா. எனக்கு நல்லா தெரியும், உனக்கு எப்பறம் தெரியும்? அது நான் உணர்ந்தடா. அதுக்கப்புறம் அவங்க எதுக்கு வந்தாங்க அந்த நோக்கத்தை பத்தி பேசி அவனுக்கு கொஞ்சம் கடுப்பா வரானுங்க. கண்டிப்பா நம்ம மேல சந்திக்க போறானுங்க. நம்ம எப்படி இருந்தாலும் எந்த ஒரு வகையில நம்மளால அந்த சோஹான்னு சொல்லக்கூடிய பொண்ணுக்கு பிரச்சனை வரக்கூடாது. கானோன்னு பக்கம் பார்த்தா நம்ம சோஹாவை பார்த்து யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கு பிடிச்சிட்டு போல அந்த பொண்ணு. சாலோன் பக்கம் கடுப்புல டேய் நம்மளாம் அவன் கூட ஃப்ரெண்ட் ஆக கூடாதுன்னு இதுக்கு தான் சொன்னேன், இப்படியே தள்ளி இருப்பா. அதை விட நாங்கெல்லாம் நேற்று பவர் காமிச்சோமே, அந்த மாதிரி நீ எதுவும் காமிக்கல. இது வரைக்கும் எங்க கிட்ட கூட நீ என்ன பவர் வச்சுங்கன்னு சொல்லவே இல்லை. அப்படின்னா நீ ஆர்டினரியான ஹியூமனா? அப்ப நான் ஒரு ரத்தத்தை உறுதி ஏத்துறேன் டேய் கம்முனரா. அப்ப வேற எதனா பொண்ணுங்களோட மைண்ட படிக்கிற பவர் எதுனா இருக்கா இவனுக்கு? உனக்கு கொலை போற பேரு. சாலோன் கடைசியா ஒரு கண்டிஷன் போடுவான், யாருமே அவ கூட திரும்ப பேசாதீங்கடா. எல்லாருமே அதுக்கு ஒத்துக்க. சிவன் பார்த்தா மறுநாளே போயிட்டு சோஹா நம்ம 2 பேரும் வீக்கெண்ட்ல அவுட்டிங் போவோமா அப்படின்ற மாதிரி கேட்க என்னதுன்ற மாதிரி அவன் ஷாக் ஆயிடுவான். அதோட இப்போ பார்த்தா நம்ம ஷியோனா அவனுக்கு எவ்வளோ சொன்னியோ அந்த விஷயத்தெல்லாம் கண்டுக்குன்னு அப்படியே ஒத்துக்கணும். இப்போ மறுநாளையே பார்த்தா நம்ம சோஹா கிட்ட போயிட்டு சோஹா இந்த வீக்கெண்ட்ல நீ ஃப்ரீயா இருந்தேன்னா நம்ம 2 பேரும் வெளியே போவோமா? வீக்கெண்ட்லியா எங்க அதுவா அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டே இருக்கும் போது டக்குன்னு பார்த்தா அந்த இடத்துல சாலோன்னு வந்துட்டு டேய் எதுக்கு அவனை கேட்டுக்கிறேன் வா நம்ம 2 பேரும் பழசாக்கு ஒன்னா போவோம், ஐஸ்கிரீம் ஷாப்பிங்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் போயிட்டாங்க என்ஜாய் பண்ணுவோம். டேய் நான் சொல்றது கேட்கறியா இல்லடா கம்முனாட்டி நாய்ன்ற மாதிரி பின்னாடி ஒருத்தன் கத்திட்டு இருக்கான். எனக்கு ஓகே தான், ஆனாலும் வா 2 பேருமா மட்டும் போவோம். உனக்கு பிரச்சனை இல்லையா? எனக்கு பிரச்சனை இல்லை, நான் ஒத்துக்கவே மாட்டேன். நான் நீங்க 2 பேரும் மட்டும் போறது. நான்
நானும் உங்க கூட வருவேன். டேய் உனக்கு என்னடா வயிற்று வச்சு நாங்க 2 பேரும் போறதில்ல. டேய் நாயே உன்னை நான் தனியாவே அனுப்ப மாட்டேன். நேற்று அவ்வளவு சொல்லியும் மானம் கட்டு போயிட்டு இப்ப திரும்பி வந்துட்டு இந்த பொண்ணுகிட்ட இப்படி எல்லாம் கேட்டு இருக்கேன். நீ இதுல தலையிடாதரா. நான் தலையிட வேணாம்னு சொல்லிட்டு உன்ன பக்கம் இவனுக்கு 2 பேரும் கூட சண்டை போயிட்டு இருக்கு. நான் வரதுல உங்களுக்கு பிரச்சனை ஆச்சுன்னா நான் வரலப்பா. என்னப்பா உங்களுக்கு பிரச்சனை? இவ கிட்ட இருந்து தள்ளிடுறான். நேத்து தானே உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். அப்ப என்னமா நல்ல புலவர் மாதிரி எல்லாத்தையும் பேசிட்டு இப்ப என்னடா மானம் கட்டு போயிட்டு இப்படி பண்ற? அதுவா ஒண்ணு இல்ல. அப்போ உங்ககிட்ட நடிப்புக்காக அப்படி சொன்னேன். ஆனா உண்மையிலேயே இவ கூட போனன்றது என்னுடைய ஆசை. குழந்தை சாலம் நீ எல்லாத்தையும் ஏமாந்து போடுற. ஹெலி ஜினோ ஜானு ஜேக்கா நோவா என்னடா உனக்கு பிரச்சனைன்ற மாதிரி அவனுக்கு எல்லாம் வர தெளிவுபடுத்தி முடியுமா? இங்க பாருங்கடா சியோன் வந்து நம்ம நேத்து பேசின விஷயத்தெல்லாம் மறந்துட்டு இன்னைக்கு அந்த பொண்ணு கூட வெளியே போன சொல்லிட்டு கேட்டு இருக்கான். வீக்கெண்ட்ல சோஹா கூட பால்சா இடத்துக்கு ஒன்னா போறான். உண்மையா பண்ற மாதிரி எல்லாரும் சாக்கவே. டேய் எதுக்குடா எல்லாருக்கிட்டையும் இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்க பைத்தியம்? நீ ப்ராமிஸை மீறினதுக்கான ஃபால்ட் வந்து என்னுடைய தப்பு கிடையாது, உன்னுடைய தப்பு தான். அதனால இந்த விஷயத்த நான் மட்டும் கேள்வி கேட்டா பத்தாதுன்னு தான் எல்லாருக்கும் தெரியப்படுத்தினேன். இந்த விஷயத்த கேட்ட உடனே ஜானோ 2 பேரும் ஒன்னா போறாங்கடா. ஆமாடா இவனை என்ன எதுன்னு கேள்றா ஜானா அப்படின்ற மாதிரி அவன் கேட்க உடனே பார்த்த தலைவன் டே நானும் வரடா சொல்லிட்டு ஒவ்வொருத்தனை அதுக்கப்புறம் ஒத்துக்க இவன் ஷாக்காயிடுவான். சாலணும் டேய் என்னடா மானக்கட்டு போயிட்டு நீங்களும் இருக்கீங்க. டேய் கம்முனாடி சாலணும் உன்னால பத்தியா தனியா போக வேண்டிய ட்ரிப்பை இப்படி கூட்டமா சேர்ந்து போற மாதிரி ஆயிடுச்சுடா. இவனுக்கு எப்படி சொல்லணும் நான் ஏன்டா எதிர்பார்த்தேன். சோஹா சொல்லு ஹேரி, நான் வந்து கேள்விப்பட்டேன் நீ வீக்கெண்ட்ல எங்கேயும் வெளியே போறியாமே. நானும் விருப்பப்பட்டவங்க கூட வரலாமா? கண்டிப்பா நீ வரலாம். சரி ஓகே வீக்கெண்ட்ல பாப்போம் அப்படின்ற மாதிரி அவங்க 2 பேருக்குள்ள டெலிபதிக்குள்ள ரொமான்ஸ் போயிட்டு இருக்கு. எனக்கு இந்த அனிமேல வந்து அனிமே சாங் ரொம்பவும் பிடிக்கும். கண்டிப்பா அதை போய் மிஸ் பண்ணாம கேட்டு பாருங்க. அதுக்கப்புறம் சோஹாவும் எந்த துணியை போட்டு போலாம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். எதை சூஸ் பண்றதுனே தெரியாம முடிச்சிட்டு இருக்கும் போது உன்னொரு பக்கம் ஒரு விஷயத்தை நினைச்சு சந்தோஷப்படுறான். உண்மையா சொல்ல போனா என்னால நம்பவே முடியல. என்னுடைய நண்பர்களோட சேர்ந்து நான் வெளியே போறேன். அந்த டைம் வந்து ஒரு பிளாஷ்பேக் யோசிச்சு பார்ப்பான். அவ யாருமே ஃப்ரெண்டா இருக்காத யாருமே பழகாத அந்த ஒரு வயசுல கிறிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பையன் வந்து பழகிருப்பான். நீ தானே சோஹா? நான் தான் கிறிஸ். எல்லாரும் சொல்றாங்க நீ வேம்பயராமே. உண்மையிலே நீ வேம்பயர் தானா? இந்த விஷயத்தை கேட்ட உடனே அவங்க கிட்ட பேசாம திரும்பிப்பான். நீ வேம்பயர் இல்லன்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டயும் போய் சொல்றதுல ஒரு பிரயோஜனமும் இல்ல. ஏன் இந்த மாதிரி சொல்றேன்? யாருமே நான் இந்த விஷயத்த சொன்னா நம்ப மாட்டாங்க. அதனாலதான் அவங்க கிட்ட போயிட்டு நான் பெருசா எதுவும் சொல்றது இல்ல. எப்பயோ விட்டுட்டேன் அதெல்லாம். ஆனா எனக்கு நல்லா தெரியுமே நீ வேம்பயர் இல்லன்றது. ஏன்னா நீ பார்க்க அப்படிதான் தெரியுது. முக்கியமா இப்போ என்னுடைய காலை பாரியா, என்னுடைய கால் இப்போ இப்படி இருக்கல கிராஸா. அதுக்கான காரணம் நான் சின்ன வயசுல பிறக்கும் போதே எனக்கு அப்படியே தான் இருந்தது. ஆனாலும் என்ன பாக்குற சில பேரு இல்ல நிறைய மக்களே இவன் ரொம்ப வித்தியாசமான குழந்தைன்னு சொல்லிட்டு என்ன ரொம்பவும் கேவலமா தான் பேசுவாங்க. பல பேர் பல விதமா சொல்ற இந்த உலகத்துல அவங்க சொல்றவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க. ஆனா அவங்களுக்காக நம்ம இங்க ஒன்னும் வாழல. அதனால அவங்க கிட்ட போயிட்டு நீ வேம்பயர் இல்லன்றத சொல்றதை விட்டுட்டு நீ வேம்பயர் இல்லன்றத நீ நம்புறல அது போதும். அது மட்டும் இல்லாம நான் உன்னை நம்புறேன். நீ எல்லாம் வேம்பயரா இருக்கிறது வாய்ப்பு இல்லைன்னு யாரும் நம்பலன்னா நீ ஃபீல் பண்ணாத. ஏன்னா எல்லாருமே நம்மள மாதிரி ஸ்பெஷலானவும் கிடையாது. நீ வேம்பயரா இல்லைனாலும் உனக்குள்ள இருக்கிற அந்த பவர்ஸ் எல்லாமே யாருக்கிட்டயுமே இருக்காதுல்ல. அதனால சோகா நம்ம 2 பேரும் ஃப்ரெண்டா இல்லாமா நீ தனியா இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அதுக்கப்புறம் ரொம்ப க்ளோஸா மாறிடுவாங்க. 2 பேரும் நல்லா சந்தோஷமா இருப்பாங்க. ஜாலியா ஒவ்வொரு நாளும் என்ஜாய் பண்ணுவாங்க. தங்களுடைய சீக்கிரட்டான விஷயங்களை கூட ஷேர் பண்ணிப்பாங்க. என்னுடைய லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் அப்படி நான் சந்தோஷப்பட்டது கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தா தன்னுடைய வேம்பயர் பவரை சரி உண்மையிலே வேம்பயர்ன்றது ரிவீல் ஆகல. இவ்வளோடைய அந்த சூப்பர் பவர் வந்து கிறிஸ் கிட்ட காமிக்கலாம் வாய பொழந்துருவான். ஏமா நீ பவர்ஃபுல்லான ஆளா இருக்கேமா, நீ வேற லெவலு, ஏன்டா இப்படி சொல்ற? ஏன்னா இந்த மாதிரியான சாதாரண மனுஷன் கிட்ட இந்த மாதிரியான பவர்ஸ் எல்லாம் இருக்காது. நீ ஸ்பெஷல். உனக்கு பயமா இல்லையா நான் ஒரு வேம்பயரா இருப்பேன்னு? எனக்கு ஏன்டி பயமாலாம் இருக்கு. நான் தான் உனக்கு நீ வேம்பயர் இல்லைன்றதை நான் நம்பவே இல்லையே. ஆனா இருந்தாலும் என்னால ஒண்ணுமே என்ன முழுமையா நம்ப முடியல நான் ஒரு வேம்பயரா இல்லையான்னு. சரி வேணும்னா நீ என்னுடைய கழுத்துல சின்ன கடிச்சு ட்ரை பண்ணி பாரு சோ, அப்போ உண்மை தெரிஞ்சிடும்ல நீ வேம்பயரா இல்லைன்னு. அதை நான் பண்ண மாட்டேன். எதனா பாதிப்பு ஏற்படுத்திடுறேன். ஒன்னும் ஆகாது. இங்க வா கிட்ட வந்துட்டு அதை ட்ரை பண்ணி பாருன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அனுமதிப்பான். தன்னுடைய கழுத்து காமிக்குதுல இன்னொரு பக்கம் அவ்வளவு கிட்ட போயிட்டு அதை ட்ரை பண்ண ஒரிஜினலான வேம்பயரா இருந்தா நேத்திக்கு வந்து கடிச்சு குதறி ரத்தத்தை உறிஞ்சிருக்கும். ஆனா இவ அப்படியாப்பட்ட ஆள் இல்லைன்றதை நிரூபிச்சிட்டா. நான் தான் உண்மையிலே சொல்லல நீ வேம்பயர் கிடையாதுப்பா. இப்போவாச்சும் உன்னை நீ நம்ப. கண்டிப்பா நான் நம்புறேன். நீ பண்ண உதவிக்கு ரொம்ப நன்றி. நீ கவலைப்படாத சோஹா, நான் உன்னை நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணவா அப்படியே தூங்கிறான். அதுக்கப்புறம் வீக்கெண்ட் வருது. இவ ஒரு இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அந்த இடத்துல பார்த்தா தலைவன் சிவனா வருவான். சாரிப்பா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, எனக்கு முன்னாடியே வந்துட்டு இருக்க போல. சிவனா என்னடா அதை விட இன்னைக்கு ரொம்ப நீ கியூட்டா இருக்க. சரி ஓகேடா ரொம்ப தேங்க்ஸ். மத்தவங்களும் எங்கடா? அதுவாப்பா அது அவங்க கொஞ்சம் சில பேர் வந்து பிஸியா இருக்குன்னு சொன்னாங்க. அதனால அவங்க வரது கஷ்டம் தான். இப்படிதான் எதனா ஒரு முக்கியமான விஷயம்னா அவங்க இப்படிதான் பண்ணுவானுங்க பிஸின்னு சொல்லிட்டு. அப்படின்னா அவனுக்கு வேலையா இருப்பானுங்க. சரி விட நம்ம 2 பேரும் இன்னைக்கு என்ஜாய் பண்ணுவோம் பாப்பாலாம். என்ன பக்கம் வரும்போது யோசிக்கிறான் எலியும் பிஸியாவா இருப்பான். வேணா அவனுக்கு மெசேஜ் பண்ணி எங்க இருக்க என்ன பண்ணிட்டு இருக்கான்னு கேட்குவான். ஆனா அதை கேட்டா ரொம்ப நாகரிகமா இருக்காது. வேணாம் அவன் பிஸியா இருக்கிறவனால நம்ம போயிட்டு துன்புறுத்துற மாதிரி ஆயிடும். அவனா தானே விருப்பப்பட்டு வரான்னு சொன்னான். சோஹா இன்னைக்கு இடமே பார்க்க ரொம்ப நல்லா இருக்குல்ல? ஆமா இருந்தாலும் அவன் என்ன வேலைன்னு சொல்லியிருந்தா நல்லா இருந்திருக்கும். அவன் கொஞ்சம் வந்திருந்தாலும் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். அதுக்கப்புறம் தலைவன் அந்த இடத்த அவளுக்கு நல்லாவே சுத்தி காமிச்சிட்டு இருக்கான். இந்த இடம் எப்படி இருக்கும்ன்றது. அதுல அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு ஐஸ் கடையில ஐஸ்கிரீம் 2 பேரும் வாங்கி சாப்பிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவளை சாப்பிட வச்சுட்டு நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணு, இந்த கொஞ்ச நேரத்துல போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவன் வேற ஒரு இடத்துக்கு கிளம்பிடுவான். இன்னொரு பக்கம் பார்த்தா டைம் 5 மணிக்கிட்டே ஆயிடுச்சு. இவனுக்கு இன்னும் இடத்துல ரெடி ஆயிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஏன்டா சோஹாவை போயிட்டு யாரா கூட்டின்னு வர போறது? நான் போறேன் நீ போறேன்னு சொல்லிட்டு ஆளுக்கு அடிச்சுக்கிறானுங்க. ஒரு இடத்துல பார்த்தா எல்லாருமே ஒன்னா போயிட்டு கூட்டின்னு வரோம்னு சொல்லிட்டு போலான்னு பார்க்க நோவா சரியான கேள்வி கேட்பான். ஏன்டா நம்ம கூட சிவன்னு சொல்லிட்டு ஒரு மோதவி எங்கடா? இவனுங்க எல்லாம் வாயா பழப்பானுங்க. ஆமால டேய் அவன் நம்மள ஏமாத்திட்டு போயிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன்டா. தலைவன் அதுக்கப்புறம் தனக்கான ஐஸ்கிரீம் வாங்கி வந்துட்டு அவங்க 2 பேரும் சாப்பிட்டு இருக்கும் போது கரெக்டா பார்த்தா சிவனே என்னடா வேலையை பார்த்து வச்சிருக்க அப்படின்ற மாதிரி தெளிவு எல்லாரும் கடுப்பா வரானுங்க. அவன் கிட்ட எங்கடா இருக்க? நீ தான் சொன்ன 5 மணிக்கு
மீட் பண்ணலாம் எல்லாரும் ஒன்னா போலான்னு. ஏன்டா இப்போ நீ இங்க இல்ல? ஏய் நான் எங்கடா 5 மணிக்கு சொன்னேன், நான் 4 மணிக்கு தான் சொன்னேன். பாவண்டா நீங்க அதே இடத்துல வெயிட் பண்ணி பெஞ்ச் தேய்ச்சின்னு இருங்க, நான் இவன் கூட இந்த இடத்துல ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். இன்னும் பக்கம் சொல்லணும், டேய் நாயா வந்தா உன்னை கொன்னுடுவேன், இன்னும் நக்கல் காமிச்சிட்டு இருக்கியா, அந்த பொண்ணுகிட்ட என்னடா பேசிட்டு இருக்கு நீ? அப்படி டேய் டென்ஷன் ஆகுறான் சொல்லணும். ஆக்சுவலி இப்போ நாங்க அடுத்ததான் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு போட் ரைடிங் தான் போறோம், வேணும்னா நீங்க அந்த இடத்துல நீந்தி வந்து எங்க கூட ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தெளிப்பத்தி கட் பண்ணிடுவான். சோகாவும் டேய் என்னடா மண்டைக்குள்ள ஏதோ பேசிட்டு இருந்த மாதிரி தெரிஞ்சு என்னடாச்சு? ஒன்னும் இல்லப்பா ஐஸ்கிரீம் நல்லா இருக்குல்ல. இன்னும் பக்கம் இங்க இருக்க நல்லா கடுப்பா வரானுங்க. டேய் அவன் நம்மள நல்லாவே ஏமாத்திட்டு போயிட்டான். ஆமா டேய் விடுங்கடா, அவன் அப்படியாப்பட்ட ஆளுதான்றது நமக்கு நல்லாவே தெரிஞ்சது தான், நம்ம தான் கொஞ்சம் உஷாரா இருந்திருக்கணும், வேற வழியில வாங்க நம்ம கிளம்புவோம். அதுக்கப்புறம் சோகா பார்த்தா சிவன் கிட்ட ரொம்ப தேங்க்ஸ்ரா சிவன், எல்லாரும் இந்த இதுல பிஸியா இருக்காங்க, வராம போனதுலயும் நீ ஒருத்த மட்டும் எனக்காக கூட வந்து இந்த இதுல நின்னல, ரொம்ப சந்தோஷம், நீ ரொம்ப நல்லவன்டா. அப்படிதான்ப்பா, என்னை பொறுத்தவரைக்கும் எல்லாருக்கும் மதிப்பு கொடுக்கணும், அவங்களும் வேலைபிளான மனுஷனை பார்க்கணும். ஆக்சுவலி இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் இந்த பிளாசாக்கு வரது. அப்படியா? ஆமா, எனக்கு தனியா வரதுல இங்க கொஞ்சம் பயமா இருந்துச்சு. சரி ஃபீல் பண்ணாத, இன்னைக்கான நாளை வந்து இன்னைக்கு போட் ரைடிங் முடிச்சிருவோம், அடுத்தது அதான் பண்ண போறோம். கிரௌட் எப்பவுமே இந்த இடத்துல இப்படிதான் இருப்பாங்க, பட் ஆனா அந்த போட் ரைடிங் ரொம்ப சூப்பரா இருக்கும். நான் போயிட்டு டிக்கெட்ஸ் வாங்கி வந்துடுறேன், நீ இதே இடத்துல வெயிட் பண்ண. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவன் கிளம்ப இன்னொரு பக்கம் பார்த்தான். அவன் போன பிறகு நம்ம ஹெலியும் சோகா கிட்ட டெலிபதி மூலியமா பேசலாம். சோகா சொல்லு ஹெலி, நீ பிளாசால இருக்க? ஆமா. நீ இன்னைக்கு ரொம்ப பிஸியா இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன். ஆமா அது ஒரு முக்கியமான விஷயத்தின் காரணமா தான் நான் பிஸியா இருந்தேன். என்னது? அது ஒண்ணு இல்ல, உன்னை மீட் பண்றதுக்காக ப்ரிப்பேர் பண்ணி வரதுக்கு தான் லேட் ஆயிடுச்சு. என்னது டே இப்பெல்லாம் சொல்லி என்ன கடுப்பேத்தாத. அப்போ ஆக்சுவலி அவ வெக்கப்பட்டு இருக்கா, இவன் நமக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கானே, போய் தானே அது? இல்ல உண்மைதான், இருந்தாலும் என்ன மன்னிச்சிடு, எனக்கான சில கமிட்மெண்ட் இருந்ததுனாலதான் லேட்டா வந்துட்டேன். ஆனா கண்டிப்பா நீ இருக்கிற இடத்துக்கு நான் வந்துருவேன், எனக்காக மட்டும் வெயிட் பண்ணு. சரி ஓகே இந்த விஷயத்த நான் சிவன் கிட்ட சொன்னா கரெக்டா பெட்டரா இருக்கும், அதனால அவனை போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு கிளம்பி போவான். ஆமா நான் சரியான வழியில் தான் போறானான்னு சொல்லிட்டு அவ போயிட்டு இருக்கேன். அந்த ஒரு சமயத்துல ஒரு சந்தை பார்ப்பான், அது ஏதோ டிஃப்ரெண்டா இருக்கு, நம்ம இந்த இடத்துல இருந்தாலும் நிலைமை மோசமாகற மாதிரி ஏதோ ஒரு உள்ளன்னு தோணுது அவளுக்கு. தேவையில்லாம சிவனை தேடி போறதை விட அவன் சொன்ன இடத்துல நம்ம வெயிட் பண்ணது நமக்கு தான் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அவ போலாம் ட்ரை பண்ணும்போது டக்குன்னு பார்த்தா அந்த இடத்துல எவனோ ஒருத்தன் உள்ள பிடிச்சி இழுக்கிறான். அப்புறம் பார்த்தா ஒரு வேம்பயர் தான். யார் இவன்? ஆளே வித்தியாசமா இருக்கான், இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கான், நான் ஓடியாகணும் இந்த இடத்த விட்டுன்னு சொல்லிட்டு அவன் மூச்சு அடிக்கிற அந்த ஒரு சமயத்துல பார்த்தா வேற வழி இல்லாம அந்த ஆளை புடிச்சு தூக்கி போட்டு அடிப்பா பாருங்க தரையில. அவ்வளவு மூச்சு வாங்க அவளுக்கு. ஆனாலும் அந்த ஆளுக்கு உடஞ்ச எலும்பு எல்லாமே திரும்ப ரெக்கவர் ஆயிட்டு டக்குன்னு ஏஞ்சிப்பான். யார் இவன்? இவன் வேம்பயரா? உண்மையிலேயே வேம்பயர் தான். இவன் எங்க எப்படி வந்தான்ற மாதிரி உன்ன பக்கம் அவன் பார்த்துட்டே இருக்கும்போது அதே சமயத்துல அவன் கிட்ட வந்து அட்டாக் பண்ண அவ்வளவுதான். அவன் கதை முடிச்சதுன்னு நினைக்கிற போது டக்குன்னு பார்த்தலாம் சிவன் வந்து சொருவான் பாருங்க தலையில. சிவன் நீ வந்துட்டியா? ஏய் நீ நல்லா தானே இருக்க சோகா? ஏய் ஆமா நான் நல்லா தான் இருக்கேன். இவன் சடனா வந்து அட்டாக் பண்ண வந்தான், நான் இங்க வந்ததுக்கான காரணமே உன்னை தேடிதான். சரிவா இந்த இடத்த விட்டு போயிடுவோம். சிவன் அவன் அட்டாக் பண்ண வரான். உடனே பார்த்தா அவன் அட்டாக் பண்ணுவான். சோகாவும் காப்பதெல்லாம் சுட்டு அடிக்கலாம் போக அவன் பவர்லாம் பார்க்கணும் வேற லெவலுங்க. இதே சமயத்துல பார்த்தா டக்குன்னு அவன் திரும்ப இவளை அட்டாக் பண்ணலான்னு வரேன். சரியா நம்ம நேச்சாக்கும் அவளை அந்த இடத்துல வந்து தூக்கிடுவான். நான் எங்க இருக்கேன் அப்படின்ற மாதிரி வாயை பொழுது பார்க்க நம்ம நேச்சாக்கு பார்த்தா ஜம்ப் பண்ணிடுவான் அந்த இடத்த விட்டு. ஏ நீ அப்புறம் இங்க வந்து சாரிப்பா எமர்ஜென்சின்னு உடனே வந்துட்டேன். ஜான் பையன் அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு வந்துட்டு அந்த வேம்பயர் கொடுப்பான் பாருங்க அடி. நேஜா கிட்ட ஜானும் டே நேஜா இந்த இடத்துல இருந்து உடனடியா சோகாவை பத்திரமா நம்மளுடைய இடத்த கொண்டு போ, மக்கள் அதிகமா இருக்கிற இடத்த கொண்டு போடா, ஜான் உங்களுக்கு ஒன்னும் ஆகலையே அப்படின்னு சிவன் கேட்க இன்னொரு பக்கம் பார்த்தா எனக்கு ஒன்னும் ஆகலான்னு சொல்லிட்டே இருக்கும் போது அந்த வேம்பயர் வந்து டக்குன்னு ஏஞ்சிக்கும். என்னடா இவன் அடிக்க வந்துட்டே இருக்கான், யாரா இவன்? அந்த டைம் அந்த வேம்பயரும் டேய் அந்த பொண்ணு இந்த இடத்துல ஒப்படைச்சிட்டு போங்கடா, அவளுக்காக தான் நாங்க இங்க வந்தோம். என்னடா இவன் இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கான்ற மாதிரி அவங்களே பார்த்துட்டு அதிர்ச்சிடுவானுங்க. சோகாவை கொடுத்துட்டு போங்கடா, இவனுக்கு எதுக்கு சோகா வேணும் தெரியல. பின்னாடி பார்த்தா இன்னும் நிறைய வேம்பயர்ஸ் இவங்களை அட்டாக் பண்ண வந்துருச்சுங்க. வேற வழி இல்லாம தடுக்கிறதுக்காக ஜான் வந்து டேய் உடனடியா சோகாவை இந்த இடத்த விட்டு கொண்டு போட நாஜாக்குன்னு சொல்லுவோம், நீங்க பத்திரமா இருக்கடான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவன் அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போகிறான். அவர் ரொம்பவும் வேகமா போக பார்த்தா நம்ம சோகாவும் டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க, ரொம்ப ஸ்பீடா இருக்கடா, எனக்கு ஒரு மாதிரி இருக்கடா, தலை சுத்துதுடா, என்னமா ஆச்சு உனக்கு? டேய் எனக்கு கொஞ்சம் வாந்தி வர மாதிரி இருக்கடா, என்ன மன்னிச்சிரு. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம மிச்சாலங்க பார்த்தா வேற லெவலா அந்த வேம்பயர்ஸை போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. இவனுங்கெல்லாம் இங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? சோகாவோ சியோனோ ஓகே தானே, கண்டிப்பா நல்லா தான் இருப்பாங்க. இவனுக்கு என்னடா அடிக்கடி வந்துட்டே இருக்காங்க. சீனோ பார்த்தா உன்னோட பக்கம் போட்டு எரிச்சிட்டு இருக்காங்க. உங்களுக்கு என்னடா வேணும் பதில் சொல்லுங்கடா, எதுக்கடா சோகா உங்களுக்கு தேவை? சை இவனுக்கிட்ட கேட்கறதுல ஒரு பிரயோஜனம் இல்லை, இவனுக்கு எதுவுமே சொல்ல மாட்டாங்க. என்ன ரீசனுக்காக இவனுக்கெல்லாம் இந்த இடத்துக்கு வந்திருக்கானுங்க தெரியல. ஆனா இவனுங்க எல்லாம் லோ லெவலான வேம்பயர்ஸ் மட்டும் தெரியுது. கண்டிப்பா இவங்களை யாரும் ஏவி தான் விட்டுருக்காங்க. இவனுங்க சொல்ற வேலையை செய்யற அடிமை மாதிரி தான் இவனுங்கெல்லாம். அப்போ அமிச்சவன் வேற எங்கேயும் இருக்கான். அந்த டைம் இவனுங்க 2 பேர் வரேன். ஏய் எங்கடா சோகா? நான் ஜாக்கா கூட அவளை அமைச்சிருக்கேன், பிளாஸால மக்கள் அதிகமா இருக்கிற இடத்துக்கு அவளை அமைச்சிருக்கேன். அப்படியா? ஏ சிவனு அவளுக்கு இந்த மாதிரி நடக்கும்போது நீ எங்கடா போயிட்டு இருந்த? அது உண்மையை சொல்ல போனா நான் போட் ரைடிங்காக டிக்கெட் வாங்கலான்னு போனப்பா, அதுக்கப்புறம் பார்த்தா அவ என்ன தேடி வரேன்னு சொல்லிட்டு இப்படி போட்ட பிரச்சனைல போய் மாட்டினா. எப்படா நீ மென்டல் மாதிரி அவளை தனியா விட்டு போலாம்? இது வரைக்கும் தெரியாத புதுசா ஒரு இடத்துல எப்படி நீ அந்த பொண்ணை தனியா விட்டு போலாம் லூசா நீ அப்படின்னு சொல்லிட்டு சாலன் பக்கம் அவனை பார்த்து கத்திட்டு இருக்கான். ஜீனோ இந்த விஷயத்தை பார்த்துட்டு டே இது முக்கியமான விஷயம் இல்லடா, அவனை போட்டு கத்தாத. இதை விட முக்கியமான இன்னொரு விஷயம்னா எப்படி இந்த லோ லெவல் வேம்பயர்ஸ் வந்து இந்த இதுக்கு வந்து நம்ம சோகாவை தேடி வந்துன்றதை யோசிக்கணும். அது உண்மைதான். இங்க என்ன நடக்குது எப்படி இதுங்கெல்லாம் வந்துன்னு கூட கொஞ்சம் கூட தெரியல. ஆனா வேம்பயர்ஸை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே நைட் டைம்ல வரது தானே. இதுங்க சூரிய வெளிச்சத்துல அழிஞ்சு போன கூட தெரியாம எப்படி வந்திருக்கானுங்க. ஆனா அந்த டைம் பார்த்தா நம்ம ஹெலி கெத்தா நிப்பான் பாருங்க, தலைவன் இவன் தானா ஹீரோ இதுல. ஹே காய்ஸ் அதை விட முக்கியமான விஷயம் இவனுங்க ஒன்னும் கோஇன்சிடென்ட்டா வந்து சோகாவை தெரியல. இவனுங்களுடைய டார்கெட்டே சோகா தான். எதுக்கு இவனுங்க டார்கெட் பண்றான்னு தெரிஞ்சாகணும். ஒரு தனியும் விட மாட்டேன் அப்படின்னு அவன் கடுப்பா வர அந்த கோபத்தை பார்க்கணுமே. அப்பா பயங்கரமா இருக்கு. சோகா உன்னோட பக்கம் வாந்தி எடுத்துட்டு அப்பா இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு, என்ன மன்னிச்சிடுமா, தேவையில்லாம உன்னோட ஸ்பீடா கூட்டு போகவே மாட்டேன். பரவாயில்லடா நான் கொஞ்சம் உஷாரா இருந்திருக்கணும், எனக்கு அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கிடையாது.
இதுல. சரி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு போயிடலாமா? ஓகே ஓகே வெயிட் பண்ணலாம். இருந்தாலும் என்ன காப்பாற்ற வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஓகே ஓகே சரி போலாமா? சரி உங்களுக்கு எப்படி நான் இருந்த இடம் தெரிஞ்சது இன்னைக்கு? கரெக்டா எப்படி அந்த இடத்துக்கு வந்தேன்? அதுவாப்பா சின்ன சவுண்ட் தான் அப்படின்ற மாதிரி அவன் மழுப்பிட்டு இருக்கிற சமயத்துல பார்த்து திடீர்னு இவனுக்கு பின்னாடி இருக்கிற எவனோ ஒருத்தனை சென்ஸ் பண்ணுவா. அந்த டைம் பார்த்தா அவனுக்கு பின்னாடி நிக்கிற அந்த ஒரு ஆளை பார்த்த உடனே அவளுக்கு பழைய ஞாபகம் தான் வருது. இதுக்கு வாய்ப்பு இல்லை, கண்டிப்பா இவன் கிறிஸா இருக்க முடியுமோ அப்படின்னு அந்த பையனை யோசிச்சு பார்க்கறா. தன்னுடைய சின்ன வயசுல வந்து அந்த ஃப்ரெண்டு தான். நாங்க எப்பயுமே ஒன்னா தான் இருந்தோம். ஆனா திடீர்னு ஒரு நாள் ஒரு வேம்பயர்னால அவன் கொல்லப்பட்டு இறந்துட்டான். அதுக்கப்புறம் அவனை நான் பார்க்கவே இல்லை. அந்த பிளாஷ்பேக்ல அவன் இறந்த பிறகு அவனுடைய சவப்பட்டியில அவன் முகத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவன் ரொம்ப அழுது புலம்பிட்டு இருக்கா, என்னை விட்டு போயிட்டானே என் நண்பன். அந்த டைம் பார்த்தா அந்த நின்றுட்டு இருக்க அந்த பையனை வந்து ஏ சோகா நான் பேசுறது உனக்கு கேக்குதா? சோகா ஒண்ணுதான் அப்படின்னு அவனுடைய பழைய நண்பன் தான் அவனை கூப்பிடுறான்ற ஒரு நினப்புல அந்த இடத்த விட்டு போவா பாருங்க. பிரச்சனை இங்கதான் ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறேன். அதோட இந்த எபிசோட முடிக்கும். இப்போ நம்ம சோகாவும் அவனுடைய பழைய ஃப்ரெண்டா இருக்கிற அந்த கிறிஸ்ன்றவன் திரும்பவும் இதே இடத்துக்கு வந்து அவனை கூப்பிடுறதுல அவன் அதை நம்பி அவன் தான் நம்மள கூப்பிடுறான்ற ஒரு நினைப்போட அந்த இடத்த விட்டு ஓடுறான். இதே சமயத்துல ஹெலியும் தெளிப்பத்தி மூலியமா சரியா அவளை தடுத்து நிறுத்தலாம். ஏ சோகா நீ எங்க இருக்க? நீ நல்லா தானே இருக்க? நான் நல்லா தான் இருக்கேன். சரி எங்க இருக்க நீ? இப்போ உங்ககிட்ட தான் நான் வரப்போறேன். இல்ல நான் இப்போ கொஞ்சம் பிஸியா இருக்கேன், வெயிட் பண்ண அப்படின்ற மாதிரி அவன் திரும்பியும் போலான்னு பார்ப்பான். அந்த டைம் பார்த்தா கானும் அங்க வருவான். சோகா நீங்க என்ன பண்ற? கான் அதுக்கப்புறம் அவ திரும்பி பார்க்கல. அந்த இடத்துல வந்து கிறிஸ்ன்ற அந்த பையன் வந்து காணாம போயிடுவான். அவன் காணாம போயிட்டான், மறைஞ்சிட்டானா? காணும் என்ன நீ இன்னைக்கு தனியா தான் வந்திருக்கீங்க? யாராச்சும் கூட வந்திருக்காங்களா கேட்டுனே இருப்பான். டக்குன்னு பார்த்தா அந்த இடத்துக்கு நம்ம ஆள் வருவான். அவ தனியெல்லாம் வரல, என் கூட தான் வந்திருக்கா. உனக்கு என்ன அதுல பிரச்சனை? ஓ நீங்க ரெண்டு பேருமா? இதுல என்னடா உனக்கு பிரச்சனைன்ற மாதிரி அவன் உனக்கு கேட்கறதுல அவன் கடுப்பாயிடுவான். டே காணா என்னடா பண்றீங்க அப்படின்ற மாதிரி இன்னொரு பக்கம் பார்த்தா அவனுடைய நண்பர்கள் அந்த இடத்துக்கு வந்துருவாங்க. ஏ சோகா இங்கதான் இருக்கேன் நீயும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கவன் டக்குன்னு பார்த்தா அந்த இடத்துல இருக்கிறவங்க ஆளுங்களை பார்த்துட்டு அவனுங்களும் ஷாக் ஆகிட்டு நின்றுவானுங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு நம்மளுடைய ஆட்களும் வந்துருவாங்க. எலி போயிட்டு சோகா நீ நல்லா தானே இருக்க? நான் நல்லா தான் இருக்கேன், மற்றவங்க எல்லாருமே என்ன காப்பாத்திட்டாங்க இங்க வந்து. அதுக்கப்புறம் பார்த்து இவனுங்க ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் பார்க்கறதுல ரொம்ப கடுப்பாயிடுறானுங்க. ஏன்னா ஒருத்தனை கூட ஒருத்தனுடைய மூஞ்சி சுத்தமா பிடிக்கல. காணும் எதனா பெருசா பிரச்சனை ஆயிட்டேன்னு. அது என்னன்னா சில வேம்பயர்ஸ் வந்து இந்த ஸ்ட்ரீட்ல இருக்குதுங்கப்பா. அது என்ன உடனே அட்டாக் பண்ணிடுச்சுங்க. வேம்பயர்ஸா? அதுவும் இந்த டைம்ல எங்கேயா? பால்சால எப்படி இருக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி எங்க அதுங்க? அதுங்களை நாங்க டீல் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு இதுல தலையறதுக்கு எந்த விதமான தகுதியும் இல்ல. என்னடா பேசிட்டு இருக்க முட்டாள்தனமா? சோகா இந்த இடத்துல ரொம்ப பிரச்சனை இருக்கின்றது இதுல இருந்து எங்களுக்கு நல்லாவே தெரியுது. நாங்க மட்டும் கூட இருந்தோம்னா இந்த பிரச்சனை ஈஸியா சமாளிச்சிருப்போம். என்னது அப்படின்னு அவன் கடுப்பாவ பின்னாடி இருக்கவன் சமாதானப்படுத்துறான். சோகா தயவு செஞ்சு இவனுக்கிட்ட ரொம்ப க்ளோஸா பழகாது, அதுதான் உனக்கு நல்லது. ஆமாப்பா நெக்ஸ்ட் வீக் வேணா நீ எங்க கூட வெளியே வா, நாங்க உன்னை பாதுகாப்பா கொண்டு வரோம். சியோனோ சோகா எங்கேயும் வரமாட்டாடா, ஆல்ரெடி நெக்ஸ்ட் வீக் எங்க கூட வரதா பேசிட்டாடா. டேய் நான் எப்படா சொன்ன மாதிரி அவ கேட்க. அப்படியா சரி ஓகே அதெல்லாம் முடிஞ்ச பிறகு சரி நம்ம அதுக்கு அடுத்த வாரமாச்சு போலாம். அதுக்கு அடுத்த வாரமும் என் கூட அக்ரிமெண்ட் போட்டா வெளியே வரதுக்கு. ஆமா தானே சோகா? டேய் கம்முனாட்டி நாயே இருக்கிற வாய்ப்பு கூட நீ கெடுத்துட்டு இருக்க. மாவன போகும்போது எங்க ஊரு தண்ணி லாரி அனுப்பிச்சு ஏத்துறனா இல்லையா வருவனு உன்ன நான் ஏத்துவண்டாத வச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்குள்ளேயே சண்டை நடக்குதாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா கானு அப்புறம் செய்யானுடைய ஜின்னாவோ தூக்கி பிடிக்கிறான். சரி ஓகே எனிவே சோகா இன்னும் 3 வீக்ஸ்ல வந்து பர்த்டே பார்ட்டி எனக்கு வரப்போகுது, கண்டிப்பா நீ வரணும். கண்டிப்பா. டேய் ஏன்டா அவகிட்ட புலி விட்டுருக்க? உனக்கு பர்த்டேன்ற ஒன்று கிடையவே கிடையாதுடா, அதுதான் உண்மை அப்படின்னு அவன் புழுகுறான். நம்பனா நம்ப கட்டிப்போ இல்லைன்னா நீ கூட வா, நான் கண்டிப்பா வருவேன்டா. நாங்கெல்லாம் செலிப்ரேட் பண்ணலாம், அங்க வர மாட்டோம். காமெடி பண்ணடா, அவங்களால நான் கூப்பிடவே மாட்டேன்டா. ஆனா சோகாவும் இங்க பாருப்பா அப்படிலாம் சொல்லாத. ஒருத்தருடைய பர்த்டே பார்ட்டிக்கு நம்ம எல்லாரையும் கூப்பிடணும். அப்பதான் அந்த ஒரு பர்த்டே பார்ட்டி ரொம்பவும் ஜாலியா என்ஜாய்மெண்ட்டா போகும். நீங்களும் கண்டிப்பா வாங்கன்ற மாதிரி இன்னொரு பக்கம் சோகா கேட்கறதுல கண்டிப்பா சோகா சொன்னா வந்துட்டா போச்சு. ஆமா அவ சொன்னதுனால நாங்க வரோம், இன்விடேஷன் அமைச்சிடா நாங்களும் வரோம்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்றதுல காணே பார்த்து அதிர்ச்சிடுவோம். என்னடா எல்லாரும் ஒத்துக்கிறீங்க அப்படின்னு. டே நான் காமெடி தானே பண்ணேன், என்ன சீரியஸா வரேன்றீங்க அப்படின்னு சிவன் கேட்டு கடுப்பேற்றான். ஆனாலும் இவங்க பேசிட்டே இருக்கும்போது சோகா வந்து கிறிஸ் அந்த இடத்துல இருந்த விஷயத்தை யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். ஹீரோவும் இந்த விஷயத்தை கவனிக்கிறான். அப்புறம் கான் தன்னுடைய நண்பர்கள் கூட வந்துட்டு இருக்கும் போது ஏய் சோகா வந்து வேம்பயரால் அட்டாக் பண்ணது பட்டது எல்லாமே உண்மைதான் இருக்கு போலயே, அப்பனா சோகா ஆபத்து இருக்கு தானே? கண்டிப்பா இருக்கும்னு சொல்லிட்டு கான் சொல்லும் போதே அந்த மிராஜன் சொல்லக்கூடிய கண்ணாடி போட்டிருக்கணும் என்ஜியை பார்த்து கேட்கிறான். என்ஜி நீயும் நேஜாக்கும் எதுக்காக சோகாவை பத்தி இவ்வளவு கவலைப்படுறீங்க? அதுக்கான ரீசன் என்ன தெரியுமா? அவகிட்ட இருந்து ஒரு வித்தியாசமான பவரை நாங்க உணர்ந்தோம். அவ சொல்றது உண்மைதான். அந்த ஒரு சமயத்துல அவளுடைய பவருக்கு எதிராக எங்களால எதுவுமே பண்ண முடியல. அவ எங்களை திடீர்னு உரைய வச்சுட்டா. அவ சொன்ன அந்த வார்த்தையில நாங்க எதுவுமே பண்ண முடியாம உறைஞ்சு போயிட்டோம். அப்போ அன்னைக்கு நடந்த அந்த ஒரு விஷயத்துக்காகவும் கூடவே வந்து அவளுக்குள்ள இருக்க அந்த பவரும் மேபி இன்னைக்கு நடந்த இந்த ஒரு வேம்பயர் அட்டாக் கூடிய இன்சிடென்ட் கூட கனெக்ட்ல இருக்குமா? காணும் எல்லாத்தையும் பொதுவா அப்படியே கனெக்ட் பண்ணிட முடியாது. கண்டிப்பா நம்ம சோகாவை பாதுகாத்தே ஆகணும். அப்புறம் நம்ம சோகாவும் தூங்கும் போதே கிறிஸை பத்தி யோசிக்கிறான். கண்டிப்பா அந்த ஒரு பர்சன் கிறிஸா தான் இருக்கணும். அவன் பெரியவனா வளர்ந்து அப்படிதான் இருப்பான். ஆனா இறந்தவன் எப்படி திரும்ப உயிரோட வருவான்? கண்டிப்பா திரும்ப நான் அவனை பார்த்தே ஆகணும். எனக்காக தான் அவன் உயிரோட வந்திருக்கான திரும்ப. ஆனா எப்படி? அதுக்கப்புறம் அப்படியே தூங்கிட்டு ஏதோ கனவுகள்லயே அவங்க 2 பேரும் கம்யூனிகேட் பண்ற மாதிரி அவ கடற்கரை ஓரமா போயிட்டு இருக்கும் போது அந்த முழு நிலவை பார்த்த கிறிஸ் ஒரு பக்கம் ரசிச்சிட்டு இருக்கான். கிறிஸ் நீ தானே இது? சோகா நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன். நீ இன்னும் உயிரோட இருக்கியா? ஆமா. உண்மையில நீ தான்டா கிறிஸ்? ஆமா நான் தான் உன்னோட கிறிஸ். இருந்தாலும் நீ கொஞ்சம் கூட மாறல சோகா. அவ உன்னை பக்கம் கிறிஸ் உண்மையானவன்றது தெரிஞ்ச உடனே ரொம்ப சந்தோஷமாயிட்டு அழவே ஆரம்பிச்சிடும். அந்த இடத்துல திருப்பி உன்னை பார்க்கல ரொம்ப சந்தோஷம் எனக்கு சோகா. ஏன் கிறிஸ் இப்படி என்னை விட்டு போயிட்டா போ அப்படின்ற மாதிரி அவைக்கு அந்த கேள்வி அழுதுகனே கேட்கும் போது திரும்பிய கண்முடிப்பான். பார்த்தா இது எல்லாமே கனவா போயிடுமோ? அட கடவுளே இது எல்லாமே கனவு தானா?
அதுக்கப்புறம் அந்த கனவு உண்மையா இருக்க போதுன்ற ஒரு நினைப்புல திரும்பியும் பார்த்து அந்த இடத்த விட்டு கிளம்பி வேகமா அந்த ஒரு இருட்லயும் அந்த துணியை கூட மாத்தாம அப்படியே கடற்கரையோரமா திரும்ப அவன் அந்த இடத்துல இருக்கிறான்ற ஒரு நினைப்போட போய் செக் பண்றான். ஆனா பார்த்தா அவன் அந்த இடத்துல இல்ல. அப்போ அது கனவு தான், அவன் இங்க இல்ல. என்ன இது, இன்னைக்கு நைட்டு ஃபுல் மூணா இருந்தாலும் எப்படி இவ்வளவு டார்க்கா இருக்கு? அந்த நிலவு பார்த்தா லைட்டா ரெட்டிஷா இருக்கு. இதே சமயத்துல வேற ஒரு இடத்துல பார்த்தா இந்த ஓனாய்ங்க எல்லாமே ஊழ எடுத்துங்க. இவனுங்கெல்லாம் வேற யாரும் இல்ல, லம்பாளங்க தான். அதாவது நம்ம கானுடைய நண்பர்கள். அவனுங்க ஊழ எடுத்து இருக்க. இன்னொரு பக்கம் பார்த்தா காணும் ஒரு ஓனாயா உருமாவராம அவன் அப்படியே தான் இருக்கான். ஏன் என்னால மொத்தம் முழுசா டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆக முடியல? நான் மட்டும் ஏன் விதி விலக்குதுல? என் கூட இருக்கிற எல்லாருமே உல்ஃபா அந்த முழு நிலவோடைய வெளிச்சத்தினால மாறிடுவாங்க. அது இயற்கையானது. ஆனா என்னால மட்டும் மாற முடியல. அப்படி எதனால? இதே சமயத்துல பார்த்தா அவன் அந்த இடத்துல நடந்து வந்துட்டு இருக்கும்போது இந்த இடத்துல இவன் இருக்கதை பார்த்துட்டு இவன் இந்த டைம்ல என்ன பண்ணிட்டு இருக்கான் காணு. அவனும் பார்த்துருவான் சோகாவா. அதுக்கப்புறம் அந்த முழு நிலவோடைய வெளிச்சம் பார்த்தா அப்படி பிரகாசமா எரிய காணும் ஒரு பக்கம் அவளை பார்க்க கானுடைய கண்ணுக்கு பார்த்தா அவன் ரொம்ப அழகா தெரிவான் அந்த முழு நிலவோடைய வெளிச்சத்துல. கான் என்னடா ஆச்சு? இந்த டைம்ல நீ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சோகா? அட கடவுளே, அதுவும் நைட் ட்ரெஸ்லயே இருக்கான் அப்படின்னு அவன் யோசிக்கும் போது இன்னொரு பக்கம் அவ பார்த்தா இவன் என்ன கொஞ்சம் பார்க்க இன்னைக்கு வித்தியாசமா இருக்கான். அப்புறம் அவளும் ஆஹா என்ன மன்னிச்சிடா, துணியை மாத்தேன், பரவாயில்ல நான் பெருசா எடுத்துக்கல இதையும். ஓகே சரி ஓகே. நீ இந்த டைம்ல என்ன பண்ணிட்டு இருக்க? அது சும்மா இந்த நைட் டைம்ல இந்த கடலை பார்க்க வந்தேன். நீ அவன் வந்து தனியா? ஆமா, இந்த ஃபுல் மூன் பார்க்க ரொம்ப நல்லா இருக்குல்ல? உண்மைதான். எப்ப சூரியனும் பூமியும் அண்டு நிலவும் ஒரே கோட்ல வருதோ அப்ப நிலவுடைய வெளிச்சம் வந்து பூமியில நிழலா விழும். இதுதான் உண்மையிலே ஸ்பெஷலான டே. ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த மாதிரிலாம் பாக்குறேன் இப்படி கடற்கரையோரமா வந்து. அப்புறம் டேய் நீ என்ன பண்ணிட்டு இருக்க இந்த டைம்ல இங்க வந்து? நானும் இந்த நிலவை ரசிக்க தான் வந்தேன். நீ வரும்போது தனியா வந்த அப்பனா அவன் கூட யாருமே வரலையா? என் நண்பர்கள் வந்து வேற இடத்துல இருக்கானுங்க, நான் இங்க தான் இருக்கேன். அவனுக்கு திரும்ப ஊழ விட்டு உடனே காணும். சரி தூங்குறதுக்கான டைம் ஆகுது. சோகா இங்க பாரு, நீ விருப்பப்பட்டா நீ உன்னுடைய இடத்துக்கு போற வரைக்கும் உன் கூடயே நான் வரலான்னு இருக்கேன். ஏன்னா இருட்டுல வேற நீ தனியா போறாது, உனக்கு எதனா பிரச்சனையை திரும்ப கொடுக்கலான்னு இருக்கும். ஏன்னா வேம்பையர்ஸ் அன்னைக்கே அவன் அட்டாக் பண்ண வந்ததுல தான் யோசிக்கிறேன். சரி ஓகே, எனக்கும் கொஞ்சம் பயமா தான் இருக்கு. அதுவும் இல்லாம வேம்பையர்ஸ் அப்புறம் இந்த ஸ்ட்ரீட் டாக்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் ரொம்ப மோசமானது. ஸ்ட்ரீட் டாக்ஸா? ஆமா, அது மக்களை அட்டாக் பண்ண தானே. ஸ்பெஷலா இந்த ஹாலோவீன்ல இந்த உல்ஃப் மாதிரியான மான்ஸ்டர்ஸ் எல்லாம் வரும்ல, அதுங்கெல்லாம் சொல்றேன். உல்ஃப் எல்லாம் மோசமானதெல்லாம் கிடையாது. அதாவது நான் என்ன சொல்ல வந்தேன்னா அதுவும் கைண்ட் ஆஃப் அனிமல் தான். அது உண்மைதான். எனக்குமே இந்த உல்ஃப்னா ரொம்பவும் பிடிக்கும். உண்மையாவா? உனக்கு பிடிக்குமா? ஆமா பிடிக்கும். நான் டிவில எல்லாம் பார்ப்பேன், அது ரொம்ப அழகா இருக்கும். நல்ல விஷயம். சரி வா போலாம். அதுக்கப்புறம் லம்ப ஆளுங்களை காமிக்க நோவா பார்த்தா ஜினோ உனக்கு எதனா இன்னைக்கு பிளான் இருக்கா? எதனா? இல்லையே. உண்மையாவா? உண்மையாதான்டா. உண்மையாவா? என்னடா அத்தையே கேட்டுட்டு இருக்க? கடுப்பாயிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நீ ட்ரைனிங் பண்றதுக்கு தான் கேட்டுட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். நீ தான் ட்ரைனிங் பண்றதுல ரொம்ப வெறியாளாச்சு. உனக்கு டயர்டா ஆகாத ட்ரைனிங் எடுக்கும் போது? என்னப்பா சோஹா அவங்க கூட வரல அப்படின்னு ஜாக்காஸ் கேட்க சரியா பார்த்தா ஷியோன் அந்த வருவான். என்னடா ஆச்சு ஷியோனே? அதுவனா சோஹா கிட்ட வந்து இந்த இன்விடேஷன் கொடுக்கலாம் பார்த்தா காலையில இருந்து அவளை தேடிட்டே இருக்கேன். அவன் காணலவே காணும், என் கண்ணில் மாட்டவே மாட்டான். ஓ பர்த்டே பார்ட்டிக்கு கூப்பிட போறியா அவளை? ஆமா, அவளுக்காக நான் வெயிட் பண்ணி என் எனர்ஜி போனது தான் மிச்சம். உண்மைதான், நீ ரொம்ப டயர்டா இருக்குன்னு தெரியுது. அதனால சோஹா கிட்ட நானே எடுத்து போய் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஜானும் கேட்க வேணா ஜான் நானே போயிட்டு கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு சின்னோ கேட்பான். நீங்களாம் ஃபைட் பண்ணாதீங்கப்பா, நீங்க இந்த இதில் ஃபைட் பண்ணுங்க, நான் போய் கொடுத்துறேன்னு சொல்லிட்டு நோவா முயற்சி பண்ண இப்படியே ஆளாளுக்கு பேசுவானுங்க. டே ஜாக்கா நீ கூட வேணா, ஒழுங்கா கொடுறாடே, நானே கொடுத்துறாத. அப்புறம் ஜானும் ஒரு விஷயத்த நீங்க கவனிச்சிங்களா இல்லைன்னு தெரியலப்பா, நம்ம எப்போ சோஹா கிட்ட பேச ஆரம்பிச்சோமோ அப்போதுல இருந்து எல்லாருக்கூடயும் கொஞ்சம் சகஜமாவே பேச ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா நம்ம எப்ப சந்திச்சோமோ அதுக்கு முன்னாடியில இருந்து நம்ம தனியான ஒரு குரூப்பா தான் இருப்போம். ஆனா இப்போ அப்படி இல்லை. ஆமாண்டா நீ சரியா சொன்ன. கண்டிப்பா நம்ம அவளுக்கு இன்விடேஷன் கொடுத்துதாகணும். அப்பதான் நம்ம இன்னும் நிறைய நண்பர்களை சம்பாதிக்க முடியும் போல. சரி ஓகே, இப்ப சோ எந்தத்துல இருக்கின்றது யாருக்குமே தெரியல, எங்க தான் இருக்கான்னு சொல்லிட்டு ஜின்னு கேட்க அதுக்கப்புறம் பார்த்தா அவள் லைப்ரரியில புக் எடுக்கும் போது ஹெலியும் அங்க வருவான். என்ன ஹெலி நீ வந்திருக்க? அதுவா முன்ன படிச்சல அந்த புக்கை கொடுத்துட்டு போலாம் தான் வந்தான். ஓ இதுவா இப்பதான் படித்து போச்சியா? ஆமா இதுல பெருசா என்ன போட்டிருக்க? அதாவது ஏன்ஷியன் கிண்டத்துல ஒரு டைம் வந்து வேம்பயர்ஸ் அண்ட் வேர்வொல்ஃப்ஸ்க்கு இடையில நடக்கிற சில கருத்து வேறுபாடுகள் சொல்லியிருக்காங்க. இதுல வேம்பயர்ஸ் அண்ட் வேர்வொல்ஃப்ஸ் ஆமா அதுகள் எல்லாமே ரொம்ப ஃபேமஸான ஏன்ஷியன் மார்டல் எனிமீஸ், எப்பவுமே ஒண்ணு சேர முடியாதுங்க அதுங்க. ஓ அப்படியே விஷயம். அப்போ ஃபுல் மூன் அப்போ இந்த உல்ஃப்ஸ் எல்லாமே ஃபுல்லா மாறிடுவாமே. சரியா சொன்னேன். அதே மாதிரி தான் நேத்தும் வந்து ஃபுல் மூன் வந்துச்சு. அது உண்மைதான் சோஹா. ஆனாலும் அதுல ஒரு சின்ன ஒரு விஷயத்தை அடக்கி வச்சிருக்காங்க. அது என்ன தெரியுமா? ஃபுல் மூன் அப்போ அந்த வேர்வொல்ஃப்ல எல்லாமே வந்து தன்னுடைய உண்மையான ஃபார்முக்கு மாறிடும். அந்த ஒரு சமயத்துல தன்னுக்கு பிடிச்ச ஒரு பொண்ணை வந்து அந்த ஃபுல் மூனோடைய வெளிச்சத்துல அதுங்க பார்த்துச்சுன்னா கண்டிப்பா அதுங்க அந்த பொண்ணு மேல லவ்ல விழுந்துரும். வாழ்க்கை ஃபுல்லா அதுங்களையே மனசு உள்ள வச்சிட்டு இருக்கும். ஆனா இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ரொம்ப காலங்களுக்கு ஒரு முறை தான் நடக்கும். அதெல்லாம் ரேரான விஷயம். அந்த பொண்ணு அந்த வேர்வொல்ஃப்ல வெறுத்தாலும் அதுங்க வெறுக்காதுங்க. அப்ப அதுதான் உண்மையான லவ்ன்றியா? ஆமாமா, நேத்து நைட்டு வந்து நான் நல்லா தூங்கிட்டு இருந்தேன். உனக்கு எப்படி இந்த ஃபுல் மூன்ன்ற விஷயம் தெரியும்? அதுவா நேத்து நான் வெளியே போய் பார்த்தனே. வெளியே போனியா? எதுக்காக? சும்மா நைட் டைம்ல அந்த ஓஷனை பாக்குறதுக்கு தான். அந்த ஃபுல் மூன்ல அது ரொம்ப அழகா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம நேத்து காணும் எனக்கு இந்த மாதிரியான விஷயத்த சொன்னான். அதாவது வேர்வொல்ஃப்ஸை பத்தி. அந்த கடற்கரை ஓரமா அவனை பார்த்தேன் அப்படின்னு அவன் சொன்ன உடனே ஹீரோ ஒரு நிமிஷம் ஸ்டன் ஆயிடுவான். காணும் அந்த நைட் டைம்ல அங்க பாத்தியா முழு நிலவப்போம்? ஆமா. எதனா பிரச்சனை என்ன? இல்ல அடுத்த முறை என்னையும் கூப்பிடு, நானும் வரேன். அவன் உன்ன பக்கம் யோசிக்கிறான். ஒரு வேளை நான் கான் கூட போறது இவனுக்கு சுத்தமா பிடிக்கலன்றதுனாலதான் அவன் அப்படி கோவமாட்டேன். கொஞ்ச நேரத்துல நான் ஏன் இதை கேட்கறேன்னா நீயும் போயிட்டு அந்த முழு நிலவை பாக்குற அந்த ஒரு சமயத்துல நானும் வந்து அதை பார்த்தனா என்னாலையும் அதை ரசிக்க முடியல. மேபி இருக்கலாம் இவங்களுக்கு சுத்தமா ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் ஆகல. எப்படியாச்சும் இவங்களை ஒத்துமையா மாத்தணும். அப்பதான் இவங்க கேங் ரெண்டுத்தையும் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம நைட் பால் சாம்பியன்ஷிப் ஒவ்வொரு வருஷமும் இந்த இடத்துல நடத்துறதுல கண்டிப்பா அதனாலேயே இவனுக்குள்ள பெரிய பிரச்சனை நடக்கும் போல. அவ யோசிச்சுட்டு இருக்கிற இன்னொரு பக்கத்துல பார்த்தா நம்ம ஹீரோவும் யோசிப்பான். கண்டிப்பா சோகாவை அட்டாக் பண்ண
அந்த வேம்பையர்ஸ் ஒன்றும் கோ இன்சிடென்ட்டா வரல. அது மட்டும் இல்லாம நேத்து சரியான முழு நிலவப்போ காண வேற இவ பார்த்திருக்கா. அவனுக்கு அந்த இடத்துல என்ன வரல, சோகாவை டார்கெட் பண்றாங்க. சோகாவும் ஹெலி உனக்கு உண்மையிலே தேங்க்ஸ் சொல்லி இந்த ஸ்கூல்ல வந்து நான் இங்க படிக்கிறதுல நீ கூட இப்படி இருக்கிறதுனாலதான் நான் ரொம்ப என்ஜாயபுல்லா இருக்கேன். அப்படியா, எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். நீ சந்தோஷமா இருக்க, எனக்கு சந்தோஷம் தான். அதுக்கான ரீசன் என்ன, நான் இடத்துல நண்பர்களை சேர்த்துறேன். அதுக்கப்புறம் சின்னவங்க அங்க வந்து சர்ப்ரைஸ் கொடுப்பான். என்னப்பா இங்க பண்றீங்க லைப்ரரியில, உங்களை எங்கெல்லாம் தேடி தெரியுமா, என்ன எல்லாரும் இந்த இடத்துல இருக்கீங்க, நான் இந்த இடத்துல புக்கு வாங்க வந்தேன். அப்போ ஹேலியும் அவன் படிச்ச புக்ல இருந்து நிறைய விஷயங்கள் எனக்கு சொல்லிட்டு இருந்தான். ஆமா, நீங்க எல்லாம் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு சோகா கேட்க ஒவ்வொருத்தன் ஒவ்வொரு கதையை சொல்லுவான். நாங்க இங்க புக்கு படிக்க வந்தோம், எங்களுக்கு புக்குனா ரொம்ப பிடிக்கும், இதுல ஆர்வம் அப்படின்னு சொல்லிட்டு கதை கட்டிட்டு இருக்க. அந்த டைம் பார்த்த ஜாக்காவோ, ஏன்டா பொழுதுறீங்க, உண்மையை சொல்ல வேண்டியதாண்டா. அதுக்கே மாதிரி இனோவா என்னடா புக்கை தலைகளை உட்காந்து பேசிட்டு இருக்க, டக்குன்னு அவன் திருப்பிடுவான். சின்னவும் சரி சோகா இந்த இடத்துல என்ன பேசிட்டு இருந்தீங்க ரெண்டு பேருமா அந்த புக்கை பத்தி. அதுவா ஏன்ஷியன்ட் கிண்டத்துல இந்த வேம்பயர்ஸுக்கும் வேர் வோல்ஃப்ஸுக்கும் ஆகாதான். அது மட்டும் இல்லாம அந்த வேர் வோல்ஃப்ல வந்து ஒரு வோல்ஃப் முழு நிலவப்போ ஒரு பொண்ணை பார்த்து காதல்ல விழுந்துருச்சுன்னா அது ஃபுல்லாவே அவளை மட்டும் தான் வாழ்க்கை ஃபுல்லா நினைச்சிட்டே இருக்குமா. சாலன் இந்த விஷயத்தெல்லாம் உன்னோட பக்கம் பார்த்தா அவங்க பேசிட்டு இருக்கும் போது பின்னாடி வந்து கேட்கறான், எவ்வளவு இது கேட்கவே ரொமான்டிக்கா இல்ல, வேம்பயர்ஸை காட்டில வேர் வோல்ஃப்ஸ் ரொம்ப பிரமாதமானு சொல்லிட்டு அவனுக்கு கட்டியே வந்து இப்படி சொல்லிட்டு இருக்கிறதுல அவனுக்கு ரொம்ப சோகமாயிடுவானுங்க. ஜீவனும் ஏன்பா அந்த வோல்ஃப் எல்லாமே வந்து நாய்க்குட்டிக்கு மாதிரி தான்ப்பா. ஆமா, அதுங்க உடம்புல இருந்து நாத்து அடிக்கும், அதை கிளைம் பண்றதுக்கு நமக்கு போதும் ஆயிடும். அதே மாதிரி 10% தான் அதுங்க ஹியூமனா மாறக்கூடிய தகுதியெல்லாம் இருக்கு. சாலன் அந்த இடத்துக்கு வந்துட்டு உண்மையை சொல்ல போனா வேர் வோல்ஃப்ஸ் எல்லாம் ரொம்ப மோசமானது தான். நீங்க எப்ப நீங்க வந்த, நீங்க இந்த கதையை பேசும்போதே வந்துட்டேன், சரியான டைம்ல தான் வந்திருக்கான். இங்க பாத்தியாடா நம்ம ஏன்ஷியன்ட் கிண்டத்துல வந்து வேர் வோல்ஃப்ஸுக்கும் வேம்பயர்ஸுக்கும் இடையில நடக்காத சண்டையா. அது மட்டும் இல்லாம சோகா வந்து ஒரு ரொமான்டிக்கான விஷயத்த கூட சொன்ன வேர் வோல்ஃப்ஸை பத்தி. அது எல்லாமே எனக்கு தெரிஞ்சு கட்டுக்கதைகளா தான் இருக்கணும். அதெல்லாம் அப்படி நடந்தா எவனாச்சும் வந்து லைஃப் லாங் அப்படியே தான் இருப்பானா, காலத்துக்கு ஏற்ற மாதிரி அப்டேட் ஆகணும்டா. அதெல்லாம் முட்டாள்தனமா இருக்குங்க. என்ன கேட்டீங்கன்னா வேம்பயர்ஸ் தான் பெட்டர்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை முட்டுவான் பாருங்க. ஒரு நிமிஷம் சோகாவும் கடுப்பாயிட்டு இங்க பாரு, ஆனா வேம்பயர்ஸை கட்டல என்ன கேட்டீங்கன்னா வேர் வோல்ஃப்ஸ் தான் ரொம்ப பெஸ்டானதுங்க. அதுங்களுக்கு அன்புனா என்னன்றது தெரியாது, மனிதர்களை பத்தின மனசுக்குள்ள இருக்கிற விஷயங்களை பத்தி அதுங்களுக்கு ஒன்றும் புரியாது, கருணையே இல்லாததுங்க. அது மட்டும் இல்லாம அன்னைக்கு அதுங்க தானே அட்டாக் பண்ண வச்சுங்க, அது எப்படி பெட்டரா இருக்க முடியும், எப்பவுமே அதுங்க பெட்டரானது கிடையாது, இன்னசென்ட்டான பீப்புள்ஸை அட்டாக் பண்றதுங்க. அது மட்டும் இல்லாம அதுங்களை போலயே மத்தவங்களை மாத்ததுக்காக மத்தவங்களுடைய ரத்தத்தை குடிக்கிற கொடூரமான மிருகங்க அதுங்க. அதனால என்ன பொறுத்த வரைக்கும் வேம்பயர்ஸ் எல்லாம் ரொம்ப மோசமானதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கிட்டே ரொம்பவும் கத்தி பேசுகிறான். இதனால ரொம்பவும் அவனுங்க ஃபீலிங் ஆயிடுவானுங்க. ஏன்னா எல்லாருமே வேம்பயர்ஸ் சாலோனை தவிர்த்து. ஆனாலும் சாலோனுக்கு வந்து அந்த ஒரு விஷயத்தை கேட்டோடனே ரொம்ப சோகமாயிடுவான். அவனும் என்னடா பெருசா சொல்லிட்டு எல்லாருமே இப்படி சோகமாயிட்டீங்க, என்ன மன்னிச்சிருங்க, எதனா கோவமா சொல்லியிருந்தானா. பரவாயில்ல, நீ சொல்றதுல உண்மைகள் நிறைய இருக்குதான், முதல்ல நாங்க தான் இந்த பேச்சை எடுத்துருக்க கூடாது ஆமான்னு சொல்லிட்டு எல்லாருமே அவளை சமாதானப்படுத்துறாங்க. உண்மையிலேயே நான் வேம்பயர்ஸை வெறுக்கிறேன். எலியும் இந்த விஷயத்தை கேட்ட உடனே இங்க வருத்தப்படாத சோகா, எனக்கும் சரி இங்க இருக்கிற எல்லாருக்கும் வேம்பயர்ஸ் சுத்தமா பிடிக்காதான், அதை நாங்க இப்பயே சொல்லிடுறோம். இதே சமயத்துல பார்த்தாலும் நம்ம ஷியோனும் அந்த ஒரு இன்விடேஷனை கூட கொடுக்கல அவகிட்ட. அப்புறம் ரூமுக்கு வந்துட்டு சாலோனு கிட்ட நடந்த விஷயத்த சொல்றாங்க. சாலோனும் ஓஹோ அப்பனா வந்து அவளுடைய ஃப்ரெண்டை வந்து அந்த வேம்பயர் கொண்டதுனாலதான் அவ ரொம்ப கோவமா இருக்கல வேம்பயர் மேல, அதுதான் உண்மை. எலியும் இருந்தாலும் இங்க பாருங்கப்பா, அவளுக்கு வேம்பயர்ஸ் பிடிக்கல, இருந்தாலும் லம்பா அவளுக்கு நண்பர்களை கூட இருக்கணும். ஏன்னா அவளுக்குள்ள இருக்கிற அந்த அபாரமான சக்தி இது வரைக்கும் யாரும் எதிர்பார்க்காதது, யாரும் பார்க்காதது. முக்கியமா அவளை தேடி இன்னும் நிறைய பேர் வரப்போறாங்கன்றது மட்டும் தெரியுது. அதனால லம்பா தான் அவளை பாதுகாக்கணும், அவளுக்கு எதுவும் ஆக விடக்கூடாது. சிவன் தான் ரொம்ப வருத்தப்படுறான் அவளை கூப்பிட முடியாம போயிடுச்சுன்னு. ஜின்னாவும் ஏன்டா திரும்ப அவகிட்ட லெட்டர் அந்த இடத்துல கொடுக்க வேண்டியதானே, டே நீ வேற அந்த சமயத்துல கொடுத்துருந்தா கண்டிப்பா நல்லா இருந்திருக்காது. உண்மைதான், இந்த மாதிரியான சூழ்நிலையில அவளை நம்ம பர்த்டே பார்ட்டிக்கு இன்வைட் பண்ண முடியாது. ஆனா உடனே பார்த்தா நம்ம எலியும் அந்த இன்விடேஷன் வாங்கிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவான். ஹீரோவும் அந்த இடத்த விட்டு அந்த இன்விடேஷனை கொடுக்கலான்னு போகும்போது அந்த முழு நிலவை பார்த்து யோசிக்கிறான். சோகா வந்து காணத்துல இருந்தப்போ சொன்ன விஷயத்தை பத்தி தான். அப்புறம் அவன் கிளம்பும் போது இன்னொரு பக்கம் வேற ஒரு இடத்துல ட்ரெயின்ல ஒருத்தங்க பார்த்தா வந்துட்டு இருக்காங்க. ஃபைனலி உன்னை கண்டுபிடிச்சிட்டேன் நான் அப்படின்னு அவங்க சொல்ற கானுடைய கேங்கு பசங்க பார்த்தா அவனுக்கு விளையாடக்கூடிய கேமோடைய ஸ்ட்ராட்டஜி அவனுக்கு போட்டு பேசிட்டு இருக்கும் போது காணும் ஒரு பக்கம் அதெல்லாம் கண்டுக்காம அவன் அந்த முழு நிலவப்போ சோகாவை பார்த்து மெய் மறந்த விஷயத்தை தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கு இன்னொரு பக்கம் வந்து நம்ம இந்த டைம் வந்து ஸ்ட்ராட்டஜில பின்னி பெடல் எடுக்கணும், கண்டிப்பா பிளான் படி ஒர்க் ஆயிடுச்சுன்னா நமக்கு இந்த முறை வெற்றி கிடைச்சிடும், அதை எப்படியாச்சும் நம்ம திரும்ப மீட்டே ஆகணும்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பானுங்க. என்ன கேப்டன் கான் ஒரு பேச்சு மூச்சு காணும், என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? நீங்க சொல்றது நானும் ஏத்துக்கிறேன்பா. என்ன ஏத்துக்கிறேன், நாங்க மேட்சை பத்தி பேசிட்டு இருந்தோம், கவனிச்சே இல்லையா நீ? கவனிச்சப்பா, சரி என்ன சொல்லலான்றத சொல்லு பாப்பா. அது நீங்க இந்த மேட்சை பத்தி தானே பேசிட்டு இருந்தீங்க, எப்படி இந்த வருஷம் நம்ம ஜெயிச்சு தட்டி தூக்கணும்னு. நீ சொல்றதுல தெரியுது எந்த அளவுக்கு கவனிச்சிருக்கேன்னு. உனக்கு என்னதான் ஆச்சு? ஆமா அவன் சொல்றது உண்மைதான், உனக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல, எதுக்காக நீ இப்படி பண்ணிட்டு. அவன் டக்குன்னு வெக்கப்பட்டுட்டு நான் கொஞ்சம் டயர்டா இருக்கேன் அதனால நான் போயிட்டு தூங்குறேன். சரி அதை விட எங்க பாரு, அவனுக்கு பர்த்டே பார்ட்டிக்காக நம்ம இன்வைட் பண்ணிருக்கானுங்க, கண்டிப்பா நம்ம போயே தரணுமா? நம்மளாம் எதுக்கு போனா அவனுக்கு போனாலும் அந்த இடத்துல பெருசா நமக்கு எதுவும் கொடுக்க மாட்டானுங்க, அதே மாதிரி பெரிய மரியாதையும் கிடைக்காது, நம்ம தான் பாரம எதிரிகளாச்சு, யாருக்குமே விருப்பம் இல்லாதப்போ. ஆனா காணும் டேய் என்னடா இப்படி சொல்றீங்க, அன்னைக்கு நம்ம சோகா கிட்ட மட்டும் வரேன்னு சொல்லிட்டு வந்தீங்க, இப்ப என்னடா வரலான்னு சொல்றீங்க, என்னடா இப்படி மாத்தி மாத்தி பேசுறீங்கன்னு சொல்லிட்டு அவன் கொஞ்சம் கடுப்பாயிடுறான். என்ன இந்த பர்த்டே வாடிக்கு போனா தானே திரும்ப சோகாவை பார்க்க முடியும், அது நாங்க அங்க சும்மா சொன்னோம், அதனால சரிதான் சொல்லிட்டு இவன் வருத்தப்படுறான். சரி என்னமோ போங்க குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிடுவான். அவன் போன பிறகு இவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, அதிகமா உழைச்சதுல டயர்ட்ல தான் இருக்கான் போல. சரி இந்த இன்விடேஷனை நம்ம என்ன பண்றது, காணே உன்னோட பக்கம் போறதுக்கு ஆர்வமா இருக்க மாதிரி தான் தெரியுது, போலாமா வேணவா நீங்க சொல்லுங்கன்ற மாதிரி அவனுக்கு டிஸ்கஸ் பண்ண. அதுக்கப்புறம் லம்பாளுங்க உன்னோட பக்கம் கடுப்புல பார்த்தா சிவனை கத்திட்டு இருக்கானுங்க. டே எதுக்குடா அவனுங்களை தான் போயிட்டு நீ இன்வைட் பண்ண? நான் எங்கடா பண்ணேன், சோகா சொன்னதுனால தான் நான் போய் பண்ணேன், இல்லடா எனக்கு என்னடா அவசியம் அவனுங்களை போய் கூப்பிடணும்னு. சோகா கிட்ட போய் நான் அவனுங்களை
நம்மளை கூப்பிட முடியாது அப்படி மூச்சு வச்ச மாதிரி சொல்ல முடியுமா? உண்மைதான். இந்த முறை நம்ம வேற ஒரு கூட சேர்ந்து தான் பர்த்டே பார்ட்டியை கொண்டாட போறோமா? முதல்ல நம்ம சோகாவே ஒன்றும் இன்வைட் பண்ணலையே. அது உண்மைதான். அவ எப்படி இருந்தாலும் கண்டிப்பா வருவாளன்னே தெரியல. அவளுக்கு தான் வேம்பயர்ஸ்னாலே பிடிக்காதாமே. அது உண்மைதான்ப்பா. சாலணும் இதுக்கு தாண்டா அவகிட்ட கொஞ்சம் நெருங்கி பழகாதீங்கன்னு சொன்னேன். அதை மறந்துட்டீங்களா? உண்மைதான்ப்பா. நம்ம வேம்பயர்ன்ற விஷயம் மட்டும் அவளுக்கு தெரிஞ்சது கண்டிப்பா நம்மள வெறுத்துடுவா. வருத்தப்படாதரா, சோகா வந்து கண்டுபிடிக்க மாட்டான். இருந்தாலும் அவளுக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சு போயிடுச்சுல, அதனாலதான் யோசிக்கிறேன். டேய் இதுக்கு தாண்டா அவங்க கிட்ட படிச்சு சொன்னேன் சோகா கூட வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆகாதீங்கடான்னு. நம்ம எக்ஸாக்டா வந்து அவ வேம்பயர்ன்ற விஷயத்தை கண்டுபிடிச்சு மத்தவங்களுக்கு ரிவீல் பண்ணிட்டாலும் பிரச்சனை. அவளுக்கே ஒரு வகையில தெரிஞ்சாலும் நம்ம மேல அவ வெறுப்பாயிடுவான். ஏய் நமக்கு யாருமே தாண்டா பிடிக்காது. உண்மைதான். நம்ம எல்லா மனிதர்களையும் குத்த சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாருமே நம்மள வெறுக்கத்தான் செய்றாங்க. ஏன்னா நம்ம வேம்பயர்ஸ். நம்ம ஐடென்டிட்டியை தெரியாம இருக்கதான் நம்ம இந்த மாதிரியான வந்து ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கோம். ஆனா நம்ம ஒண்ணு மத்த வேம்பயர்ஸ் மாதிரி கிடையாதுல்ல. நம்மளுடைய நண்பர்களையும் சரி வெளியில இருக்கிற மக்களையும் அனாவசியமா கொள்றதுக்கு இது வரைக்கும் நம்ம எந்த ஒரு ஹியூமனையும் காயப்படுத்துறது இல்லை. அதனால நம்ம மொத்த வேம்பயர்ஸ் மாதிரி கிடையாது. உண்மைதான். சோகா கிட்ட போயிட்டு இந்த விஷயத்த சொல்லுவியா? நம்ம எந்த ஒரு வேம்பயர் மாதிரி மோசமான ஆளும் இல்லைன்னு. அவ வேம்பயர்னாலே வெறுக்கிறா. ஆனா கண்டிப்பா இந்த ஒரு நாள் வந்து உண்மையை சொல்லிதாங்கப்பா ஆகணும். நமக்கு வேற வழி இல்லை. ஏன்னா உண்மை எப்படியா இருந்தாலும் வெளியே வரதான் செய்யும். ஆனா எனக்கு நம்பிக்கை இருக்கு அவ கண்டிப்பா நம்மள புரிஞ்சு பண்ண. இருந்தாலும் அவ யாருக்கிட்டே சொல்ல மாட்டான்றது உறுதி இல்லை. ஜாக்காவும் பேசாம நம்ம வேணா சோகா கிட்ட சாலன் ஒரு வேம்பயர்னு சொல்லிட்டு அவனை மாட்டி விட்டு நம்ம ஒரு நல்லவங்களா அவனை காமிச்சு அவ கூட இன்னும் க்ளோஸா பழகி நம்ம ரொம்ப ஜாலியா இருக்கலாம். இவனை கோத்து விட்டு இவனை சாவ விட்டலாம். சிவனும் ஆமாண்டா சாலன் ஒன்னு அவகிட்ட மாட்டி விட்டு நாங்க ஜாலியா கூட இருப்போம். அப்புறம் பார்த்தா இவனுக்கு பிளான் பண்ணானுங்க. சாலோனை மட்டும் இவன் ஒரு வேம்பயர் சொல்லிட்டு சோகா கிட்ட காட்டி கொடுக்குதுல. சாலோ நீ இப்படியாப்பட்ட ஆளா உன்னை நான் விட மாட்டேன் செத்துறா அப்படின்னு சொல்லிட்டு அவ எரிக்கத்துல இவனுக்கெல்லாம் கூடி நின்று ஜாலியா சிரிச்சிங்கன்னா அவ கூட ஜாலியா இருக்கானுங்க. நாங்க உன்னை காப்பாத்திட்டோம், நீ கவலையே படாத சோகா. எங்களுக்குள்ளேயே இப்படியாப்பட்ட வேம்பயர் இருந்ததை நாங்க நம்பவே முடியல. சிவனும் சாலோன் எங்களுக்காக உயிர் விட்டதுக்காக நான் ரொம்பவும் வருத்தப்படுவேன். அது மட்டும் இல்லாம அவனுக்காக நான் கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் ஓட்டுவேன். சாலோன் கடுப்பா வரேன். டேய் நீ சாக்ரிஃபைஸ் பண்ணனா நீ போய் சாவடா, என்ன ஏன்டா சாக்ரிஃபைஸ் பண்ணு பாக்குறீங்க? இந்த ஆட்டத்துக்கு நான் வரமாட்டேன்டா. சிவனும் டேய் நீ தானே அதுக்கு சரியா இருப்ப, நீ கூட தான் சரியா இருப்ப, ஓவரா பேசல, நீ போய் தியாகம் பண்ணு. யாரையும் தியாகம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவகிட்ட போயிட்டு சாலோன் தான் வேம்பயர்னு சொல்லிட்டு நம்ம டேரக்டா சொல்லுவா. அவன் என்ன பண்றான்னு அவளையே முடிவு பண்ணிட்டோம். டேய் நீ அதுக்கு மேல இருக்கடா. சரி அதை விடுங்கப்பா. ஒரு கட்டத்துல வந்து அவன் வேம்பயர்ன்ற விஷயத்தை கண்டுபிடிச்சு மத்தவங்க கிட்ட சொல்லிட்டேன்னா நம்மளால இந்த இடத்துல ஒரு நிரந்தரமா எடுக்க முடியாம போயிடுமே. உண்மைதான். இந்த ஸ்கூல் தான் நமக்கு மறைவா இருக்க பாதுகாப்பான இடம். அப்புறம் நம்ம சோகாவை காமிக்க அவ பார்த்தவன ஒரு பக்கம் ஃபீல் பண்ணி உக்காந்துட்டு இருக்கான். அதாவது இவங்க முன்னாடி வந்து அந்த வேம்பயர்ஸை வெறுக்கிறதா ரொம்ப கத்தி சொல்லியிருப்பான். அந்த விஷயத்தை கேட்ட உடனே எல்லாருமே வெக்ஸைட் அவளை பார்த்த உடனே அவளுக்கு என்னன்னு தெரியல. அவங்க வந்து மனசை கஷ்டப்படுத்துற மாதிரி நான் எதுவும் பெருசா பேசலையான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். எலியும் அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு வருவான். ஏ சோகா இந்த டைம்ல இந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்க? அது ஒண்ணும் இல்லப்பா, சும்மா சொல்லு, நான் எதுவும் தப்பா நினைச்சுக்க மாட்டேன். அது என்னன்னா நான் வேம்பயர்ஸ் அதிகமா வெறுக்கிறன்ற விஷயத்த வந்து அன்னைக்கு சொன்னப்போ நீங்க எல்லாரும் ரொம்ப வருத்தப்பட்டீங்களா? உங்ககிட்ட எதனா நான் மனசை கஷ்டப்படுத்துற மாதிரி பேசியிருந்தேன்னா என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. பரவாயில்லப்பா. வேம்பயர்ஸ் எல்லாரும் வெறுக்கிறன்றது பொதுவான விஷயம் தான். என்ன நமக்கும் அது பிடிக்காதுல. சரி ரொம்ப தேங்க்ஸ்ரா. அதனால நாங்க ஏதோ தப்பா நினைச்சுக்கலப்பா. அப்புறம் இந்த அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறம் பார்த்தா அந்த இன்விடேஷன் கொடுப்பான். நீ பர்த்டே பார்ட்டிக்கு வரணும்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆசைப்படுறாங்க. சரி ஓகே பர்த்டே பார்ட்டி மென்ஷன் பண்ணிருக்கீங்க வர சொல்லி. ஆனா யாருக்கான பர்த்டே பார்ட்டி நீ சொல்லவே இல்லையே என்னமோ. உண்மையா சொல்ல போனா எங்க எல்லாருக்கும் தான் அது பர்த்டே பார்ட்டி. எனக்கு எல்லாருக்குமா? ஏன்னா நாங்க பிறந்தது எல்லாமே எப்ப எங்க பேரண்ட்ஸ் யாருன்றது தெரியாது. நாங்க ஆசிரமத்துல ஒன்னா தான் வளர்ந்தோம். நாங்க ஆசிரமத்துல சேர்ந்த அந்த ஒரு நாள்ல தான் நாங்க எங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுறோம். ஆமா அந்த ஒரு நாட்களை எங்களால மறக்கவே முடியாது. சாலோன் அதுக்கப்புறம் இவங்க கிட்ட இங்க பாருங்கப்பா, எந்த ஒரு ஹியூமனும் கண்டிப்பா நம்ம வேம்பயர்ஸ் இல்லைன்றத உண்மை தெரிஞ்சு போயிடுச்சுன்னு நம்ம சொன்னாலும் அவங்க நம்ப மாட்டாங்க. அதுக்கான ரீசன் என்னன்றது உங்களுக்கே தெரியும். அதுக்கப்புறம் சின்ன பிளாஷ்பேக்கை காமிக்கிறாங்க. இவங்க வேம்பயர்ஸ்ன்ற விஷயம் தெரிஞ்சதுனால இவங்களை துரத்தின்னு வராங்க. அதாவது சின்ன வயசுலயே அந்த ஆர்பனேஜை விட்டு தான் இவங்க ஓடி வந்திருப்பாங்க. எலியும் சாலோன் யாரும் நம்மள ஃபாலோ பண்ணி வரல, யாரும் வரல. அங்க பாருங்க அங்க ஒரு வீடு இருக்கு. அதுக்கப்புறம் அந்த இடத்துல ஒரு வீடு இருக்கு. அந்த வீட்டுல போயிட்டு இவங்க தட்டி இங்க கொஞ்சம் நாங்க தங்கிக்கலாமன்ற மாதிரி கேட்க அந்த இடத்துல பார்த்தா ஒரு குட்டி பொண்ணு தான் வெளியே கதவு திறந்து வந்து ரெஸ்பான்ஸ் கொடுக்குறான். நீங்க ஆர்பனேஜை விட்டு ஓடி வந்துட்டீங்களா? உங்களை அடிக்கிறதுக்காக நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்களா? ஆமா சரி ஓகே, உங்களுக்கு தங்கத்துக்கு ஒரு நல்ல பிளேஸா காமிக்கிறேன் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தா இந்த தானியத்தெல்லாம் சேமிச்சு வைக்கிற ஒரு கிடங்கு மாதிரி இருக்கு. அந்த இடத்துல அவங்கள உட்கார வச்சுட்டா. இந்த இடத்த நாங்க அதிகமா யூஸ் பண்ண மாட்டோம். அவங்கள இந்த இடத்த விட்டு தேடி பார்த்துட்டு போன பிறகு வேணா நீங்க இந்த இடத்த விட்டு கிளம்புங்க. அது வரைக்கும் இதே இடத்துல நீங்க சேஃபா இருக்கலாம். யாரும் வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. நீங்க பண்ற உதவி பெரியசு, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. பரவாயில்ல நீங்க நல்லா ரெஸ்ட் எடுங்க, இந்த வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி அவன் அந்த இடத்த விட்டு கிளம்ப. எல்லாருமே யோசிக்கிறாங்க இவங்க பண்ண உதவி பெருசு தானே. ஆமா ஆனா பண்ண உதவிக்கு ஏற்ற போல அவங்க வந்து நன்றி கடனா இருக்கணும்ல அவங்களுக்கு. தலைவனுங்க என்ன பண்றது, சின்ன வயசுன்றதுனால அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. அவங்க வேம்பயர்ஸோட உள்ளுணர்வு வந்து இப்ப வெளிக்கொண்டு வருது. அதாவது அவங்களுக்கு பசி எடுக்கிறதுல பக்கத்துல பண்ணையில பார்த்தா இந்த கோழிங்கெல்லாம் இருக்கு. அதை பார்த்துட்டு இவனுங்களும் டே பசிக்குதுரா என்னடா பண்றது வேற வழி இல்லை அப்படின்னு முடிவெடுத்தவனுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணிருப்பானுங்க உங்களுக்கே தெரியும். கொஞ்ச நேரத்துல பார்த்தா அந்த பொண்ணு நீங்க பசியா இருப்பீங்க, அதுதான் கொஞ்ச நேரத்துல போயிட்டு சாப்பாடுலாம் ரெடி பண்ணி எடுத்துன்னு வந்தேன், எல்லாரும் சாப்பிடுறீங்களா அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தா அவ எடுத்துன்னு வரதுல வந்த உடனே பார்த்து ஷாக் ஆயிட்டு அவ பதறி போயிடுவான். இடத்த கொடுத்து தங்க வச்சா பார்த்தா நம்ம கோழிகளையே போட்டு இப்படி கடிச்சு கொதறிட்டு இருக்கானுங்க. அவனால வேம்பயர்ஸ் தான் சொல்லிட்டு அவ பதறி போயிடுறா. ஏன்னா ஆளுங்கெல்லாம் அப்படிதான் இருப்பானுங்க. அந்த கோழியோடைய ஒவ்வொரு பீஸ் வாயில வச்சுக்கின்னு ரத்தமா இருக்கும். அதுக்கப்புறம் வேம்பயர்ஸ் இந்த இடத்துல இருக்குன்ற விஷயம் வந்து அந்த பொண்ணு வந்து அந்த ஆளுங்களுக்கு காட்டி கொடுக்கறதுல அவனுங்க அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு செக் பண்ண வந்ததுல அந்த இடத்த விட்டு இவனுங்க திரும்பி ஓட ஆரம்பிப்பாங்க. எங்க நிலைமை இப்படி ஆச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சாலனும் அழுதுட்டு வரும்போது அந்த டைம் பார்த்தா அந்த ஆர்பனேஜோடைய ஹெட்டா இருந்த ஒரு லேடியும் அந்த இடத்துக்கு வருவாங்க. இதுக்கு தான் உங்களை ஆர்பனேஜை விட்டு வெளியே போகாதீங்கன்னு சொன்னேன். என் பேச்ச சொன்னா கேட்டா தானே உங்களுக்கு ஆர்பனேஜ் மட்டும் தான் உங்களுக்கு சேஃபான இடம். நான் மட்டும் தான் உங்க
எல்லாரையும் நம்புவேன், வேற யாரும் வெளி உலகத்துல உங்களை நம்ப மாட்டாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் இவனுங்க அந்த இடத்த விட்டு அவங்க நல்ல பெரியவங்களா இவங்க வளர்த்த பிறகு இந்த ஸ்கூல்ல வந்து ஜாயின் பண்ணி நல்லா வளருவானுங்க. அப்புறம் நம்ம ஹீரோ வந்து சோஹா கிட்ட, சோஹா உனக்குள்ள ஏதோ ஒரு பவர் இருக்கதா அப்பப்போ நீ சொல்லுவேன், அது எப்படியாப்பட்ட பவர்? ஆமா ஹெலி, அந்த ஒரு பவரை பார்க்கும் போது எல்லாரும் என்னை பார்த்து வாம்பயர் தான் சொல்லுவாங்க. அதனால அந்த ஒரு பவரை நான் யாருக்கும் வெளி காமிக்காம தனிமையில தான் எப்பவுமே இருப்பேன். என்கிட்ட யாரும் வந்து பேச மாட்டாங்க. ஆனா என்னுடைய பேரண்ட்ஸ் வந்து அந்த ஒரு பவர் எப்பவுமே பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனா அந்த ஒரு சமயத்துல தான் அந்த கிறிஸ்டன் சொல்லக்கூடிய ஒரே ஒரு பையன் என்னுடைய ஃப்ரெண்டுன்னு சொல்லுவேன்ல, அவன் என்ன புரிஞ்சுக்கின்னு என்னுடைய பவர்ஸை பத்தி தெரிஞ்சிருந்தோம் நான் ஒரு வேம்பயர் இல்லைன்றத அவன் தான் எனக்கு உணர்த்தி என் கூட ஒரு நல்ல நண்பனா பழகினான். ஒரு நாள் வந்து இந்த ஒரு பவர் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைச்சாலும் விதி என்ன விடல. என்னுடைய நண்பன் அவனுடைய வீடு எரிஞ்சப்போ அவன் உள்ளுக்குள்ள மாட்டி இருந்தான். அவனுடைய பேரண்ட்ஸால கூட அவனை காப்பாற்ற முடியல, யாராலுமே எதுவும் பண்ண முடியல. அந்த ஒரு சமயத்துல நான் தான் தைரியமா உள்ள போயிட்டு என்னுடைய நண்பனை காப்பாற்ற போனேன். அப்புறம் அந்த இடத்துக்கு போனா அவளை உள்ள போக வேணாம்னு சொல்லியிருப்பாங்க. அவளோட பவரை பயன்படுத்தினா வேற பெரிய பிரச்சனை ஆயிடும் அந்த இடத்துல. அதனாலேயே எல்லாரும் அவளை பார்த்து போவாதுன்னு சொன்னாலும் அவன் கேட்க மாட்டான். கிறிஸ் எங்கடா இருக்க, எத்தனை பேசுறான்ற மாதிரி சொல்லவும் அந்த ஒரு சூழ்நிலையிலேயே அவன் விட்டு கொடுக்காம அவன் நண்பனை காப்பாத்தி ஆகணும்னு ஒரு நினைப்போடு அவன் இருக்கிற இடத்த தெரிஞ்சுக்கின்னு அதுக்கப்புறம் அங்க போயிட்டு அவ பார்த்த உடனே பார்த்தா அந்த இடத்துல தலைமை வீழ்ந்து கிடப்பான். அவன் மேல எல்லாமே வீழ்ந்து கிடக்கும். அப்புறம் அவ தன்னுடைய அந்த பவரை பயன்படுத்தி அப்படியே தூக்கி நிறுத்துவா பாருங்க. அந்த டைம் கிறிஸ் சொல்லுவான், எனக்கு தெரியும் சோஹா நீ என்னை காப்பாற்ற வருவனு. அந்த சமயத்துல யோசிச்சேன், இந்த ஒரு பவரை பயன்படுத்தி இந்த மாதிரியான விஷயத்துக்காக தான் நல்ல நல்ல உதவிகளை பண்ண வாய்ப்பு கிடைச்சிருக்கேன். ஒரு வழியா அவன் நல்லபடியா காப்பாத்தி கூட்டின்னு வந்துருவா வெளியா. இதனாலேயே என்னுடைய ஃப்ரெண்டை நான் எப்பவுமே மறக்கல. அது மட்டும் இல்லாம ஒரு நாள் வந்து அவன் என்னுடைய கழுத்தை கடிச்சு பார்த்துட்டு நான் ஒரு வேம்பயரா இல்லையன்றதை டெஸ்ட் பண்ண சொன்னேன். அதுக்கப்புறம் நான் அவனுடைய கழுத்தை கடிச்சு பார்க்கறேன் ட்ரை பண்ணப்போ எனக்கு அந்த உள்ளுணர்வே வரல. அதனாலேயே அவன் ஒரு வேம்பயர் இல்லைன்றத என் முன்னாடியே ஒத்துக்க வச்சிட்டான். அப்பதான் என்னையே நான் நம்பினன்ற விஷயத்த சொன்ன உடனே பார்த்தா கேலிக்கோ ஷாக் ஆயிடுவா. என்னது அவனுடைய கழுத்தை நீ கடிக்க சொன்னானா? ஆனாலும் இறுதி காலகட்டத்தில் அவன் சாகும்போது அந்த வேம்பயர்ஸ் தான் இதுக்கெல்லாம் காரணம். அவனை தான் நான் என் வாழ்க்கையில மறக்க மாட்டேன். அந்த வேம்பயர்ஸ் அதனாலதான் நான் வெறுக்கிறேன். அந்த டைம் எலியும் சரி சோஹா உனக்கு விருப்பமா இருந்துச்சுன்னா நீ என்னுடைய கழுத்தை கூட கடிச்சு பார்த்துக்கோ. டேய் என்னடா பாத்திரம் அதெல்லாம் இப்ப பண்ணக்கூடாது. அப்ப நாங்க சின்ன குழந்தையா இருக்கும் போது பண்ணோம், இப்ப நம்ம பெரியவனா வாழ்ந்துடும், இதெல்லாம் பண்ணக்கூடாது, இது பண்ற வயசுலாம் கிடையாது. உனக்கு பிரச்சனை இல்லையாப்போ? எனக்கு பிரச்சனைலாம் இல்லை, நான் சம்மதிக்கிறேன். இதுக்கு அடல்ட்டா வாழ்ந்துட்டோம், அதனால இதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது. ஆனா அதுக்குன்னு உனக்கு பிடிக்காதெல்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டே இருக்க. டக்குன்னு அவன் கழுத்து நீட்டு ட்ரை பண்ணுவான். நீ வெக்கப்படாம கூச்சப்படாம ட்ரை பண்ணி பாரு, ஏன்னா அப்பதான் நம்ம ஒரு நல்ல நண்பர்களை குளோஸா இருக்க முடியல. டேய் நீ அப்படிலாம் ஒன்னும் பண்ணி நான் நிரூபிக்க வேண்டிய அவசியமே இல்லை, நீ ஒரு நல்ல நண்பனா தான், நான் உன்னை வெறுக்கலடா அப்படின்னு அவன் ரொம்ப வெக்கப்படுறான். வேணும்னா நீ வேணா என்னுடைய கழுத்தை கடிச்சு பாருக்கு ஹேலி, அப்பவாச்சும் உனக்கு நம்பிக்கை வருதுன்னு பார்ப்போம். ஏன்னா நான் ஒரு வேம்பயர் இல்லைன்றத நீ அப்போ ஒத்துப்பல்ல என்னுடைய பவர்ஸை பார்த்து, அதனால சொல்றேன். ஆனா ஹீரோவும் இல்ல என்னால முடியாது. இப்ப புரியுதா, நான் பண்ணா மட்டும் உனக்கு ஓகே, ஆனா நீ பண்ண சொன்னா மட்டும் உனக்கு ஓகே இல்லையா? நம்ம அடல்ட்டா வந்துட்டோம், இப்படிதான் வெக்கமா இருக்கும் எல்லாருக்கும். ஆனா அவன் நினைச்சதோ வேற ரீசன். கண்டிப்பா வேம்பயர் உள்ளுணர்வுனால அவன் கடிச்சு குதறி எதனா ஒன்று பண்ணிடுவான். அதனால அவன் வேணாம் சொல்லியிருப்பான். ஆனா இவன் வந்து வெக்கப்படுற விஷயமா யோசிச்சுட்டு அவன் சொல்லிட்டு இருப்பான். ஆமாமா நீ சொல்றது சரிதான், இதெல்லாம் நம்ம அடல்ட் ஆயிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுல. உண்மையா சொல்ல போனா இந்த ஸ்கூலுக்கு நான் வந்ததுக்கான ரீசன் இந்த லைப்ரரி தான். ஏன் இந்த லைப்ரரி? ஏன்னா இந்த லைப்ரரியில எக்கச்சக்கமான புக்ஸ் இருக்கு. அதுலயும் முக்கியமா இந்த வேம்பயர்ஸை பத்தின நிறைய புக்ஸ் இருக்கு. அதுல ஃபியூச்சர்ல மேபி அந்த வேம்பயர்ஸ் என்ன அட்டாக் பண்ண வந்துச்சுன்னா அதுங்களை தடுக்கிறதுக்காக அதோடைய வீக்னஸ் தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு தான் இந்த லைப்ரரியில வந்தேன். ஆனா இது வந்த இடத்துலயும் எனக்கு பெருசா எந்த விதமான விஷயமும் கிடைக்கல. ஆனா எந்த இடத்துல கூட நான் எதிர்பார்க்காத வேம்பயர்ஸ்லாம் நிறைய இருக்கு. அதுல நம்ம அன்னைக்கே பார்த்தோம்ல, ஃபர்ஸ்ட் டைம் அந்த மாதிரியான வேம்பயரை நான் அட்டாக் பண்ண அப்ப பார்த்தப்போ என்னுடைய உடம்பு என்ன ஆச்சுன்னு தெரியல. ஆனா உண்மையிலேயே அதுங்க மாத்ததான். நீ சொல்றது சரிதான், சரி நான் கிளம்புறேன். சரி ஓகே கவலையப்படாதானே, இந்த பார்ட்டிக்கு வந்துடுறேன். காணதுக்கு அப்புறம் தன்னுடைய நண்பர்களை வந்து வீடியோ காலில் பேசிட்டு இருக்கான். உங்களுக்கு அந்த வேம்பயர்ஸை பத்தின எதனா விஷயம் தெரிஞ்சுதான்? எதுவும் தெரியல. ஆனா சில வேம்பயர்ஸை நாங்க இந்த இடத்துல பார்த்தோம். அதுவும் இல்லாம சில பல பொண்ணுங்களுடைய இறப்புக்கு பின்னாடி அதுங்க சம்மந்தப்பட்டிருக்குதா எங்களுக்கு இப்பதான் தகவல் கிடைச்சது. அப்போ கண்டிப்பா அது வேம்பயர்ஸ் தான் பண்ணிருக்கணுமா? வாய்ப்பு இருக்கு. அப்புறம் நம்மளுடைய எனிமி ஸ்கூல்ல இருக்கவனுங்களா அவனுடைய கேங் வந்து வேம்பயர்ஸ் தானே அவனுங்க, அது உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆச்சா இல்லையா? அவனுங்க தானே அந்த ஒரு பொண்ணையும் அந்த இடத்துல அட்டாக் பண்ணிருக்கணும் நீங்க சொன்ன தகவல் வச்சு பார்க்கும்போது அப்படின்னு காண பார்த்து அவனை கேட்கறதுல உண்மைதான்டா. ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே அவனுங்க ஒன்றும் வேம்பயர்ஸ் இல்லை. ஏன்னா வேம்பயர்ஸ் வந்து வேற விதமா இருந்ததுங்க. அவனுங்களே அதுங்களை அடிச்சு தான் போட்டிருக்கானுங்க. அதனால அவனுங்க மேல சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் இன்னொரு விஷயத்தையும் சொல்லிக்கிறேன். இங்க பாருங்க, சில நாட்களாவே இந்த இடத்துல இருக்கிற நிறைய வேர்வோல்ஸ் வந்து காணாம போறாங்க. அதனால நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்குது உங்களுக்கு நல்லது அப்படின்னு காண பார்த்து அவன் கேட்கறதுல இவனுக்கு ஒன்னொரு பக்கம் கூடிய சீக்கிரமே நைட் பால் கேம் வரப்போகுது. அதனால எல்லாருமே முன்கூட்டி தயாராகிட்டு இந்த இடத்துக்கு வந்துருங்க, மேட்ச்ல வச்சு செய்யணும். அவனுங்களை நல்லா புரிஞ்சுது. அப்புறம் அவங்க எல்லாம் கால் கட் பண்ணிட்டு கிளம்பும் போது நம்ம கான் மட்டும் சீக்கிரமாவே போயிடுவான். ஏன் இப்படி அவன் கொஞ்சம் டென்ஷனாவே இருக்கான், யாருக்கிட்டையும் பேசாம. என்ன பண்றது, கானால வந்து முழு உருவமா இன்னைக்கு பௌர்ணமியில மாற முடியலன்னு சொல்லிட்டு அதுதான் நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். நம்மளால மட்டும் மாற முடியுது, அவனால மாற முடியலன்னு. அதுவும் சரிதான், யாருக்கா இருந்தாலும் இன்னொரு பக்கம் அவங்களுடைய வருத்தம் அவங்களுக்கு தெரியதான் செய்யும். இருந்தாலும் இவன் நமக்கு ஏற்ற பெஸ்டான ஒரு லீடர் தான்ப்பா. கான் மாதிரி யாருமே வர முடியுது. அதுக்கப்புறம் நம்ம ஆளுங்க பார்த்தா பர்த்டே பார்ட்டிக்கு பயங்கரமா விஷயங்களை ரெடி பண்ணிருக்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலையை கணக்கு பண்ணாலும் சில பேர் அதில் சொதப்புறதுல அதுல இன்னொருத்தருங்க வேலை எல்லாமே பாதகமாயிடுது. ஜான் ஒன்று பக்கம் பார்த்தா கேக் ரெடி பண்ணதுல ஹெலி வந்து சொதப்பிட அது வேஸ்டா போயிடுச்சு. டைம் இருக்கப்பா ரெடி பண்ணி எல்லாம் சொல்லவும் அப்புறம் தேவையான பொருட்களை போயிட்டு தலைவன் போய் ஜம்ப் பண்ணி வாங்கி வரான். அவனுங்க சீக்கிரமா அதுக்கப்புறம் இன்னும் வேலைகளை மும்முரமா செய்ய ஆரம்பிக்கிறானுங்க. ஆனாலும் அவனுக்கு பேசுற விஷயம் என்னன்னா, வேர்வோல்ஸ் வந்து இன்வைட் பண்ணிருக்கோம், கண்டிப்பா அவனுக்கு வருவானுங்களா? என்ன பண்றது, வந்தாலும் வரலனாலும் நம்ம அவங்களுக்காக எக்ஸ்ட்ரா செஞ்சு வச்சுதான் ஆகணும். ஏன்னா திடீர்னு வந்துட்டாங்கன்னா அந்த டைம் நம்ம எதுவும் சொல்ல முடியாம போயிடுவேன். அதனால அவனுக்கு ரெடி பண்ணி எல்லாமே பக்கவா
செட் பண்ண ஆரம்பிக்கிறானுங்க. அதுக்கப்புறம் எலி வந்து கொடுத்த அட்ரஸின் பேர்ல அந்த இடத்துக்கு வருவா. கரெக்டா இவனுங்கெல்லாம் வெளியே அவளை வர வைக்கிறானுங்க. அவ வந்துட்டு அந்த இடத்த பத்தி கேட்கறா. இந்த மேன்ஷன் ரொம்பவும் நல்லா இருக்கு, கார்டன் கூட சூப்பரா பராமரிச்சிருக்காங்க, இதுதான் உங்களுடைய வீடா? இதுதான் எங்களுடைய வீடு மாதிரின்னு சொல்லலாம். ஆனா எங்களை ஆர்பனேஜ்ல வளர்த்தாங்களே அவங்களுடைய வீடு தான் இது. அவங்க இல்லாத காலகட்டத்தில் நாங்க இதை வீக்கெண்ட்ல பயன்படுத்திட்டு இருக்கோம். ஓஹோ, கார்டன் சூப்பரா பராமரிச்சிருக்காங்க, யார் பண்ணுவால? ஜீவனும் நான் தான் பண்ணுவால. அவன் போய் சொல்லுவான், அவனை பத்தி தெரியாதா? நாங்க எல்லாரும் சேர்ந்து பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்தா கொஞ்ச நேரத்திலேயே கானுடைய கேங் அங்க வந்துறாங்க. பரவாயில்ல, எல்லாரும் வந்துட்டு இருக்கீங்க. கானு ஒரு பக்கம் இவ்வளவு பார்த்து ரசிச்சுட்டு இருக்க, அவன் ஒரு பக்கம் அவனை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு இருக்க. நம்ம எலிக்கு தான் மனசு கொஞ்சம் லைட்டா உறுத்துது. ஒருத்தல் மீன் ஃபீலிங் தான், வேற எதுவும் இல்ல. இந்த எபிசோடு எனக்கு உண்மையிலே சொல்ல போனா ரொம்ப ஃபேவரட்டான எபிசோட். கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பிடிக்கும். ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. நம்ம சோஹா இப்போ அவங்களுடைய பர்த்டே பார்ட்டிக்கு வந்ததுல அந்த இடத்துல பார்த்தா நம்ம பசங்க வந்து இந்த வீடை பத்தி எல்லா விதமான விஷயங்களையும் சொல்றதுல சிவன் இன்னொரு பக்கம் பெருமை பத்திக்கிறான். இவன் இன்னொரு பக்கம் ஏன்டா அந்த இடத்துல அவனை பாத்தியா எல்லாத்தையும் அவன் பண்ண மாதிரி பெருமை பத்திக்கிறான். உண்மைதான்டா, இந்த மேன்ஷன் வாங்கிறதுக்காக நம்ம எவ்வளவு பாடுபட்டோம் நமக்கு தான் தெரியும். அதுக்கப்புறம் அவனுங்களும் அந்த இடத்துக்கு வந்துடுறதுல பரவாயில்ல, இவனுங்களும் வந்துட்டானுங்க. இவனுங்க ஹாப்பி ஆகிறவனும் இல்லையா? ஆனா சோஹா தான் காணி ரொம்பவும் ஆச்சரியப்படுத்திட்டு நீங்க எல்லாரும் வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் தெரியுமா? ஏட்டாடா பின்ன அதனால விஷயம் ஏன்டா இவனால கூப்பிட்டோம்னு ஆச்சு. எங்களுக்கு ஒன்றும் அப்படி இல்லப்பா. ஏன்பா உள்ள வந்தா இவனெல்லாம் கம்முன்னு இருக்க சொல்லுங்க, தேவையில்லாம கட்டப்பாடுங்க நாய் மாதிரி. கவலைப்படாத, நாங்க இந்த முறை உங்களுக்கு சரியான ஹாப்பி பர்த்டே சொல்லதான் வந்திருக்கோம். உங்க பர்த்டே பார்ட்டியை சாமியா கொண்டு வர போறோம், கவலையா படாதீங்க அப்படின்னு ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் வெறுப்பத்திக்கிறானுங்க. சோஹாவை டே பொறுமையான சண்டை போடாதீங்க ரேப்பிய, வாங்க உள்ள போலாம். காணொன்னு ஒரு பக்கம் நம்ம சோஹாவோடைய அழகில வாங்கி பார்த்துட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் நம்ம எளிதா ரொம்ப ஃபீல் பண்ணுவோம். சோஹா அதுக்கப்புறம் உள்ள போயிட்டு அந்த இடத்துல இவங்க செஞ்சு வச்ச டிஷ் எல்லாம் பார்த்துட்டு வாய பழக்கிற. ஆஹா டே, இவ்வளவு திறமைகளா வித்தியாசமா ரகரகமா பண்ணி வச்சிருக்கீங்களாப்பா. என்ன ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணி நான் வந்திருக்கேன். உண்மையாவா? ஆமா, உண்மையா சொல்ல போனா நான் என்னுடைய பர்த்டே பார்ட்டி கூட யாரையுமே இது வரைக்கும் இன்வைட் பண்ணது இல்ல, நானும் கொண்டாந்து இல்ல. கண்டிப்பா நான் பர்த்டே பார்ட்டி வச்சேன்னா உங்க எல்லாத்தையும் நான் கூப்பிடுவேன், கண்டிப்பா கூப்பிடுவேன். ஜானு, நம்ம எல்லாரும் கவலையா படாதீங்க, இந்த இடத்துல பொழுதுபோக்காக இந்த இடத்துல என்டர்டைன்மெண்ட்டும் வச்சிருக்கோம், அதாவது கேம்ஸ் நிறைய வச்சிருக்கோன்ற. அதுக்கப்புறம் கான் வந்து நம்ம எலிகிட்ட இருந்தாலும் உங்களை நாங்க யாருமே நம்ப மாட்டோம்பா, அதே தான் நாங்களும். ஆனா அந்த இடத்துல பார்த்தா சோஹா ரொம்ப சந்தோஷமா இருக்குது பார்த்துட்டு இவனுக்கு ரெண்டு பேருக்கும் மன நிம்மதியா இருக்கு. அதுக்கப்புறம் அவ அந்த இடத்துல எல்லாருக்குமே ஹாப்பி பர்த்டே சொல்றா. நம்ம வேர்வல்ஸா இருக்க இவனுங்களும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள், ரொம்ப நன்றிங்க அப்படின்னு இவனுங்களும் எதிர்மாறா சொல்ல. அதுக்கப்புறம் கான் வந்து நம்ம சோஹா கிட்ட போயிட்டு என்ன சோஹா நேத்து மெசேஜ் பண்ணது பாத்தியா, எப்படி இருந்துச்சு? ரொம்ப நல்லா இருந்துச்சுன்ற மாதிரி சொல்லவோ ஜான் இதை கேட்ட உடனே டேய் நீ சோஹா மெசேஜ்ல பண்ணிட்டு இருக்கியா? ஆமா டேய், உன்னை யாரும் அதெல்லாம் பண்ண சொன்னது, என்னடா பேசின அவகிட்ட நீ? அது இதுதான்ற மாதிரி சோஹாவே காமிக்கிறதுல அங்க பார்த்தா ஒரு உல்ஃப் இருக்கும். உல்ஃபா இந்த போட்டோவை தான் அமைச்சு நேத்து பேசியிருந்தானா அப்படின்னு அவனுடைய ஆட்களே பேசுறானுங்க. ரொம்ப கியூட்டா இருக்குல்ல? ஆமா ரொம்ப கியூட்டா இருக்குன்னு ஜான் ஒரு பக்கம் நடிக்கிறான். எனக்கு இந்த போட்டோவை சென்ட் பண்ண முடியுமா? இதை கேட்ட உடனே காணும் என்னது அவனுக்கு அனுப்பணுமா? கானுக்கும் அனிமல்னா ரொம்ப பிடிக்கும். சரி உனக்கும் அனுப்பிச்சு விடுறேன். அந்த டைம் சிவனும் வாய வளர்டுவோம் பாருங்க. இல்லப்பா, கானுக்கெல்லாம் அனிமல் நல்ல சுத்தமா பிடிக்காது, ஏன்னா அவனும் ஒரு அணி அப்படின்னு சொல்றதுக்கு வரதுக்குள்ள தலைவன் ஒரு பக்கம் தடுத்துருவான். டேய் அவசரம் கொடுக்க என்னடா உலர பார்த்தேன். அது உண்மை என்னன்னா அவனுக்கு அனிமல்ஸ்னாலும் ரொம்ப பிடிக்கும்னு சொல்ல வந்தான். அப்பப்போ அனிமல் மாதிரி எங்ககிட்ட நடிச்சு காமிப்பானா. ஜானோ டேய் ஏடா இதெல்லாம் போட்டு வளர்த்துக்கீங்க அவகிட்ட எடுத்துன்னு போட அப்படி அவனை. எனக்கும் உல்சனா ரொம்ப பிடிக்கும் அவன் சொல்றதுல. ஆனா எனக்கு கேட்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். உடனே கானுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. என்னாச்சு கான், இவங்க எல்லாரும் சிரிக்கிறாங்க. உன்னொரு பக்கம் ஒண்ணு இல்லமா, சரி ஓகே உங்களுக்கான பர்த்டே கிஃப்ட்ன்ற மாதிரி அதுக்கப்புறம் அவங்க ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. சோஹா அதுக்கப்புறம் கிஃப்ட் கொடுக்க உடனே எலியும் இது எங்களுக்கான கிஃப்டா, இது ஓபன் பண்ணி பார்க்கலாமா? ஓபன் பண்ணுங்க, அதுக்கு தானே கொடுத்தது. அவனுக்கு ஆர்வத்துல அதுக்கப்புறம் ஓபன் பண்ணி பார்க்க அதுக்குள்ள பார்த்தா இந்த வேம்பயர்ஸ் எல்லாமே அட்டாக் பண்ணாம ப்ரொடெக்ட் பண்றதுக்கான பொருட்களா இருக்கு. கவலைப்படாதீங்க, இது எல்லாமே ஆன்டி வேம்பயர்ஸ் ஐட்டம், இதுங்களை நீங்க பயன்படுத்தீங்கன்னா எந்த ஒரு வேம்பயர் உங்களை நெருங்காது. அவனுக்கு இதை பார்த்த உடனே ஆஹா இதெல்லாம் நமக்கு ஒண்ணுத்து கூட ஒத்துக்காத உறவாத பொருளாச்சு. டக்குன்னு அவனுக்கு மூடிட்டு எல்லாரும் ரொம்ப நன்றிமா எங்க மேல அக்கறைப்பட்டதுக்கு. அவனுடைய கேங்க சிரிக்கிறானுங்க. அவனுக்கு ஏத்த கிஃப்ட் தான். நாங்களும் உங்களுக்கு கிரேட்டான ஒரு கிஃப்ட் தான் ரெடி பண்ணி எடுத்து வந்திருக்கோம். உண்மையிலே அவ கொடுத்த கிஃப்ட் உங்க வேம்பயரோட அட்டாக்ல இருந்து உங்களை பாதுகாக்கும். சோஹா நீ சூப்பரா தான் கண்டுபிடிச்சு கொடுத்துருக்க. நீங்க எதுவும் எடுத்து நல்லா கம்முன்னு இருங்கடா. யார் சொன்னா? நாங்களும் கொண்டு வந்திருக்கோம், என்னங்கடா அப்படின்ற மாதிரி அவங்களும் கிஃப்ட் கொடுக்க அந்த பொட்டிலையும் பார்த்தா வேம்பயர்ஸை தடுக்கக்கூடிய எல்லா விதமான ஆன்டி வெப்பனும் இருக்கு. அடக்கடவுளே கன்றாவியே, நீங்களும் இதை வாங்கி வந்தீங்களா சொல்லிட்டு சோஹா கேட்க ஆமா இதை நாங்க போய் தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்தோம். ஏன்னா வேம்பயர்ஸ் உங்களுடைய ஸ்கூல்ல வந்து அட்டாக் பண்ணாத கேள்விப்பட்டதுல பாவம் இந்த பசங்க எல்லாம் எந்த அடி வாங்கிட்டு போறாங்கன்னு சொல்லிட்டு தான் அவங்க மேல அக்கறைப்பட்டு இதை வாங்கி வந்தோம். இந்த சில்வர் பால்ஸ் உங்களுக்கு ரொம்பவும் பிடிக்கும், இதை கூடிய வச்சுக்கோன்னு சொல்லிட்டு நம்ம ஜான்களை தூக்கி விசிறடிக்க ஜான் அதுக்கப்புறம் தொட்ட உடனே பார்த்தா கை கருக ஆரம்பிக்குது. உங்களுடைய ட்ரெஷருக்கு ரொம்பவும் நன்றி. டக்குன்னு பார்த்தா அவனுங்க என்னப்பா இவங்க எதுவுமே சோகமா இருக்க மாதிரி இருக்கிறானுங்க, நம்ம கொடுத்த கிஃப்ட் உங்களுக்கு பிடிக்கலையோ? அப்படியாடா எங்க கொடுத்த கிஃப்ட் உங்களுக்கு பிடிக்கலையாடான்ற மாதிரி அவன் கேட்க இல்லவே இல்லையே, நீங்க கொடுத்த கிஃப்ட் எங்களுக்கு கண்டிப்பா யூஸ் ஆகும், நாங்க அப்படியே பத்திரமா வச்சுக்கிறோம் அப்படின்னு இவனுக்கு ரெண்டு பேரும் காமெடியா பேசிட்டு இருக்குதுல. கான் அதுக்கப்புறம் நம்ம சோகா கிட்ட போயிட்டு சோகா உனக்கு ஒரு முக்கியமான விஷயத்த கொடுக்கலான்னு இருக்கேன், இந்த என்ன இதுல ஓபன் பண்ணி பாரு, உனக்காக தான் இதை நான் வாங்கினேன். அதுல பார்த்தா அந்த உல்ஃபோடைய போட்டோவை ஃப்ரேம் போட்டு கொடுத்துருக்கான். இது ரொம்ப கியூட்டா இருக்கு, நீ இவ்வளவு போட்டோ எனக்காக பண்ணி கொடுத்து ரொம்ப தேங்க்ஸ்ரா, நீ சந்தோஷமா இருந்தா எனக்கு சந்தோஷம் தான் சொல்லிட்டு அவக்கப்படுறான். எலி இந்த விஷயத்தை கவனிக்கிறான். ஒரு பக்கம் சாலோன் அதுக்கப்புறம் தனியா இருக்கும்போது இவனும் போயிட்டு
என்னப்பா பர்த்டே பார்ட்டி எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கா, ஃபன்னா இருக்கா, உனக்கு என்னடா வேணும் இப்போ, ஏன்டா வெறுப்பாவே பேசுற சாலோன், அலோச கூட சொல்ல மாட்டியா? உங்களுடைய லீடரா இருக்கிற கான் அன்னைக்கு நைட்டு முழு நிலவப்போ சோகா கூட தானே இருந்திருக்கான். உண்மைதான், வேர்வல்ஸை பொறுத்த வரைக்கும் முழு நிலவப்போ எந்த பொண்ணு பாக்குறாங்களோ அவங்களுக்கு அந்த பொண்ணு மேல லவ்ல விழுந்துருவாங்கன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் தானே. அதை பத்தி தான் இந்த இடத்துல பேச வந்தியா? ஆனா நீயும் அவன மாதிரி தானே, நான் உனங்களை மாதிரி கிடையாதா? இதுல என்னடா சிரிக்கிட்டு இருக்கு? ஒரு விஷயத்த மறந்துட்டேன், நீயும் கானும் ஒரே மாதிரி தான். அன்னைக்கு நைட்டு நீயும் முழுமையா ஒரு வேர்வல்ஃபா மாறல. அதே விஷயம் தான் கானோட இதுலயும். அதுக்கப்புறம் அந்த பார்ட்டியோடைய கேம் விளையாட ஆரம்பிக்கிறாங்க. சோகாவும் என்ன கேம், இந்த கேம் பேரு தான் வேர்வல்ஃப்ஸ் நம்ம கண்டுபிடிக்க போறோம். இவனுங்களுக்கு ஒன்னும் புரியல. ஹெலியும் இந்த கேமை பொறுத்த வரைக்கும் நமக்குள்ள இருக்கிறவங்கள யார் அந்த வேர்வல்ஃப்ன்றத நம்ம கண்டுபிடிக்க போறோம். சோகா இது கேட்கவே நல்லா இருக்கு, பார்ட்டில பர்ஃபெக்டான கேம் தான்ற மாதிரி சொல்லவும் இவங்க எல்லாம் ஒரு மாதிரி பாப்பானுங்க, வேர்வல்ஃபை கண்டுபிடிக்க போறோம். சரி விளையாடலாம். அப்புறம் பார்த்தா நம்ம கேம் மாஸ்டரா தலைவனை போட்டாங்க நாயோவன். அதுக்கப்புறம் அவன் அந்த கேமுக்கான ஒரு ஸ்டோரியை சொல்றான். இங்க பாருங்கப்பா, ஒரு வில்லேஜ்ல மக்கள் எல்லாருமே ஹாப்பியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த ஒரு வில்லேஜ்ல நீங்களும் இருக்கீங்க. ஆனா திடீர்னு ஒரு நாள் ஒருத்தர் சாக ஆரம்பிக்கிறாங்க அந்த கிராமத்துல. அதுக்கான காரணம் வேர்வல்ஸ். அந்த வேர்வல்ஸ் மனிதர்களோட கலந்து உருமாறி வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒவ்வொரு நைட்டும் அந்த வில்லேஜஸ ஏதோ ஒரு வேர்வல்ஃப் கொண்டுட்டு இருக்கு. இதுல அந்த ஈவில் வேர்வல்ஃப் யாருன்றத நீங்க தான் கண்டுபிடிக்கணும். உங்களுடைய கண்களை மூடுங்க. வேர்வல்ஸ் யாரோ அவங்க மட்டும் கண்ணை ஓபன் பண்ணுங்க, டப்புன்னு சொல்லுவா பாருங்க. டக்குன்னு பார்த்தா இவங்க 2 பேரும் கண்ணை திறக்க, அவங்க கூட்டத்துல இருக்க 2 பேரும் கண்ணு முடிஞ்சிருப்பானுங்க கேம் விளையாடணும்னு. இந்த சைடு வேம்பயர்ல பார்த்தா நம்ம ஜான் மட்டும் கண்ணை திறந்திருப்பான். நேஜாகோ டாகிலும் இவனை நம்ம ஜான ஒரு மாதிரி பார்க்க, டாகில் பார்த்தா டேய் நீ ஆளா அந்த வேர்வல்ஃப்ன்ற மாதிரி அவனை கை காமிக்க, டேய் கம்முனுடா நீயே காட்டி கத்துற போல. வேர்வல்ஃப் யாருன்றது யாருக்குமே தெரியாதுறீங்க. இதெல்லாம் நாயோ பார்த்துட்டான். அவன் உடனே உங்களுடைய கண்ணை திறங்கப்பா, இப்போ காலையில் ஆயிடுச்சு, வேர்வல்ஃப் யாருன்றதை நீங்க கண்டுபிடிங்க. அப்புறம் இப்ப ஆளுங்க எல்லாருமே ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் பார்த்து எல்லாருமே வில்லேஜஸ்ன்றது உணர்றாங்க. இப்ப சொல்லுங்க, உங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க, உங்கள யாரோ ஒருத்தர் தான் அந்த வேர்வல்ஃப், யாரை நீங்க தேர்ந்தெடுக்க போறீங்க? சாலணும் டேய் எனக்கு என்னமோ உங்க 4 பேர் மேல தான் சந்தேகமா இருக்கு. சேக்கா கடுப்பாயிடுவான். டேய் கம்முன்னு இருங்கப்பா, ஜஸ்ட் இது ஒரு கேம் தான். எலி சோகா கிட்ட கேட்கறான், யார் இதுல வேர்வல்ஃபா இருப்பாங்க நீங்க நினைக்கிற சோகா? எனக்கு தெரிஞ்சு யாரா இருக்கும்னா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. உடனே பார்த்தா நம்ம ஜான் பைப்புல டேய் நைட் டைம்ல எவன் வளர்த்துறானோ அவன் தான்டா வேர்வல்ஃப், தவளை தான் வாயில கேட்ற மாதிரி டாகிலே பார்த்தா டேய் இங்க யாரோ கண்ணு முயற்சியெல்லாம் நைட்டு போக மாட்டாங்க, என்னடா பேசிட்டு இருக்கின்ற மாதிரி அவன் வளர்றான். முட்டாள்தனமா அவன் வளர்றதுல எல்லாருமே தெரிஞ்சு போயிடுச்சு. இப்போ இவன் தான் இந்த மாதிரியான வேலையை பாக்குறான், அப்ப இவன் தான் வேர்வல்ஃப்னு. அதுக்கப்புறம் நான் டைம் எல்லாம் முடிஞ்சிச்சு, டிஸ்கஸ் பண்ணிட்டீங்களா யார் இதுல வேர்வல்ஃப், ஃபர்ஸ்ட் ஓட் பண்ணுங்க. எல்லாருமே பார்த்தா நம்ம டாகில கை காமிக்கிறானே, நீ தான்டா வேர்வல்ஃப்ன்ற மாதிரி. ஏடா எல்லாரும் என்ன சொல்றீங்கன்ற மாதிரி அவன் கத்துறான். ஏன்னா நீ தான்டா வாயை கொடுத்து மாட்டினு. ஆமா இவன் கண்ணை பார்க்கும்போது தான் நைட்டு ஃபுல்லா தூங்காத மாதிரி தெரியுது. டேய் நீங்க கூட ஏன்டா கூட்டு கலாட மாதிரி அவனு கூட சேர்த்து என்ன காட்டி கொடுக்குறீங்க? ஏய் ஜஸ்ட் ஒரு கேம் தான்டா, நாங்க ஆபத்துல மாட்டக்கூடாது இப்படி சொல்லும், துரோகிகள்ரா நீங்க அப்படின்னு ரொம்ப ஃபன்னாவே போகுது அந்த இடம். இவங்க எல்லாரும் ஒத்துமையா இருந்தா எவ்வளவு ரொம்ப இடம் ஒரு என்டர்டைன்மெண்டா சுவாரஸ்யமா போகுதுன்றது பாருங்க. ஆனா அடுத்த செகண்ட் கொஞ்ச நேரத்துல ஒன்று நடக்க பாருங்க சம்பவம். இதனாலதான் இந்த அனிமே ரொம்ப ட்விஸ்டோட நல்லா போயிட்டு இருக்குன்னு சொன்னேன். ஜான் பார்த்தா அதுக்கப்புறம் டைம் ஆயிடுச்சுப்பா வாங்க கேக் வெட்டுவோம். அதுக்கப்புறமா அந்த பார்ட்டியோட மெயின் ஈவெண்டா இருக்கிற கேக் வெட்டுறது ஆரம்பிக்குது. இவங்க எல்லாருமே சேர்ந்து கேக் வெட்டிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு வேர்வல்ஸா இருக்கிற அவங்களும் அவங்களுடைய பரம எதிரியா இருக்கிற வேம்பயர்ஸுமே இப்போ ஒத்துமையா தான் இருக்கானுங்க இந்த பர்த்டே பார்ட்டில. அந்த பார்ட்டியோட முடிவுல பார்த்தா சோகாவும் ஹெலிக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்க விரும்புறான். ஹெலியும் நீ ஃபீல் பண்ணாத சோகா, கண்டிப்பா உங்க பர்த்டே பார்ட்டியும் நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து கொண்டாடலாம். அப்படியே ஹாப்பி ஆயிட ரொம்ப சாயங்காலம் ஆயிடுது. இன்னைக்கான நாள் ரொம்ப நல்லா போச்சு, நான் போயிட்டு வரேன், பார்த்து பத்திரமா போ. நீங்க கிளம்பல, எனக்கு கொஞ்சம் கிளீன் பண்ற வேலை எல்லாம் இருக்கு, அதெல்லாம் முடிச்சுட்டு தான் நான் கிளம்பணும். நான் வேணா ஹெல்ப் பண்ணட்டுமா? வேணா நாங்க பாத்துக்கிறோம். அதுக்கப்புறம் கானோடைய கேங்க சேர்ந்தவங்க சோகா வா நாங்க வெளியில போற இருக்கோம், உன்னை கூடவே கூட வரோம். சரி ஓகே நம்ம ஸ்கூல்ல பாக்கலான்ற மாதிரி அவன் அவங்க கூட கிளம்ப ஹீரோ அதுக்கப்புறம் கதவை சாத்திட்டு உள்ள போறான். அதுக்கப்புறம் பார்த்து இவங்க எல்லாரும் சந்தோஷமா பேசிட்டு வரும்போது காணும் நான் இதுக்கப்புறம் உங்களுக்கு நிறைய மெசேஜ் பண்ற சோகா, பரவாயில்லையா அதெல்லாம் பிரச்சனை இருக்குதா? இல்ல பண்ணு. அப்ப ஒரு நிமிஷம் யோசிப்பா, அட கடவுளே கான் எனக்காக கிஃப்ட் கொடுத்து நான் அங்கேயே விட்டு வந்துட்டேன், அதை போய் எடுத்துன்னு வரணும் அப்படின்னு நின்று யோசிப்பா. காணும் என்ன ஆச்சு சோகா? சாரி கான் நான் ஒரு விஷயத்த மறந்துட்டேன், நான் போய் அதை எடுத்துன்னு வந்துடுறேன், நான் வேணா கூட வரட்டா? வேணாம் இதை வந்துடுவேன் நான். அதுக்கப்புறம் பார்த்து காணும் சூரிய அஸ்தமனம் வர ஆயிடுச்சு, இந்த டைம்ல போயிட்டு வரேன்டா. அதுக்கப்புறம் அவன் அந்த நம்ம போயிட்டு அந்த கிஃப்ட் எடுத்துன்னு வரலாம் தான் போவான். அங்க வீட்டுக்குள்ள போனா ஒரு பயலும் இருக்க மாட்டான். ஆமா கிளீன் பண்ணணும்னு சொன்னவனுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கானுங்க, ஒருத்தன் கூட ஆளே காணும். அதுக்கப்புறம் கான் கொடுத்த கிஃப்ட் அந்த இருக்கு, அதை அவ எடுத்துக்கினேன் போறதுக்கு முன்னாடி சொல்லிட்டு போயிடலாமேன்னு சொல்லிட்டு ஹெலியை தேடுவா. ஹெலி எங்க இருக்க இந்த கிஃப்ட் எடுத்துன்னு போறேன்னு சொல்றான்னு சொல்லிட்டு அவ ட்ரேடி போற இடத்துல பார்த்தா ரூமுக்குள்ள இவனுங்க எல்லாம் டக்குன்னு அந்த இடத்துல பாம்பு கறியை துண்ணிட்டு இருப்பானுங்க. அதாவது தன்னுடைய வேம்பயர்ன்ற சுயரூபத்தை வெளிப்படுத்தி அவனுங்க கொடூரமா அந்த இடத்துல பண்ணிட்டு இருக்க விஷயத்த சோகா பார்த்துட்டு ஷாக் ஆயிட்டு இவனுங்க எல்லாம் வேம்பயர்ஸா அப்படின்ற ஒரு அதிர்ச்சியில அந்த இடத்த விட்டு பயந்து ஓடிடுவா. ஹெலி மத்தவங்க எல்லாருமே இந்த விஷயத்த பார்த்துட்டு அட கடவுளே அவ பார்த்துட்டு அவளை தடுத்து நிறுத்தணும்னு சொல்லிட்டு போக இந்த விஷயம் தான் அப்படியே எனக்கு ஒரு மாதிரி இந்த அனிமேல திருப்ப மணி அமைஞ்சது. சோகா ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு, நான் பேசுறது கேக்குதா? என்கிட்ட இதுக்கப்புறம் நீ பேசாத, நீ ஒரு வேம்பயர் சொல்லிட்டு தெளிப்பத்துல பேசுறது கூட அவ பேசாம அப்படியே போயிடறான். அப்படி எல்லாருமே வெளியே வந்துட்டு யோசிக்கிறாங்க, அட கடவுளே இவளுக்கு இப்போ விஷயம் தெரிஞ்சு போயிடுச்சு, அப்போ நம்ம இதுக்கப்புறம் இந்த இடத்துல இருக்க முடியாது, ஸ்கூல்ல எல்லாருக்குமே விஷயம் தெரிஞ்சு போயிடும், நிலைமை மோசமாயிடுச்சு. சாலணும் டேய் இதுக்கு தான் நான் ஆரம்பத்துல இருந்தே சொன்னேன் அவங்க கூட க்ளோஸா பழகாதீங்கடான்னு. இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு நம்ம கண்டிப்பா இந்த இடத்துல இருக்க முடியாது, என்ன பண்ண போறோம்? ஆரம்பத்துல இருந்து சொல்றது கேட்டதானே நீங்களா? இந்த நிலைமையில எல்லாரையும் பார்த்துட்டா அவ்வளவுதான் நம்ம நிலைமை. சிவனும் ஹெலி நீ வேணா டெலிபதி மூலமா பேசி அவளுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ண, ஆனா நான் ட்ரை பண்ணாலும் அவ பேச மாட்டான். சாலணும் இதுக்கப்புறம் எந்த விதமான பிரயோஜனமும் இல்ல, அகாடமியில எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் நம்ம வேம்பயர்ஸ்ன்ற ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா நம்ம இந்த இடத்துல இருக்கவே முடியாது. முக்கியமா அவ வேம்பயர்ஸ்னாலே வெறுக்கிறா, கண்டிப்பா அவ தனியா இருக்கதா விரும்புவா. சரி அவளை எப்படியாச்சும்
எப்படியாச்சும் நம்ம தடுத்து நிறுத்தி அவகிட்ட நிலைமையை ஃபர்ஸ்ட் புரிய வச்சுட்டு அதுக்கப்புறம் எப்படியாச்சும் அவளை கன்வின்ஸ் பண்ண பார்ப்போம். ஜாக்கா நீ உடனடியே இந்த இடத்த விட்டு வேகமா போ. சரி ஓகே நான் போலான்னு பாக்குற மாதிரி அவன் ட்ரை பண்ண டக்குன்னு அந்த டைம் அந்த இடத்துல நிறைய வேம்பயர்ஸோட சென்ஸ் அவனுக்கு ஏற்படும். ஏய் ஏப்பா நம்ம இருக்கிற இந்த இடத்துல நிறைய வேம்பயர்ஸ் நம்மள விட கொடூரமானவனுக்கு வந்துட்டானுங்க, நீ அட்டாக் பண்ண வந்தானுங்களா, அவனோட சென்ஸ் தான் எனக்கு வருது. அதுக்கப்புறம் நம்ம சோஹா அந்த இடத்துல நடந்த விஷயத்தை பத்தி யோசிச்சு வந்துட்டு இருக்கான். அவங்க எல்லாரும் வேம்பயர்ஸ் கூட வைத்தினால நான் நட்பு வச்சுட்டு இருந்தேன், எல்லாருமே வேம்பயராங்க அப்படின்னு அழுதுன்னு போயிட்டு இருக்கான். அப்ப அவங்களுக்கு இருந்த சூப்பர் பவர் எல்லாமே அதுதானா? அவ ஃபீல் பண்ணி கால் தடிக்க வேந்துருவா. நான் கிறிஸை எழுந்த பிறகு எனக்கு நல்ல நண்பர்களா இவங்க கிடைச்சாங்கன்னு நினைச்சேன். எல்லா சீக்கிரட்ஸையும் மறைக்காம தான் இவங்க கிட்ட பழகினேன். அதனாலதான் அன்னைக்கு எலி என்ன கடிக்க கூட விரும்பலையா, ஏன் இப்படி எல்லாரும் போய் சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவனை பக்கம் யோசிக்கிறதுல டக்குன்னு அந்த இடத்துக்கு நிறைய வேம்பயர்ஸ் அட்டாக் பண்ண வந்துடும். இதுங்களா எப்படி இந்த இடத்துக்கு வந்தது, என்கிட்ட வராது. ஆரம்பத்துல அவ எலிதா வருவான்னு நினைப்பான், ஆனா அடுத்த செகண்ட் அதுங்களா வேற வேம்பயர்ஸ் தெரிஞ்ச உடனே அதுங்க அட்டாக் பண்ணவும் இவன் திரும்ப பாதியில அட்டாக் பண்ணுவான். ஆனா நிறைய வந்ததுல அவளால சமாளிக்க முடியாது. யாராச்சும் எனக்கு உதவி பண்ணல. அப்போ அவ காணாதான் யோசிப்பான், எனக்கு உதவி பண்ணக்கான். அந்த டைம் அவனுக்குமே நம்மள யாரோ உதவி பண்ண கேட்கற மாதிரி குரல் கேட்ட உடனே கண்டிப்பா சோகாவா தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அவனும் யோசிப்பான். ஆனா இன்னொரு பக்கம் இந்த இடத்துல பார்த்தா உதவி பண்ண வந்த ஆளு வேற, பார்த்தா நம்ம ஹீரோ தான் வந்திருக்கான். சோகா நீ நல்லா தானே இருக்க, நீ அதிர்ச்சி ஆகுதுல ஒண்ணும் கிடையாது, நீ வேம்பயர்ஸ் இருக்குன்றது எங்களுக்கு தெரியும், ஆனா நாங்க வேற வேம்பயர்ஸ் இவங்கள மாதிரி நாங்க கிடையாது, ப்ளீஸ் நாங்க சொல்றதுக்கு இதுக்கு என்ன அர்த்தம், நீ வேம்பயர் இல்லனா மத்தவங்களும் இல்லனா ஏன் என்கிட்ட அப்படி பழகுனீங்க, உன்னை நம்பினேன், நீயும் என்ன மாதிரி வேம்பயர்ஸ் எல்லாம் விருப்பன்னு ஏன் பார்த்த முதல்லயே நீ இந்த விஷயத்தெல்லாம் சொல்லல, நானும் உன்ன மாதிரி ஒரு வேம்பயர் தெரிஞ்சது என்கிட்ட உண்மையை சொல்லிருப்பியா? இல்ல அப்படிலாம் கிடையாது, நான் சொல்லணும் தான் நினைச்சேன், ஆனா உனக்கு வேம்பயர்ஸ் பிடிக்கலன்னு உடனே எனக்கு அது எப்படி சொல்றதுன்னு தெரியாம போயிடுச்சு. இல்ல இருந்தாலும் நீ சொல்லிருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தா வேற ஒரு ஆள் வந்த உடனே கான் தான் திரும்ப வந்துட்டான். இவ திரும்பி பார்க்க அங்க பார்த்தா கிறிஸ் வந்துட்டு இருப்பான். கிறிஸ் நீயா? சோகா ஏன் அழுவுற? ஒண்ணு இல்ல சோகா, நீ ஃபீல் பண்ணது நான் தான் வந்துட்டேன்ல, உனக்காக தான் இந்த இடத்துல வந்தேன், என்ன நான் தான் உன்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் இல்ல, இதுக்கப்புறம் நான் வந்ததுல உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். அவளுக்கு தன்னுடைய பழைய ஃப்ரெண்டு வந்துட்டான், ஆறுதலுக்கு அவன் தான் இதுக்கப்புறம் இருக்க போறான்ற ஒரு நினைப்புல அவன் கூட க்ளோஸா இருக்கான். அதுவும் நம்பி இருக்கா. ஏன் உன பக்கம் இந்த விஷயத்தை பார்த்துட்டு நம்ம கண்டிப்பா இவங்களுக்கு எல்லாம் செட் ஆக மாட்டோம், அவன் நம்ப போறதெல்லாம் தெரிஞ்சு போயிடுச்சேன். நீ கண்டிப்பா நான் இப்ப உயிரோட வந்தது நினைச்சு பயப்படலான்னு நினைக்கிறேன், ஆனா எப்படி இது நடந்ததுன்னு எனக்கு தெரியல, இது ஒரு மிராக்கல் ஆயிடுச்சு, என்னாலே நம்ப முடியல சோகா, நான் இப்ப உயிரோட வந்தது, ஆனா இப்ப வந்ததே எனக்கு சந்தோஷம், ஏன்னா நான் இதுக்கப்புறம் உன் கூட தான் இருக்க போறேன், கண்டிப்பா நான் உன்னை நம்புறேன், நான் உன்னை விட்டு போவே மாட்டேன். ஹீரோ உன்னோட பக்கம் யோசிக்கும் போது அவன் உடனே ஃபீல் பண்ணுவான். அப்போ ஜாக்காக்கும் எலி சோகா நல்லா தானே இருக்கா, அவகிட்ட தான் இருக்கேன், என்னடாச்சு அவனுக்கு பார்த்த உன்னோட பக்கம் அந்த இடத்துல சமாளிச்சுட்டு இருக்கானுங்க நிறைய வேம்பயர்ஸ் கூட, எப்படா இவ்வளவு வேம்பயர் வந்துச்சுன்னு சொல்லிட்டு சால உன்னோட பக்கம் கடு போயிட்டு அடிச்சிட்டு இருக்கான். ஜாக்காவும் எலி உனக்கு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றேன், சோகாவுக்கு பக்கத்துல யாரோ ஒருத்தங்க நின்னுட்டு இருக்காங்க, அந்த நிக்கிற ஆளோடைய பிரசன்ஸ் எனக்கு இவ்வளவு தூரம் வருது, அது ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளவங்க, யார் தான் அங்க நிக்கிறான். அப்புறம் ஹீரோ உன்னோட பக்கம் இந்த விஷயத்தை கேட்ட உடனே உண்மையிலேயே இவன் யாரு தான், இவன் நான் வந்ததை கூட சென்ஸ் பண்ண முடியலையே. உடனே பார்த்தா அவனுடைய கண்கள் மாதிரி அவனும் வேம்பயரா மாறுவான் பாருங்க. ஹீரோக்கு உடனே ஷாக்கு, அவன் கண்ணை பார்த்த உடனே அவனுக்குள்ள இருக்கிற சில பல நினைவுகள் ஞாபகம் வருது. என்ன இது நினைவு சோகா, நீ என்னுடைய பிரின்சஸா எனக்கு கூட இருப்பியா? அவன் டக்குன்னு அவன் கையை பிடிக்கிறதுல அவ பாக்கிறதுல இவன் வேம்பயர்ன்ற உடனே பல்ல கம்மா பாருங்க, அவ பார்த்துட்டு பயந்துருவா நீயும் ஒரு வேம்பயரானு. ஆனால் நம்ம ஹீரோ உடனே அவன் கழுத்தை பிடிப்பான் பாருங்க, சோகா விட்டு தள்ளி போடா. அந்த டைம் பார்த்து ஹீரோடைய பவர் கூட அவன் கிட்ட வேலை செய்யாது, அவன் கழுத்தை பிடிக்கிறதுல அவனுக்கு ஒண்ணுமே ஆகாது. என்ன கொண்டுட முடியும் நினைச்சியாடா, டேய் நான் உன்னை விட பவர்ஃபுல்லான ஆள்றா. ஹீரோ வேலையுமே அந்த இடத்துல எதுவுமே பண்ண முடியாம போயிடும். இவளுக்காக அந்த இடத்துல 2 பேரும் சண்டை போறதுல அவளே அதிர்ச்சி ஆயிடுவான். அந்த இடத்துல அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ அப்படின்னு எனக்கு அவங்கள சொல்லுங்க, மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பிடிச்சிருந்தா லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம கூட இருக்க பெல் ஐகான் ஆன்ல வச்சுக்கோங்க, அப்பதான் நான் அப்புறம் அடுத்த வீடியோ எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வரும். சரிங்க, நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுமா.